இதில் ஐஐடி ஐஐஎம் யாருமே அதுதான் முக்கியம். We make maybe good branding, they make very good money. பார்க்குறது அந்த டான் படத்தில் வர மாதிரி பார்க்குறதெல்லாம் பேஷனாக தான் இருக்குது. எப்படி அதை நான் ஐடென்டிஃபை பண்ணுறது? ஒரு ப்ராடக்டை 10 காரணம் சொல்லி விற்கிறது வந்து இஸ் பெட்டர் தென் செல்லிங் 10 ப்ராடக்ட்ஸ் வித் ஒன் ரீசன். இதை நம்ம ட்ரை பண்ணலாமேன்னு தோணும் கரெக்டாக. அப்போது எப்படி வந்து ஒரு விஷயத்தை எஸ் நோங்கிறத முடிவு பண்ணுறது? கெப்பாசிட்டிக்கு என்னோட பொட்டன்ஷியலுக்கு நான் வேலை செஞ்சுருக்கேன்ற அந்த திருப்தியோட வெளில போகிறத அவன் தான் வந்து முடிவு பண்ணேன். ஏஜென்சி கிட்ட சொல்கிறாங்க இதுதான் எங்கள் ப்ராடக்ட்டு, இதுக்கு வந்து நீங்கள் வந்து லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுங்க, அவுட் பவுண்ட் பண்ணி கொடுங்க, எஸ்இஓ பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. லுக்கிங் பேக் இப்போ நீங்கள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவீங்க? நான் சேல்ஸ் டீம் டிஸ்ட்ரிபியூஷன் தான். நல்ல டீம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறதுல லோக்கல் பசங்களே அங்கே ஹையர் பண்ணோம். அந்த ப்ராப்ளமை புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ கேள்வி கேட்குறான்றதுல எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. எல்லோரும் டேக்கிங் டைம் அவுட் ஆஃப் பிஸி ஸ்கெடியூல் வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு நாள் அரேஞ்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வந்ததுக்கு எல்லாருக்கும் எல்லாரும் குயிக் இன்ட்ரக்ஷன் கொடுத்துறேன். யாருக்கா இன்கேஸ் தெரில அப்படின்னா, பிரபு M2V FinTechோட கோஃபவுண்டர், M2V FinTech கம்பெனி. அம்பி கோஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் GoZen SaaS கம்பெனி. அருண் கோஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் GUVI. மோகன் கோஃபவுண்டர் அண்ட் CEO Ippopay. Saurabh ஃபவுண்டர் ஆஃப் Futurewagon, Happywagon. நிறைய மல்டிபிள் பிராண்ட்ஸ் இருக்குது. இது இன்ட்ரடக்ஷன் போக எனக்கு இன்னொரு தேங்க்ஸ் என்ன சொல்லணும் அப்படின்னா, என்னோட பர்சனலி நான் நிறைய இனிஷியேட் பண்ணும்போது ஏர்லி டேஸை சப்போர்ட் பண்ணவங்க நீங்கள் எல்லோரும் தான். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு தமிழ் படத்தில் சங்கம்னு ஒரு ஆஃப்லைன் ஈவெண்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து அந்த ஈவெண்ட்டுக்கு இனிஷியேஷன் பண்ணி ஸ்பேஸ் கொடுத்தது பிரபு தான். நாங்கள் அவங்க சீரிஸ் C1 ரைஸ் பண்ணும்போது மீட் பண்ண போயிருந்தோம். என்ன பாட்டிலுக்குன்னு கேட்டு நீங்கள் பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் கொடுத்தீங்க. ஸோ நான் எப்போ சொல்கிற மாதிரி இந்த போஸ்ட்டில் எப்போ எழுதுவேன், தமிழ் படனுக்கு விதை போட்டது M2P தான். ஸோ M2P அம்பி என்ன நிறையா லைக் கிராண்ட் சங்கமாக இருக்கட்டும், ஏர்லி டேஸில் எங்களுக்கு டேரக்ஷன் செட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பண்ணது வந்து அம்பி தான். குவி வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, நாங்கள் 2022 வந்து இன்ஸ்டாகிராமில் நியூஸ் எழுதிட்டு இருந்தோம். நீங்கள் 2 பேருமே இதை பண்ணீங்க. நாங்கள் நியூஸ் எழுதிட்டு இருக்கும்போது மாதம் எங்களுக்கு அந்த நியூஸ் வந்து ஒரு நாளைக்கு 5 போடுறோம், 150 போஸ்ட் மாதத்துக்கு போடுறோம், ஒரு 6000 வந்து எங்களுக்கு மாதத்துக்கு அந்த ஸ்பான்சர் பண்ணுவான்னு கேட்டோம். நீங்கள் 2 பேருமே கேட்டோடனே ஓகே சொல்லி வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தீங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராண்ட் சங்கம் பண்ணும்போது எங்களுக்கு எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஒரு நாளில் வந்தது வந்து உங்கள் ட்ரான்சாக்ஷன் தான். கிராண்ட் சங்கம் 2022 பண்ணோம் இல்லையா, அப்போ 1 பண்ணும்போது நீங்கள் தான் நீங்கள் டைட்டில் ஸ்பான்சர் பண்ணியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு அந்த ஆரம்பித்த ஒரு 2 வருஷத்தில் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு டிரான்சாக்ஷனில் பெரிய வேல்யூ வந்து நீங்கள் பண்ணதான் ஃபர்ஸ்ட் வேல்யூ. சௌரப் வந்து இன்ட்ரெஸ்டிங். இது அவராக மெசேஜ் பண்ணார், நானும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். சௌரப் லிங்க்டின்ல என்னைய பார்த்துட்டு நீங்கள் நல்லா பண்ணுறீங்க தூத்துக்குடின்னு பார்த்துட்டு மெசேஜ் பண்ணி நான் என்ன பண்ண முடியும்னு கேட்டு அவர் லைக் கண்டினியூஸ்லி ஸ்பான்சர்ட் ஃபார் ஆல் ஈவெண்ட்ஸ் தட் வீ டூ. என்ன எப்போ கேட்டாலும் ஃபோன் பண்ணால் போதும், நான் அனுப்பிடுறேன், ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு முடிச்சிடுவாங்க. ஸோ பர்சனலாக இது ஒரு இந்த மொமெண்ட்டில் இந்த கிராட்டிடியூட காட்டுன்னு நினச்சேன். ஸோ தேங்க்யூ. இப்போ ஒரு குயிக் பர்சனல் இன்ட்ரக்ஷனுக்குள்ளே போகலாம். நம்மளே நம்மளை பற்றி சொன்னால் ரொம்ப கம்மியாக சொல்லுவோம். ஸோ இன்னொருத்தங்க பற்றி சொல்லாங்கிறது தான் ஐடியா. ஸோ யூ கேன் ஸ்டார்ட் வித் மோகன். பிரபு பற்றி சொல்லுங்கள். பிரபு பற்றி எனக்கு ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக. என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்பில் இது வரைக்கும் பிரபு அப்படின்னா வந்து எஸ் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு எப்பவுமே ஞாபகம் வரும். ஏன்னா நான் இதுவரை கேட்டு அவர் நோன்னு சொன்னதே கிடையாது. ஓகே. அண்ட் எஸ்பெஷலி இப்போ ஆஃப்டர் 100 மில்லியன் ரைஸ்க்கு அப்புறம் அவங்க ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறையா பிளானு எக்ஸ்பென்ஷன் நிறைய ஆயிடுச்சு. இருந்தாலும் இப்போ வரைக்கும் நான் ஃபோன் பண்ணேன்னா மெசேஜ் போட்டேன்னா உடனே ரிப்ளை பண்ணுவார். அவருக்கும் தெரியும் சும்மாலாம் ஹாய் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு Ippopayல ஃபஸ்ட்டு ஏஞ்சல் செக் அவங்க கொடுத்தது தான். ஓகே, தான் ஃபஸ்ட்டு செக். அப்போ ஒரு கான்செப்ட் வச்சுருந்தேன் ஆக்சுவலாக. இப்போ இது வந்து ஒரு அவரே சொல்லுவார், இது என்ன ஒரு 5வது பிவட்டா 6வது பிவட்டா வருஷம் ஒரு பிவட் பண்ணிகிட்டே இருக்கும். பட் அந்த QR பேமெண்ட்ஸை தாண்டி போகணும். ஏன்னா ஃபின்டெக்னா உங்களுக்கு வந்துட்டு லைக் வெர்டிகலாக இருக்கவே முடியாது, அது ஹரிசாண்டல் ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஸோ வந்து பயங்கர சப்போர்ட்டிவ் ஃப்ரம் த டே 1. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட ஒரு ஃபேவர் கேட்டேன், நீங்கள் பார்த்தீங்க? ஆமாம், பார்த்தேன். ஸோ அதுதான் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்சது. எனக்கு மட்டும் இல்லை, எனி ஸ்டார்ட் அப், ஸ்மால் ஸ்டார்ட் அப்ஸ்
எஸ்பெஷலி சென்னை பேஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னா அவருடைய கை எப்போவுமே வந்து இப்படி தான் Correct. இருக்கும். உங்களுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் செக் இல்லை. நாங்கள் சங்கமன் பண்ணும்போது ஒருத்தவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணோம், எதுவுமே பார்க்கல, கம்பெனி என்ன பண்ணுறாங்க கேட்கல, எதுவுமே கேட்கல. ஃபவுண்டரை மீட் பண்ணாங்க, ½ அன் ஹவர் பேசியிருப்பீங்களா வருண்ட்ட? ½ அன் ஹவர் இருக்காது, 20 minutes தான் இருக்கும், 15-20 minutes இருக்கும். பேசிட்டு நான் எழுதுறேன்டா செக் வச்சுக்கோன்னு சொல்லி அங்கேயே முடிஞ்சிருச்சு. நோ, அதுக்கப்புறம் மீட்டிங் போல, டீம்கிட்ட பேசுன்னு சொல்ல, எதுவுமே பண்ணல. ஃபர்ஸ்ட் செக், நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் செக் எழுதியிருக்காங்க ஆக்சுவலி. நீங்கள் மோகன் பற்றி? மோகன், ஓகே. ஸோ மோகன் மீட் பண்ணது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஃப்ரெண்டு, அதாவது அவரை ஃபிட்னஸ் வழியாக தான் அவர் எனக்கு தெரியும். ஃப்ரெண்டோட ஜிம் மேட் அவர். அப்படியா? அப்பார்ட்மெண்ட்டில் ஓகே. கோவிட் டைமில் மீட் பண்ணோம். மோகன் வந்து இஸ் ஆல் அபவுட் எனர்ஜி. என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ ஃப்ரெண்டு தனியாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு, அப்புறம் ஃபவுண்டர். ஆல் அபவுட் எனர்ஜி. எப்போவுமே எந்தூசியாஸ்டிக். நீங்கள் வந்து அவரை டல்லாக பார்த்துருக்கவே முடியாது. ஓகே. ஸோ எப்போவுமே வந்து துரு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுற, அது ஹனிபீ மாதிரி தான். ஓகே. அது ஆஸ் அ பர்சன் அகெயின் வெரி கமிட்டட். நான் பார்த்ததில் ஒரு 4-5 வருஷம் ஓல்டு கம்பெனி, ஆனால் எவ்ரி இயர் ஏதாவது ஒரு சேலஞ்ச் வந்துகிட்டே இருக்கும். ஐ திங்க் ஃபஸ்ட் இயர் ஆஃப் ஹிஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஒரு சேலஞ்ச் வந்தது, ரெகுலேஷன் சேஞ்ச் வந்தது, இவ்வளோ நெட்வொர்க் இருந்தால் தான் கண்டினியூ பண்ண முடியுன்ற மாதிரி வந்தது. அவரோட கன்விக்ஷன் தட் நான் பில்ட் பண்ணுறது வந்து தமிழ்நாடுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஹீ நெவர் பில்ட் ஃபார் கிளாமர் ஆர் மற்ற எல்லா ஃபவுண்டர்ஸும் வந்து பிராண்டிங் அது இதுன்னு பார்க்கும்போது ஹீ வாண்டட் டு கிரியேட் அ தமிழ் பிராண்ட். அதான் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சிருந்து. நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சதுக்கு காரணமே அதான். இப்போ எல்லாரும் வந்து இன்வெஸ்டிங் ஃபார் இந்தியா, இன்வெஸ்டிங் ஃபார் பாரத்ன்னு சொல்கிறாங்க. அந்த பாரத் மைண்ட் செட் அவருக்கு அப்பவே இருந்தது. தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஹி வாஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் Tier 3, Tier 4 அண்ட் ரூரல் ஏரியாஸ். அவரோட ஒரிஜின் வந்து ராமநாதபுரம் கிட்ட ஒரு வில்லேஜ், ரைட்? அந்த வில்லேஜில் இருக்கிற ஒரு சின்ன கடை, பொட்டி கடை அண்ணாச்சி கூட கியூஆரில் பேமெண்ட் ரிசீவ் பண்ண முடியணும், அதை நான் கொண்டு வருவேன், டெமோக்ரட்டைசிங் பேமெண்ட்ஸ், அதுதான் என்னோட கோல் அப்படின்னு வந்தார். ஸோ தட் வாஸ் த ரீசன் வி பேக்டம். அதுக்கப்புறம் எவ்ரி இயர் நான் சொல்கிற மாதிரி எவ்ரி இயர் ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்துட்டே இருந்தது. அண்ட் ஹி ஹஸ் பீன் சேஞ்சிங் த பிஸ்னஸ் ஆல்சோ. அண்ட் அதை சீம்லெஸ்ஸாக பண்ணுறது ஈஸியாக கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு டீம் ஆஃப் 200-300 பேர் வந்து திடீர்னு நம்ம போகிற பக்கம்லாம் எடுத்துகிட்டு போகிறதுன்றது வந்து நடக்கவே நடக்காது. ஐ திங்க் அவங்களோட கோர் டீம் அப்படியே தான் இருக்காங்க. ஹிஸ் கோஃபவுண்டர் ப்ளஸ் த லீடர்ஷிப் குரூப் எல்லாருமே வந்து அப்படியே whichever direction he has dragged the company towards அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அண்ட் he is one person who will actually listen to your, நான் அட்வைஸும் கொடுக்க மாட்டேன், பட் நீங்கள் சொன்னீங்க இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரும்ப அந்த லூப்பை க்ளோஸ் பண்ணுறது வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஓகே, 10 பேர் 10 விதம் சொல்லுவாங்க, நம்ம இஷ்டத்துக்கு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க தான் நம்ம ஜாஸ்தி மீட் பண்ணுவோம். மோகன் வந்து he will listen to the advice, execute it and then come back and give an update. இது வந்து ஒரு கிரேட் குவாலிட்டி. அதை யோசிக்கவே இல்லை. அவர் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. ஒரு நீங்கள் ரியலைஸ் பண்ணல? ரியலைஸ் பண்ணல. ஒரு 1 month முன்னாடி நான் பிரபு அவங்க ஆஃபீஸில் மீட் பண்ணி ஒரு பிளான் ஒன்று சொன்னேன் ஆக்சுவலாக. ஸோ அது அவங்க M2P சப்போர்ட் தேவை. அந்த பிளான் படி கரெக்டாக போயிட்டுருக்கு. நம்ம இப்போ கீழே பேசியிருக்கோம், நான் சொன்னேன் வர அதை அப்டேட்டாக கொடுத்தேன். அவருக்கு போனோம், மீட் பண்ணோம், பேசணும், அடுத்த ஸ்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அவர் இவ்வளோ நோட்டீஸ் பண்ண நான் எதிர்பார்க்கல. இல்லை கண்டிப்பாக, ஏன்னா நம்ம நிறைய பேசுகிறோம், நிறைய த்ரெட்ஸ் ஓடுது, ஆளுக்கு மண்டையில் ஒரு 100 த்ரெட் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த மல்டி ப்ராசஸிங்கில் நம்ம வந்து we tend to forget. அவர் மறக்கவே மாட்டார், நோட்ஸ் எழுத மாட்டார், இந்த மாதிரிலாம் வந்து நோட் புக் வச்சு இது பண்ணலாம் இருக்காது. ஆனால் எவ்ரி திங் தட் வி செட் அதை வந்து ஒரு லூப்பை கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணுறதுன்றது வந்து இட்ஸ் a great quality. ஸோ எக்ஸிக்யூஷன் பயஸ் நல்லா தெரியும், ரைட்? எவ்வளோ வேணாலும் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் பேசலாம், பட் நான் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்றது வந்து இட்ஸ் a great quality and I'm sure they will become one of the biggest brands in Tamil Nadu. Already? வாழ்த்துக்கள். Still more to yeah. Sure. அருண், அம்பி. அம்பியை பற்றி சொல்லணும்னா, அம்பி எனக்கு ரீசெண்டாக தான் தெரியும். இந்த அன்னியன் படத்தில் வர மாதிரி எல்லா ஃபேசட்ஸும் வச்சிருக்க ஒரு ஆள். ரெமோ மாதிரி லவ்வும் பண்ணுவார். இது லவ் மேரேஜ் தானே? சரி, டெமோடே வந்தார்ல, பார்த்துருக்காரு. எக்ஸாக்ட்லி. ஸோ அது மாதிரி எக்ஸிகியூஷன் வரும்போது அன்னியன் மாதிரி பேய்த்தனமாக வேலை பார்ப்பாரு, சரிங்களா? அது மாதிரி ஒரு சைடில் கர்நாடிக் அந்த மாதிரி ஸ்மூத்தாக இது பண்ணுறது, அம்பி ரோலுக்கு நல்லா பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி வந்து he does different facets in a smooth way. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து ஜென்ரலி ஃபவுண்டர்ஸ் will not give feedback personally, சரிங்களா? ஏன்னா
they will feel like அடுத்தவங்க என்ன அஃபெண்ட் பண்ணுவாங்க, அஃபெண்டா எடுத்துக்குவாங்களா, அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ எனக்கு வந்து நான் எப்பவுமே அந்த ப்ளூ கலர் சட்டையை போட்டிருக்கேன், தயவுசெய்து சட்டையை மாற்றுங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கு மெயினாக அது மாற்றினது. ஓகே, ஸோ அந்த மாதிரி this looks like a very silly feedback, but you have to have the big heart to give that. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் அம்பி வந்து சம்மது. அதை விட முக்கியமான விஷயம் வந்து bringing that impact for a larger audience in a tier 2 place or a non-metro place அப்படி சொல்லுவேன் நான். இந்த ஆலமரம்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து இட் இஸ் அமேசிங் திங் அது பண்ணுறது. ஏன்னா ஒரு ஃபவுண்டராக இருந்து நமக்கு இருக்க பிரச்சனையே 10,000 பிரச்சனை இருக்கு, இதுக்கு நடுவில் இதெல்லாம் ஏன்டா பண்ணுன்ற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் a great thing, Ambi. Good job. Again, the entire team, ஆலமரம் எல்லாருமே இருக்காங்க. So it's much easier that way because அது எப்பயுமே அது தலை எப்படியும் அதை பொறுத்து எல்லாமே இருக்கும். That is very very important. Nice. Ambi, about Arun. And meanwhile, வேற யாராவது ஷேர் பண்ணாலுமே ஷேர் பண்ணுங்க. இன்னொரு மூர்த்தி, நாட் ஜஸ்ட் அந்த பர்சன் தான் சொல்லணும் அவசியம் இல்லை, வேற யாரும் சொல்லுங்க. அருண், உங்களை பத்தி இல்லை, அருண். சரி, ஐ திங்க் வந்து அருண் பத்தி பேசினாலே ஃபர்ஸ்ட் ஒரு ஞாபகம் வர வேர்டே வந்து அபண்டன்ஸ் அப்படிதான் எனக்கு தோணும் எப்போ இது பண்ணலாம். ஸோ வந்து என்ன பயங்கரமா, ஸோ லைக் ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்ம 2 பேரும் ஒரு கீக் பாட்காஸ்ட்டுக்காக கொலாபரேட் பண்ணி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, ஒரு 1.5 வருஷம் முன்னாடி. ஸோ அவர்கிட்ட எப்போ பேசினாலும், இப்போ ரீசெண்டாக ஒரு டைம் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாரு டின்னருக்கு. ஸோ வந்து அப்போ நாங்கள் ஒரு வாக் போனோம். இப்போ ஃபுல்லாக வந்து மேக்ஸு அந்த மாதிரி ஃபுல் கீக் அவுட் பண்ணுறோம் 1 மணி நேரம். எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்து அப்பா இந்த மாதிரி ஒரு ஆள் மாட்டிருக்காங்க, இதெல்லாம் பேசுறதுக்கு, பசில் பேசுறதுக்கு, மேக்ஸ் பேசுறதுக்கு, அந்த மாதிரி ஒரு ஆள் மாட்டானேன்னு சொல்லி ரொம்ப இது. ஸோ அப்போ வந்து ஒரு விஷயம் ஸ்டாண்டிங் அவுட் இன் அ வெரி பிக் மேனர். ஸோ ஒன்று வந்து என்னன்னா, ஹவு மச் ஹீ இஸ் லுக்கிங் அவுட் ஃபார் ஹிஸ் பீப்புள் அரவுண்ட் ஹிம், ரைட்? ஸோ அவர் வந்து என்ன, அது வந்து எனக்கு ரொம்ப how much he wants to create abundance for other people. So for இப்போ இந்த நான் B2B-லேருந்து வரனால ஒரு B2B எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன். ஸோ வந்து இந்த B2B எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஃபார் இப்போ டன் அண்ட் பிராட் ஸ்ட்ரீட் தான் வந்து டேட்டாவில் ஒரு பெரிய ஆளாக இருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஜூம் இன்ஃபோ வந்து அதோட ப்ரைஸ் அண்ட் வந்து அதோட டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு அபண்டன்ஸ் கிரியேட் பண்ணாங்க. அதனால அவங்க கொஞ்ச நாள் வந்து மார்க்கெட்டை ரூல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்போலோ வந்துச்சு, பிகாஸ் தே டிட் அ பெட்டர் ஜாப் தென் ஜூம் இன்ஃபோ. ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் ஒரு நாலேஜ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க ஒரு இடத்துல, அதில் ஒரு அபண்டன்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, தே பிகேம் லைக் really market leaders அதில். I think Arun did the work in GUVI where vernacular languageல வந்து where you can create trainable content. So he created abundance there. So he is the winner இங்கே. ஸோ அதுக்கப்புறம் ஜென்ரலாக பேசிட்டு இருக்கச்சே வந்து அவர் சொல்லிட்டு இருந்தார், இந்த மாதிரி வந்து என் டீமில் வந்து இந்த பையன் ஸ்டார்ட் அப் பண்ண, அதாவது அவன் ஒர்க் பண்ணுறான், அவருக்கு அவரு சொல்றாரு இந்த பையன் எனக்கு ஸ்டார்ட் அப் பண்ணுறான், இவனுக்கு GTMல ஹெல்ப் வருது, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. நான் இவன் குவிட் பண்ண, இவன் வந்து இப்போ என்ன பண்ண போறான் அப்படின்னு குவிட் பண்ணிட்டான்னு கேட்டேன். இல்லை ஹீஸ் கோயிங் டு டூ, பட் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஹீஸ் ஒர்க்கிங் ஃபார் ஹிம், பட் ஸ்டில் ஹீ நோஸ் தட் வந்து அவன் எவ்வளோ பாஸ் மேலே கான்ஃபிடன்ஸ் இருந்தா, ஆமா நான் ஒரு ஸ்டார்ட் அப் பண்றேன் பாஸ் அப்படின்னு பாஸ்டே வந்து சொல்லுவான். அவன் வந்து அவர் எங்கிட்ட சொல்றாரு, GTM இவங்க US மார்க்கெட் ஃபோக்கஸ் பண்றாங்க, இவங்களுக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அது ஒன்று. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒன்னே என்ன சொல்லணும்னா வந்து, அருண் கிட்ட ஒரு நல்ல ஒரு ஸ்டாய்க் தன்மை இருக்கு. லைக் எனி பர்சனல் செட்பேக்ஸ், ப்ரொஃபஷனல் செட்பேக்ஸ், அதெல்லாம் தனியாக நடக்குதுப்பா எங்கேயோ, நான் ஒரு மாதிரி சமநிலையில் இருக்கேன், அங்கே ஏதோ நடந்துட்டு போகுது, நான் இங்கே ஏதோ பண்ணிட்டு இருக்கேன்ப்பா, ஆனால் நான் வந்து என் கோலில் கிளியராக இருக்கேன், நல்லா பண்ணுறேன். ஸோ இதை நான் மட்டும் அப்படி ஃபீல் பண்ணல. வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் கவர்டட் ஆப்ரேட்டர்ஸ், ரைட், த OG ஆப்ரேட்டர் ப்ரொஃபஸர் ஜுன்ஜுன்வாலா, ரைட், அவரை மீட் பண்றச்சு வந்து அவர் அருண் பத்தி அதான் யாருன்னு சொல்லு, அசோக் ஜுன்ஜுன்வாலா, ஐடி மெட்ராஸோட ஃபவுண்டர். ஸோ அவர் வந்து he spoke very, அவர் ரூம்குள்ள போனா the first check he has kept is the GUVI check. ஸோ எப்படி நான் 4,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 4 crores something, அது வந்து எப்படி வந்து எனக்கு காம்பவுண்ட் ஆக்சுவலி அருணை பத்தி வந்து எனக்கு ஒரு 10 minutes வந்து அவரு அருண் அங்க இல்லை, பட் ஸ்டில் he speaks very highly of Arun. So employers are talking well about Arun, operators are talking well about Arun. At a personal level also I enjoyed conversing with him. So it's a very rare pleasure to know. So thank you Arun. ஒரு ஃபன் ஃபேக்ட், நீங்க இவரை பிடிக்கணும்னா வந்து ரேஸ் கோர்ஸ் ரோட்ல பொரி சாப்பிட்ற இடத்துக்கு டெய்லி போக மாட்டோம், பிக்கிள் பல்தான். ஆமா, பிரவீன் பத்தி நான் சொல்றேன். ஸோ ஒன் காமன் திங் தட் வி ஷேர் இஸ், நாங்கள் வந்து 2 பேரும் தூத்துக்குடி. ஆமா. அண்ட் பிரவீன் வந்து ரொம்ப ரேர் breed, as all of you know. இவங்க வந்து ஒரு கம்யூனிட்டி பில்டராகவும் சொல்லலாம், அண்ட் ஈகோ சிஸ்டம் ஆர்கிடெக்டாக இப்போ மாறி இருக்காரு. இப்போ லைக் பிரிங்கிங் all of us together, right? He's building the ecosystem. இவங்க வந்து ஒன் லிட்டில் ஸ்டோரி தட் ஐ ரியலி ரெசனேட். இவங்க வந்து காலேஜில் இருக்கும்போது, அண்ட் சின்ன ஒரு கோயில்பட்டியில் நீங்கள் படிச்சு நினைக்கிறேன், படிச்சது கோயில்பட்டி. அங்கேருந்து அந்த எக்ஸ்போஷர் கிடைக்காதுன்னு நீங்கள் வந்து படத்துக்கு போகாமல் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்தாமல், he wanted to go to a event,
சென்னைக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணி அங்கே வந்து ஹி இஸ் காட்டன் இன்ஸ்பயர்ட் தட் ஆண்டர்பிரினர்ஷிப்னு ஒன்று இருக்குது, எனக்கு அதில் வந்து எனக்கு பிடிச்சிருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு வெண்ட் பேக் டு ஹிஸ் காலேஜ்க்கு போயிட்டு ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் செல்ல வந்து அங்கே இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் வார்த்தையே கேள்விப்பட்டிருப்பாங்கன்னே தெரியல, ரைட்? அவங்க வந்து அங்கே அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அண்ட் தென் ஸ்டார்டிங் தேர் டூயிங் சம்திங். பேட்டன்ட்லாம் இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாரு that he has some patent for a கடலை மிட்டாய் மேக்கிங் மெஷின், ரைட்? ஸோ வெரி ரேர் breed. இது வந்து ரொம்ப மல்டி ஃபேசட்டட், மல்டி டேலண்டட் இண்டிவிஜுவல். அண்ட் இவர் ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்யூனிட்டி வந்து தமிழ்ப்ரனர். அண்ட் அது மூலமா என்ன ஷாமன் யூ ஸ்டார்டட் தட். அண்ட் the offline event வந்து how the entire ecosystem for the first time in Tamil Nadu came together. 500 பேருக்கு மேல சேர்ந்து வந்தாங்க. And you've done it for 2-3 years, right? And now what you're doing with Ambi in Aalamaram is really amazing. So thank you. I think இல்ல it is the genuine heartfelt need that he has to help everybody, right? எல்லாருக்கும் வந்து ஒரு கம்யூனிட்டியா சேர்ந்து கொண்டு வரணும், எல்லாருக்கும் வேல்யூ ஆட் பண்ணணும். ஐ திங்க் that's the pure form of Praveen that we. அதுவும் ஜோஹோ மாதிரி ஒரு கம்பெனில வேலை பண்ணிட்டு இருக்கும்போது அதை விட்டுட்டு பண்றதுன்றது வந்து இது பெரிய விஷயம், ரைட்? அண்ட் கம்ஃபர்டபிளான ஜாப் இருக்கு, கம்ஃபர்டபிளான ஜாப். அண்ட் ஆல்சோ a lot of அவ்வளோ ஜோஹோ பத்தி அவ்வளோ பேஷனேட்டா நாங்க பேசுவோம். எங்க கான்வர்சேஷன் 2 hours 3 hours போகும். எப்படி அங்க ஒர்க் பண்ணீங்க அதை விட்டுட்டு அண்ட் தென் கன்வின்சிங் ஹிஸ் ஃபேமிலி. ஒரு சின்ன ஊர்ல வந்து ஒரு நல்ல ஸ்டேபிள் ஜாப், ஆல்மோஸ்ட் ஜோஹோ ஜாப் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் a government job, right? you're in there and everybody feels that இவர் வந்து ஓகே செட்டில் ஆயிரலாம், கல்யாணம் பண்ணிடலாம் பையனுக்கு அப்படின்ட்டு. பட் அதை வந்து கன்வின்ஸ் பண்ணி வெளியே வந்து, ரைட்? சௌரப் எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு தூத்துக்குடினால. எப்போ தீபாவளிக்கு நாங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போயிடுவோம். லாஸ்ட் 2 தீபாவளி he has been home. அப்பா அம்மா தெரியும், நல்ல ஃபேமிலி லெவல் கனெக்ஷன் இருக்குல்ல. Thank you. No. Pleasure knowing you. Thank you so much. Likewise. சௌரப் பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் அந்த ஸ்டோரியை சொல்கிறேன். லிங்க்டின் சொன்னேன் இல்லையா, நான் வந்து ஆக்சுவலி ஜோ குவிட் பண்ணிட்டு நானும் ஷாமும் சென்னையில் ஒரு 2 BHK வீடு வந்து ஆஃபீஸ் ப்ளஸ் ஹோமாக எடுத்து ரெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ ரேண்டம் ஒரு நாள் நைட் 8 மணிக்கு வந்து எனக்கு லிங்க்டின்ல ஒரு மெசேஜ் வருது, ஹாய் அப்போ எதுவுமே நாங்கள் பண்ணல, ஆஃப்லைன் ஈவெண்ட் நாங்கள் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஆன்லைனில் ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றின நியூஸ் தமிழில் போஸ்ட் பண்ணிருப்போம், தெரிஞ்ச ஆண்டர்பிரினர்ஸ்க்கு நாங்கள் கனெக்ட் பண்ணிருப்போம், அவ்வளோதான் பண்ணிட்டோம். அப்போவே எப்படி எங்களை கண்டுபிடிச்சாரு கூட எங்களுக்கு தெரியல. நாங்கள் இப்போ 2000 ஃபாலோவர்ஸ் 3000 ஃபாலோவர்ஸ் கூட இருக்காது அப்போலாம். அப்போது வந்து மெசேஜ் பண்ணி நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, என்னால் தான் பண்ண முடிஞ்சா சொல்லுங்கள், நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இதில் எதாவது நான் பண்ண முடிஞ்சா சொல்லுங்கன்னு சொல்லி அவராக மெசேஜ் பண்ணார். நான் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கேன். நான் பாட்காஸ்ட்டுக்கு 10 பேர் மெசேஜ் பண்ணால் 2 பேர் ரிப்ளை பண்ணுவாங்க. அப்படி தான் பாட்காஸ்ட்டே பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு நம்மள எப்படி கண்டுபிடிச்சார் அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் வி காட் ஆன் கால், ஒரு 1 hour பேசியிருப்போம். அப்போ தான் தூத்துக்குடி, நான் சௌரவ்னு பார்த்தேன். ஓகே நம்ம இந்த சௌரவ் பேர் பார்த்து எனக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிட்டேன். அவர் உடனே பிரவீன் எனக்கு தமிழ் தெரியும் அப்படின்னு. அப்புறம் தான் பார்த்தா தூத்துக்குடி படிச்சதுல தூத்துக்குடி எல்லாம் தெரிஞ்சுது. சௌரவ்கிட்ட ரொம்ப பிடிச்சது அப்படின்னா எப்பவுமே வந்து நீங்க சொன்ன மாதிரி அபண்டன்ஸ், எப்படி கொடுக்கலாம், எடுக்கிறத விட எப்படி கொடுக்கலாம். நம்ம வந்து அந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஒரு குடீஸ் விதமாக கொடுக்குறாரு. அதுக்கு என்ன ROI பார்த்தாரு, சோஃபார் ஏதாவது ROI வந்துச்சா அது எதுவுமே தெரில, ஐடியாவே இல்லை. ஆனால் அது கொடுத்துக்கிட்டே எல்லா வருஷமும் வந்து அவராக கேட்ட ஈவெண்ட்டோட போஸ்டர் பார்த்தோன்னே அவரே மெசேஜ் பண்ணிடுறாரு, இந்த வாட்டி நான் பண்ணிடுறேன், நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க, இது ஃபுல்லாக டேக் கேர் அவர் மெசேஜ் பண்ணிடுவார். இன்னொன்று எப்போவுமே வந்து இப்போது நேற்று கூட நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், D2Cயில் வந்து இப்போ வந்து எஸ் பில்ட் அ இன்ஜின். anybody who wants to any creator who wants to figure out ஏதாவது ப்ராடக்ட் அலைன் பண்ண முடியுமா அப்படின்னா ஃபுல்லி bootstrap. பை த வே bootstrap பண்ணதுனால எந்த கம்பல்ஷன் இல்லை. ஒரு இன்ஜின் பில்ட் பண்ணி அவங்க ஆஃபீஸ்க்கு மேலே இன்னொரு ஃப்ளோர் எடுத்து அங்கே யாரெல்லாம் ஐடியாஸ் வச்சிருக்காங்களோ அவங்கள வந்து இன்குபேட் மாதிரி பண்ணி அவங்களுக்கு வந்து என்ன டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம். ஏன்னா they have built it for so many years and they have the playbook now. என்ன பண்ண முடியும், எல்லா கனெக்ஷன்ஸும் இருக்குது அவங்களுக்கு. ஸோ பிக்கிள் பால் அந்த பால் கம்பெனி எவ்வளோ ரெவன்யூ பண்ணுறாங்க இப்போ அவங்க? ஆமாம் அவங்களும் பண்ணுறாங்க, more than a crore. ஒரு பிக்கிள் பால் ட்ரெண்ட் வந்தோடனே ஒருத்தங்க பிக்கிள் பால் பண்ணலான்னு சொல்லிட்டு கூட்டு வந்து அவங்க மேலே ஃப்ளோரில் இன்குபேட் பண்ணி அவங்களுக்கு அந்த இனிஷியல் செட்டப் ஒரே ஒரு ஃபவுண்டர் வந்தவங்க வந்து இப்போ தேர் மேக்கிங் more than a crore. ஸோ அந்த D2C இன்ஜினை வந்து கரெக்டாக பில்ட் பண்ணி நம்ம மட்டும் வச்சுக்கூடாது, வெளியே இருக்கிறவங்களுக்கு சொல்லி நிறைய பேர் அதை எனேபிள் பண்ணுங்கிறது வந்து ஆக்டிவாக பண்ணிட்டு இருக்க ஒருத்தங்க. நேற்று கூட நீங்கள் சென்னை ஸ்பேஸ் நம்ம பண்ணலான்னு பேசிகிட்டு இருக்கும்போது D2Cக்கு நம்ம அதை பண்ணலாம், நான் வரேன், நம்ம ஒரு ஸ்பேஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி D2C ஃபவுண்டர்ஸ் எப்படி எனேபிள் பண்ணலாம், ஆன்போர்ட் பண்ணலாங்கிறத பேசிட்டு இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங் தட் யூ ஹவ் டன். இந்த ஈவெண்ட்டுக்கும் சொன்னோடனே கிளம்பி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டை போட்டு வந்துட்டார் பெங்களூர்லேருந்து.
இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இவர்கிட்ட நான் அட்மையர் பண்றது அவரோட ஃபிட்னஸ் தான். கரெக்ட். ஜெனரலா ஃபவுண்டர்ஸ் வில் நெவர் கேர் அபவுட் இட், எஸ்பெஷலி மீ. சரிங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்துல வந்து இவர் நான் எங்க போனாலும் ஐ வில் ரீகால் அண்ட் தென் மென்ஷன் தட் ஃபார் எவ்ரி ஃபவுண்டர் ஹி இஸ் a ரோல் மாடல். கரெக்ட். நோன் ஃபவுண்டர்ஸ்ல வந்து வெல் நோன் ஃபவுண்டர்ஸ்ல நிதினும் மோகன் மட்டும் தான் பாக்ஸிங் வந்து டே டு டே ப்ராக்டிஸ் பண்றாங்க. ஃபைட் பண்ணலாம். அப்படியா? லைக் நான் சொல்றது ப்ரொஃபஷனல் லெவல்ல பாக்ஸிங். ஸோ பர்சனலா ஃபிட்னஸ்க்காக கத்துக்கிறது, ப்ரொஃபஷனலா பாக்ஸிங் கத்துக்கிறது நிதினும் மோகன் மட்டும் தான் ப்ரொஃபஷனலா பண்ணி நான் பார்த்தேன். நைஸ். ஸோ ஜாக்கிரதையா இருங்க. ஒன்று ஐ ஆல்சோ வாண்ட் டு ஆட் ஃபியூ திங்ஸ். ஸோ வாட் Saurabh சைட்லையும் சரி, ஸோ எல்லாரும் சைட்லையும் whenever that Aalamaram has asked for anything, at least I want to express my gratitude. Mohan, Arun, பிரபு எல்லாருக்குமே வந்து என்னன்னா whenever you asked, ஸோ வந்து நிறைய ஆலமரம் ஈவெண்ட் வந்து M2P ஆஃபீஸ் தான் நடக்குது. ஸோ வந்து இது வரைக்கும் அவர் வந்து எதுவுமே எப்பெல்லாம் கேட்குறோமோ எடுத்துக்கப்பா தான் சொல்றாரு. மோகன் நாங்கள் கூப்பிட்டுருக்கோம் அந்த மாதிரி ஈவெண்ட் இருக்குன்னா he doesn't even நான் முடிஞ்ச வரைக்கும் if he is there and available 100% he comes. அண்ட் நீ சொன்ன மாதிரி வந்து Saurabh also, right? So he keeps giving. ஸோ வந்து நம்ம சில பேர் வந்து இப்போ ஏதோ அந்த டெமோ டே நடந்தது அண்ட் ஹி கம்ப்ளீட் யாருமே கேட்கல, அவரே வந்து இல்லை நான் கூடிஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்தாரு. அண்ட் அருண் ஆல்சோ எனி ஹெல்ப் வென் வி ஆஸ்க் யாரோ ஒருத்தங்க மென்டர் பண்ணணும் ஆலமரம்ல இருந்து அந்த மாதிரி இட் இஸ் ஆல்வேஸ் ஒன். ஸோ மை கிராட்டிடியூட் எவ்ரிபடி ஹஸ் கம் டுகெதர் அந்த ஆலமரம் பாட்காஸ்ட். ஏன்னா ரெண்டு நாலு பேருமே லைக் நாட் இன் தி ஏர்லி ஸ்டேஜ். ஸோ இந்த பாயிண்ட்ல டைம் ஷுட் பி அல்டிமேட் கரன்சி, ரைட்? லைக் டைம் தான் கொடுக்க முடியாது, லைக் பணம் கொடுக்கலாம் எல்லாமே கொடுக்கலாம், டைம் தான் கொடுக்க முடியாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்லயும் வேல்யூ பண்ணி டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. இது ஆக்சுவலாக ஏன் தெரியுமா? ஏன்னா இப்போ எனக்காச்சும் எல்லா ஃபவுண்டருக்குமே வந்துட்டு ஒரு ஆசை இருக்கும், இந்த திருப்பி வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் ஏதாவது கொடுக்கணும். கரெக்ட். கிவிங் பேக். ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஓகே, அதை நீங்கள் பண்ணுறது தான் மிகப்பெரிய விஷயம். நம்ம வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு 2 hours நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறோமா, 3 hours ஸ்பெண்ட் பண்ண போகிறோமா, இதுக்கு நீங்கள் ஒரு 1 month ஒர்க் பண்ணிருக்கீங்க. அந்த எஃபர்ட் தான் மேட்ரு. அந்த எஃபர்ட்டுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு 3 hours உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ இல்லை ஸ்டார்ட் அப் ஈகோ திருப்பி கொடுக்க ஒரு மேட்ரே இல்லை. ஸோ அந்த கிரெடிட் நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதான் நாங்கள் இல்லை எனி ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் தமிழ்நாடு கண்டிப்பாக பயங்கரமாக ஹானர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. தேங்க்ஸ். சூப்பர். இன்னொரு ஜென்ரல் இது நான் இங்கே அப்சர்வ் பண்ண வரைக்கும் எல்லாருமே எவ்ரிபடி இஸ் குட் இன் தேர் ஓன்ஸ். அப்புறம் D2C, கரெக்ட், B2B, இவரும் B2C B2B ரெண்டுமே இருக்காரு. B2B பிரைமர்லி அக்ராஸ் கான்டினென்ட்ஸ். நான் வந்து எஜுகேஷனில் B2Cல இருக்கேன், B2Bயும் பண்ணுறேன். ஸோ இது எல்லாருக்குமே வந்து பை நவ் அஸ் ஹி ஹேஸ் அ பிளே புக், எவ்ரிபடி ஹேஸ் இட். இதை வந்து ஒரு செஷன் மாதிரி எடுத்து பண்ணால் இட் வில் பி டெமோக்ரடைஸ் பண்ணலாம். ஆமாம். ஸோ அதை வந்து எதிர் ஆஃப் ஃபர்ஸ்ட் கேன் டிரைவ் தட். அண்ட் அகைன் இல்லை இங்கே இவர் சொன்ன மாதிரி டைம் இல்லை, நீங்கள் அந்த டைமை எங்கிட்ட இருந்து பிடிக்கிறீங்க. நான் பிடிக்கிறேன். இன்னொன்று எல்லாருமே லைக் கம்ஸ் ஃப்ரம் லைக் நாட் ஃப்ரம் மெட்ரோ. இங்கே இருக்கிற யாருமே மெட்ரோ இல்லை. சௌரப் தூத்துக்குடி, கும்பகோணம் கிட்ட, மதுரை, ராமேஸ்வரம். நீங்க தான் சென்னை தான். சென்னை. உசிலம்பட்டி சாரி சொல்லிடுவான். இதுல IIT IIM யாருமே அதுதான் முக்கியம். அத சொல்ல I am IIT Incubator company but I am not IITian. இப்படி சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அட்ரஸ்ல. ஓகே. இல்ல அவர் இப்போ ரீசன்ட்டா IIMலாம் ஸ்பீச் கொடுக்குறாரு தெரியும்ல. பிரபு ஸ்டாண்ட் ஹார்வர்ட் பண்ணீங்களா? ஹார்வர்ட் போய் பேசிட்டு இருந்தாங்க. அப்படியே? ஆமா. வாவ். எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா என்ன ஆக்ஸ்போர்ட்ல கூப்பிட்டுருந்தாங்க. வாவ். இங்கிலீஷ் எங்கேயோ அங்க போய் இங்கிலீஷ் வேணாம்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அங்க போயிட்டு இங்கிலீஷ் தெரியாது போடாவா? அதேதான். ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து உங்களோட ஃபவுண்டர் அதாவது ஏர்லி ஜேர்னி இருக்கும்ல, அந்த ரொம்ப ஏர்லியாக இப்படி ஒன்று பண்ணலாம், நீங்கள் ஒரு ஜாப்ல இருந்திருப்பீங்க இல்லை படிச்சுட்டு இருந்திருப்பீங்க, இது ஒன்று பண்ணலாம்ன்ற ஐடியா வந்திருக்கும் இல்லையா, அந்த ஜேர்னி வந்து கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி நீங்கள் இப்போ பண்ணுறது வந்து கண்டிப்பாக ஆரம்பிக்கும் போது பில் பண்ணதே இப்போ சால்வ் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க, ஆரம்பிக்கும் போது வேறு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த ஸ்டார்ட் பண்ணதை ஸ்பார்க் எங்கேருந்து வந்துச்சு, அதை வந்து இதில் எல்லா இண்டிவிஜுவலுக்கும் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். கேன் ஸ்டார்ட் வித் யூ. ஸோ 2013 நினைக்கிறேன். ஆமாம், 2013-14 பிகினிங்கில். அப்போது எங்களோட மெயின் டொமைன் வந்து ஃபின்டெக்னு இருக்க தவிர பேங்கிங் ஓவரால் பார்க்கலாம். ஓகே. ஸோ அந்த டைமில் ஒரு எல்லாருக்குமே பேங்க்கை பொறுத்த வரைக்கும் எப்படி ஆப்ரேட் ஆகுது, என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, யாருமே வந்து பேங்க்குள்ளே போய் எதுவும் பண்ண முடியுன்ற ஹோப்பே இல்லாமல் இருக்கிற ஒரு ஸ்டேஜ் அது. ஃபின்டெக்ன்ற வேர்டே கிடையாது அந்த டைமில். ஃபின்டெக்ன்ற அந்த டேர்ம் வந்து இட் ஸ்டார்டட் காயினிங் ஆஃப்டர் 2015-16. நிறைய கம்பெனிஸ், பேடிஎம் மாதிரி கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் பாப்புலர் ஆனதுக்கு அப்புறமா தான் ஃபின்டெக்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சது. அப்போ தான் ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லாம் வர ஆரம்பிச்சது. அப்போது பெரிய ப்ராப்ளம் வந்து கேஷ் ஆன் டெலிவரி. இந்தியா பீங் அ லோ ட்ரஸ்ட் மார்க்கெட், கேஷ் ஆன் டெலிவரி வந்து ஃப்ளிப்கார்ட்காக இருக்கட்டும், அமேசான்காக இருக்கட்டும், அப்போ தான் அமேசானும் ஆரம்பித்தாங்க. பிக் தே ஸ்டார்டட் ஃபோக்கஸிங் ஆன் இந்தியா பிக் டைம் அரவுண்ட் த சேம் டைம். ஸோ நிறைய கம்பெனிஸ்க்கு, கன்சியூமர் இன்டர்நெட் கம்பெனிஸ்க்கு வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஃபினான்ஷியல் சர்வீசஸ்
அட்டைன் பண்ணணும், லைக் பேசிக்லி காசு கலெக்ட் பண்ணுறதோ இல்லை காசு கொடுக்குறதோ, ஃபார் அ லோன் கம்பெனி டிஸ்பர்சிங் எஃபிஷியன்ட்லி, ஃபார் அ காமர்ஸ் கம்பெனி கலெக்டிங் மணி எஃபிஷியன்ட்லி, டிஸ்ட்ரிபியூட்டிங் எஃபிஷியன்ட்லி, இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். அந்த ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். ஏன்னா ஒரு பேங்க் கிட்ட தே ஆர் த கஸ்டோடியன் ஆஃப் ஃபண்ட்ஸ், கஸ்டோடியன் ஆஃப் கஸ்டமர்ஸ் எல்லாமே, அண்ட் ரெகுலேட்டரிலி அவங்க கிட்ட தான் லைசன்ஸ் இருக்கும். அவங்கள வச்சு தான் நம்ம காசு கலெக்ட் பண்ணுறதோ இல்லை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதோ இல்லை லோன் டிஸ்பர்ஸ் பண்ணுறதோ எல்லாம் பண்ண முடியும். பட் ஒரு பேங்க் கூட ஒர்க் பண்ணுற அளவுக்கு எந்த கம்பெனிக்கும் பொறுமை கிடையாது. பொறுமை இருந்தாலும் எப்படி பண்ணணும்னு தெரியாது. த வேர் வித் ஆல் ஃபார் எனி கம்பெனி டு ஒர்க் வித் அ பேங்க், எந்த ப்ரோக்ராம் வேணால் எடுங்க. சிம்பிளாக சொல்லணும்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போ ஜெட் ஏர்வேஸ் இருந்தது. நீங்கள் ஜெட் ஏர்வேஸில் ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளையர் மைல்ஸ் இருக்கும், ஜேபி மைல்ஸ்னு. அது ஜெட் ஏர்வேஸ் கோ-பிராண்டட் கிரெடிட் கார்டு 2-3 பேங்க் தான் இருந்தது. ஐசிஐசியில் இருந்தது, ஹெச்டிஎஃப்சி இருந்தது, அப்புறம் இன்னும் ஏதோ ஒரு பேங்க் இருந்தது. ஒரு புது பேங்க் கூட அவங்க லான்ச் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா மினிமம் 2 years ஆகும். 2 to 2.5 years மினிமம் ஆகும். ஓகே, போய் ஃபஸ்ட்டு கான்வர்சேஷன்லேருந்து பை த டைம் அ கஸ்டமர் கெட்ஸ் த கார்டு, இட் வாஸ் எனிவே பிட்வீன் 2.5-3 years. ஸோ அதை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்தோம். வை ஷுட் இட் பி ஸோ டிஃபிகல்ட் டு ஒர்க் வித் பேங்க்ஸ்? என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோன்னா, த டெக்னாலஜி தட் த பேங்க்ஸ் ஹேட் அண்ட் த டெக்னாலஜி தட் இஸ் ரெக்வயர்ட் டு லான்ச் அ ப்ராடக்ட், இது ரெண்டும் வந்து சாக் அண்ட் சீஸ், சம்மந்தமே கிடையாது. அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே இம்போர்ட்டட் டெக். 2014-15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்ஸும் யூஸ் பண்ணது அமெரிக்கன் டெக், இஸ்ரேலி டெக், ஆர் சம்வேர் பில்ட் இன் யூரோப், இந்த மாதிரி தான் இருந்தது. மேட் இன் இந்தியா ப்ராடக்டே இல்லை, மேட் இன் இந்தியா டெக்னாலஜியே இல்லை. மேக்ஸிமம் சர்வீசஸ் இருக்கும். ஒரு ஆப்ரேஷன்ஸ் ப்ராசஸ் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு காக்னிசன்ட், டிசிஎஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. இன்ஃபோசிஸ் மட்டும் ஃபினக்கல்னு ஒரு ப்ராடக்ட் வச்சுருந்தாங்க, அதுதான் கோர் பேங்கிங் சிஸ்டமாக இருந்தது. பட் அதுவுமே ரொம்ப லிமிட்டட். அந்த ப்ராடக்ட் வந்து இத்தினுண்டுனா அந்த சர்வீசஸ் காம்பனன்ட் வந்து இவ்வளோ இருக்கும் அந்த பேங்க் வந்து ஆப்ரேஷன்ஸ் ரன் பண்ணுறதுக்கு. சரி, ஃபஸ்ட்டு கப்புள் ஆஃப் இயர்ஸ் வி ஸ்பெண்ட் டைம் இன் மேக்கிங் ஷுர் அந்த ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட்டை ஈஸி ஆகணும் அப்படின்னு நினச்சது. வித்தின் அ இயர் வி ரியலைஸ்ட் இது எங்கேயும் போக போகிறதில்ல. ஏன்னா இன் அ டிபிக்கல் ப்ராடக்ட் லான்ச் த ஸ்லோவஸ்ட் மூவிங் ஆப்ஜெக்ட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் யூ கேன் ரன். ஓகே, எது இருக்கிறதுலே ஸ்லோவஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எல்லாமே டிக் ஆச்சுன்னா மட்டும்தான் ஒரு பேங்க் வந்து, ஏன்னா கம்ப்ளைண்ட்ஸ் ஹெவி இண்டஸ்ட்ரி, இது எல்லாமே டிக் மார்க் இருக்கணும். அப்போதான் வந்து ஒன்று போய் லான்ச் பண்ண முடியும் மார்க்கெட்டில். ஏன்னா இட் இஸ் ஆல் அபவுட் கஸ்டமர் இன்ட்ரெஸ்டிங் தேர் மணி இன் அ ப்ராடக்ட். ஓகே, இப்போ பேடிஎம் வந்து அப்போ ரொம்ப சின்னதாக இருந்தது. பேடிஎம் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, மிஞ்சி போனால் மொபைல் ரீசார்ஜ் பண்ண முடியும், டிக்கெட் வாங்க முடியும், இந்த மாதிரி இருந்தது, அவ்வளோதான். ரைட், இப்போ பேடிஎம் இஸ் லைக் அ பேங்க். அப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து அவங்க எஸ்பிஐயோ இல்லை கேனரா பேங்கோ யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பேடிஎம்ல போய் காசை போடணும்னா என்ன ட்ரஸ்ட் அவங்களுக்கு இருக்கணும், அந்த ட்ரஸ்ட்டு இருக்கணும். அட் த சேம் டைம் டெக்னாலஜி இன்டர்வீன் பண்ணி நம்மளால வந்து ப்ராடக்ட் குயிக்காக லான்ச் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா வி ஹேட் டு ஒர்க் வெரி க்ளோஸ்லி வித் பேங்க்ஸ். ஸோ பேங்கிங் ஃபுல்லாக புரிஞ்சிக்க வேண்டியிருந்தது. தென் ஒன்ஸ் நாங்கள் உள்ளே போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பிக்க உரிக்க இது ஒன்றுமே இல்லை, எல்லாமே பாரோட் டெக். ஒரு சிடிஓ ஆஃப் அ பேங்க் வாஸ் அட் பெஸ்ட் அ வெண்டர் மேனேஜர். ஓகே, ஒரு 25-30 வெண்டர் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, அவ்வளோதான். ரைட், அந்த வெண்டர் எல்லாம் மோஸ்ட்லி இம்போர்ட்டட் கம்பெனிஸ், அதாவது எக்ஸ்டர்னல் கம்பெனிஸாக இருக்கும், ஃபாரின் கம்பெனிஸாக இருக்கும். இதே இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வி ஸ்டார்டட் குவெஸ்டிங். ஓகே, முதல்ல இருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறது சேலஞ்சிங் ஸ்டேட்டஸ் கோ. ஏன் இப்படி இருக்கணும், ஒய் நாட் சம்திங் தட் இஸ் பார்ன் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா, சர்வீஸ் ஃபார் இந்தியா அப்படின்றது வி ஸ்டார்டட். பிரபு, ஒரு கொஸ்டின். இதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இது வந்து இன்னமும் எனக்குலாம் ஏலியன் தான். ஓகேங்களா, ஹவு டிட் யூ பிக் திஸ் இஸ் a problem statement, this is a market domain? மெயினாக co-founders தான். மது அண்ட் முத்து 2 பேருமே வந்து they worked in விசான்ற பேமெண்ட் நெட்வொர்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து 360 டிகிரி வியூ இருந்தது. எவ்ரி பேங்க் எவ்வளோ செலவு பண்றாங்க, எவ்வளோ டைம் ஆகுது, எல்லாமே அவங்களுக்கு இருந்தது. ஓகே, ஸோ அகைன் விசா இஸ் அன் அமெரிக்கன் கம்பெனி. அப்போதான் வந்து என்பிசிஐன்னு சொல்லிட்டு இந்தியாவில் நம்ம 2008-9 வந்து என்பிசிஐ வந்திருந்தது. ஐஎம்பிஎஸ்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க, இமீடியட் மொபைல் பேஸ்ட் பேமெண்ட் சிஸ்டம். அந்த ஐஎம்பிஎஸ் வந்து ஒரு மேஜிக் மாதிரி. அப்போ நான் சொல்றது 2010-11 இன்னைக்கும் யூஎஸ்ல நீங்க வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா, அன்லெஸ் இப்போ நான் கேஷ் ஆப் வச்சிருக்கேன், நீங்களும் கேஷ் ஆப் வச்சிருந்தீங்கன்னா இமிடியட்டா நடக்கும். பட் அது வந்து வால்ட் கார்டன். நீங்க ஏதோ ஒரு பேங்க்ல இருக்கீங்க, நான் வேற ஏதோ பேங்க்ல இருக்கேன், நீங்க வெல்ஸ் ஃபார்கோ வச்சிருக்கீங்க, நான் பேங்க் ஆஃப் அமெரிக்கா அக்கௌண்ட் வச்சிருக்கேன்னா, நான் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனா வயர் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகே, வயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா 3 நாள் ஆகும். அதுக்கு உங்களுக்கு கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் நீங்க கொடுக்கணும், எல்லா டீடைல்ஸும் கொடுக்கணும். அதை ஆட் பண்ணி 24 hours கூலிங் ஆஃப் பீரியட் இருக்கும். அதை முடிச்சுட்டு தான் நான் உங்களுக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது P2P, பியர் டு பியர். இமேஜின் ஃபார் அ பிஸ்னஸ். ஒரு காஃபி ஷாப் இருக்கு, அந்த காஃபி ஷாப் வந்து அவங்களோட மில்க் வெண்டருக்கு, காஃபி வெண்டருக்கு வந்து அவங்க பே பண்ணணும்னா மினிமம் 1 week ஆகும். ஸோ இதனால பிசினஸ் ஸ்லோ டவுன், மார்ஜின்ஸ் கெட் எரோடட் பிகாஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஹை, இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் இஸ் ஹை, கேஷ் ஃப்ளோஸ் ஆர் இம்பாக்டட். இந்த மாதிரி அதனோட கேஸ்கேடிங் எஃபெக்ட் வந்து அவ்வளோ இருக்கு. ரைட், இட் went into a vicious loop, vicious cycle. The moment you make money transfer faster and access to financial services more
democratized, இந்த சைக்கிள் வந்து இட் பிகம்ஸ் அ வர்ச்சுவஸ் சைக்கிள். எவ்ரிபடி கெட்ஸ் மணி இமீடியட்லி. ஒர்க்கிங் பிஸ்னஸ்க்கு எல்லாமே ஒர்க்கிங் கேபிட்டல் தான். நம்ம எல்லாருமே வந்து we are optimizing towards working capital. அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் பெட்டர் ஆகும். ஒரு பிஸ்னஸ் வந்து எஃபிஷியண்டாக ஃபண்ட்ஸ் வாங்க முடியும், எஃபிஷியண்டாக வந்து ஃபண்ட்ஸ் டிஸ்பர்ஸ் பண்ண முடியுன்ற மாதிரி இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர் கொண்டு வரதுக்கு we can't rely on foreign tech. அதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். சரி ஓகே நம்மளே உட்காந்து பில்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான். ஒரு 2-3 வருஷத்துக்கு we didn't add any customers. We were bootstrap. நம்ம இந்த இண்டஸ்ட்ரியே புதுசு. லைக் ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் ஆர் இந்தியா பேஸ்ட் சாஃப்ட்வேர் பில்டிங் கம்பெனி ஃபார் இந்தியா ரொம்ப புதுசு. ஏன்னா இந்தியாவில் காசே கிடையாது அதிகம். இட்ஸ் நாட் மச் மணி டு பி மேட். சர்வீசஸ்லாம் நம்ம சூப்பர். வி ஹேவ் த ஜெயண்ட்ஸ் லைக் டிசிஎஸ், காக்னிசன்ட், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிஎல் இதெல்லாம். இவங்க எல்லாருமே சர்வீசஸ் லைக் கிரேட். ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் நம்ம பண்ணல. கரெக்ட். Why can't we actually do that? Why don't we build a product that is primarily focused on India? அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 2-3 இயர்ஸ்க்கு we actually put our heads down, build the basic technology to actually not rely on anybody else. And then அப்போ தான் லக்கிலி எங்களுக்கு வந்து 2-3 விஷயம் கரெக்டாக நடந்தது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இது சேஞ்ச் ஆச்சு, ஆட்சி மாறிச்சு. அண்ட் த நியூ கவர்மெண்ட் ஃபோக்கஸ்ட் பிக் டைம் ஆன் டிஜிட்டல் டெக்னாலஜி. லைக் எதுவாக இருந்தாலும் வந்து டிஜிட்டைஸ் பண்ண முடியுமா, ஃப்ரம் ஐடென்டிட்டி, ஆதார் டு பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ண முடியுமா, கேஒய்சி பண்ணோன்னா நேராக போய் பார்க்க தேவையில்ல, பேங்கர் வந்து வீட்டுக்கு வரணும்னு அவசியம் இல்லை, வீடியோ கேஒய்சியில் பண்ணலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து இட் அலைன் டுவர்ட்ஸ் வாட் வி வேர் ஆல்சோ ட்ரைங் டு பில்ட். அண்ட் யூபிஐ லான்ச் ஆச்சு. யூபிஐ வாஸ் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் victories for India in the last decade. Correct. Okay. இன்னைக்கு வந்து விசா மாஸ்டர் கார்டு கம்பைன்ட் வால்யூமை விட யூபிஐ இஸ் டூயிங் மோர் இன் ஒன் கண்ட்ரி. ட்ரூ. ஓகே, விச் இஸ் நாட் ஈஸி. அவங்கெல்லாம் 190 கண்ட்ரீஸ்ல இருக்காங்க, நம்ம ஒரு கண்ட்ரியில் இருக்கோம். ஓகே, பிகாஸ் வி ஹேவ் த எல்லாரும் வந்து நம்மளோட பாப்புலேஷன் வந்து ப்ராப்ளமாக பார்த்த டைம் நம்ம வந்து அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தோம். ரைட். ஏன்னா அதே டைமில் ஜியோ லான்ச் ஆச்சு, இன்டர்நெட், மொபைல் இன்டர்நெட் பிகேம் democratized again. So everybody had access to a cheap smartphone. ஒரு சீப் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும், நீங்கள் ஆப் வழியாக நீங்கள் நிறைய விஷயம் பண்ணலாம். இன்னைக்கு ஸ்விக்கி டெலிவரி பாய்ஸ்லேருந்து ஜொமேட்டோ டெலிவரி பாய்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து 10 வருஷம் முன்னாடி ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி போய் டெலிவரி பண்ணுவாங்க? அவங்க கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. ஹவு வில் தே ஆக்சுவலி டேக் அன் ஆர்டர் அண்ட் கோ அண்ட் டெலிவர்? இன்னைக்கு கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணி அவங்க நேவிகேட் பண்ணி கரெக்டாக டெலிவரி பண்ணுறாங்க. 10 நிமிஷத்தில் வி ஆர் கெட்டிங் ஃபுட் ஆர் வாட் எவர் கிராசரிஸ் ஆர் எனிதிங். அப்போ அது கிடையவே கிடையாது. பட் இது எல்லாமே ட்ரேட். ரைட். ட்ரேடுன்னு ஒன்று நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ், ட்ரேடுன்னு ஒன்று நடக்குதுன்னா commerce, money has to be paid. Wherever there is commerce, wherever there is trade, money has to be paid. If money has to be paid and this is digital, why can't this be digital is the question. அததான் நாங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்தியாவில் ஓரளவுக்கு சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் we are focusing on markets like Africa, Southeast Asia. ஒரு இன்னைக்கு we are live in 31 countries. Wow. 110 plus banks. ஆமா, almost 200 banks and financial services companies. இது எல்லாத்துலயுமே நாங்கள் பண்றது வந்து fundamentally what we call it as financial inclusion. How can we bring more and more people into the ambit of digital high quality financial services? இதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அண்ட் இது நடந்தால் என்ன நடக்கும்? வாட் இஸ் தி வேல்யூ தட் வி ஹவ் கிரியேட்டட் இஸ் தட், சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு இப்போபே மாதிரி ஒரு கம்பெனிக்கோ இல்லை யாராக இருந்தாலும், லைக் எனி கம்பெனி தட் வாண்ட்ஸ் டு ஆக்சுவலி கோ டு த லாஸ்ட் மைல், அவங்களோட அந்த ப்ராப்ளம் வந்து அட்ரஸ் பண்ணுறது என்ன, நம்ம பூக்காரமாக இல்லை ஒரு பேப்பர் போடுறவங்க அவங்க எல்லாருக்கும் வந்து, ஆர் இந்த ஸ்விக்கி டெலிவரி பாய்ஸே எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு வந்து இமீடியட்டாக ஒரு டெலிவரி முடிச்சா 30 ரூபா வந்து ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றது வந்து நடக்கிறதுக்கு காரணம் வந்து ஒன்று அந்த பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், அது இன்னைக்கு இருக்குது. இன்னொன்று டெக்னாலஜி அவ்வளோ சீப்பாக ஆகணும். இட் ஹாஸ் டு பிகம் ஸோ accessible and easy and cheap for companies to actually adopt it. ரைட். இது ரெண்டும் பண்ணணும்னா நம்ம வந்து கோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணணும் அப்படின்னு தான் we started. இது 2016 ஆரம்பிச்சது, ஆல்மோஸ்ட் 18-19 வரைக்கும் இதுவே முடிஞ்சது. அதுக்கப்புறம் we started raising funds to expand the same impact. 4-5 years ரைஸ் பண்ணல, 6 வருஷம் ரைஸ் பண்ணல. நாங்கள் 11 years old. வரைக்கும் சேல்ஸ் சைக்கிள் இஸ் ஹியூஜ் இன் FinTech. சேல்ஸ் சைக்கிள் இஸ் ஹியூஜ். ஒன்று தான், நீங்கள் டைம் பற்றி பேசுனீங்கல்ல, we had to invest time. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா, instead of putting marketing dollars, instead of putting money, நான் பேப்பரில் ஆட் போட்டோ இல்லை லிங்க்டின்ல போய் மார்க்கெட்டிங் பண்ணியோ பிரயோஜனமே இல்லை. என்னோட கஸ்டமர் வந்து ஒரு பேங்க். ஒரு பேங்கர் போய் ஒரு பேப்பர் ஆடை பார்த்து ஒரு சாஃப்ட்வேர் வாங்க போகிறது. ஸோ அதனால we spend more time in actually meeting them, spending time with them, understanding their problem. அப்படி தான் நாங்கள் வந்து we actually built piece by piece. And then over time, market started understanding the impact of infrastructure. DPI ன்னு சொல்லுவோம், digital public infrastructure. All of us are a beneficiary of that. Right? இன்னைக்கு ஒரு பேங்க்லேயோ, பேங்க்னு இல்லை, take an insurance product, take a public market product.
இன்னைக்கு நீங்க ஒரு 0 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்னா ஆன்லைன்ல வீடியோ கேவிசி பண்ணி இன்னைக்கே பண்ண முடியுது. இல்ல டிஜிலாக்கர்ல நீங்க ஆல்ரெடி உங்க ஐடியில வச்சிருந்தீங்கன்னா டிஜிலாக்கர் ஆக்சஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், இன்னைக்கு நடக்குது. திஸ் இஸ் கால்ட் அஸ் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதை தான் நாங்கள் மெயினாக we rode on top of that and built the next layer. ஸோ நம்ம ரெயில் ரோடுன்னு சொல்லுவோம். இது அதான் சொல்லுவாங்க, ரயில்வே ட்ராக் பில்ட் பண்ணீங்க நீங்கள், இப்போ மேலே எல்லா கம்பெனிஸ் ட்ரெயின் ஓட்டிக்கலாம். இது அனாமலி. இது வந்து ஒரு யூ கேன் டேக் இட் அஸ் அன் அனாலஜி. நம்ம எத்தனை பேர் வந்து வந்தே பாரத்தை பார்த்து ஒரு வாவ் இது சூப்பராக இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கோம். ஓகே, ஆனால் அந்த வந்தே பாரத் ரன் பண்ணுற ரயில்வே ட்ராக்கையோ லெவல் கிராசிங்கோ பார்த்து வாவ் இது ரொம்ப அழகாக இருக்குன்னு நம்ம ரசிக்கவே மாட்டோம். ரைட், அதுதான் அன்ஃபார்ச்சுனேட் ட்ரூத். பட் பாயிண்ட் இஸ் அந்த ரயில்வே ட்ராக் இல்லைன்னா வந்தே பாரத் ஓட்ட முடியாது, குட்ஸ் ட்ரெயின் ஓட்ட முடியாது. ஓகே, சோ நீங்க தான் ரயில்வே ட்ராக் இன்னைக்கு அந்த ரயில்வே ட்ராக் பில்ட் பண்றதுக்கு அப்ரிசியேஷன் கிடையாது. அதுக்கு 10 வருஷம் ஆகும் அப்படின்றது யாரும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. பட் இட்ஸ் ஓகே, நம்ம அப்ரிசியேஷனுக்காக பண்றல. we know that is இதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. நான் என்னோட இது வருமா சொல்றேன். இதெல்லாம் behind the scenes நடக்கிற விஷயங்களால I think one thing that we all agree is very unidentifiable spaces and boring businesses, right? They make money, not sexy. Right. இப்போ நீங்க எவ்வளவு கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்றீங்க? நானா 2. ஓகே, ஸ்லைஸ் யூஸ் பண்றீங்க. ஆமா, HDFC ஸ்லைஸ். யூனிக் கார்டு எவ்வளவு கார்டு யூஸ் பண்றோம்? 1 கார்டு. இது எல்லாத்தோட டெக்னாலஜி M2P தான். ஆமா, ஆனா யாருமே சொல்ல மாட்டாங்க M2P ஓட. ஆக்சுவலி நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன், லோகோ வந்து இப்பதான் 1 கார்டுல இருந்து இப்பதான் கீழ லோகோ இருக்கு, வேற எங்கேயுமே லோகோ இருக்கு ரிலீஸ் வந்ததுக்கு அப்புறம். ஓகே, அது வந்து அவங்களா போடல. ஓ அப்படியா? நான் கூட ஓகே கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைச்சேன். இல்ல ஐ மீன் 1 கார்டு கார் கம்பெனி வந்துட்டு அவங்க RBI ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சிட்டாங்க. ஓகே, இல்லைன்னா கண்டிப்பாக போட மாட்டாங்க M2P லோகோ. நம்ம சராசரியா நம்ம யூஸ் பண்ற கிட்டத்தட்ட ஒரு 60-65% ஆஃப் த டிரான்சாக்ஷன் இன் இந்தியா இஸ் டெக் பவர்டு பை M2P. யாருக்குமே தெரியாது. சூப்பர். இப்போ நாங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு டிரான்சாக்ஷன் வால்யூம் மேனேஜ் பண்ணுவீங்களா? இருக்கும், இட் கோஸ் இன்டு செவரல் மில்லியன்ஸ் ஒரு நாளைக்கு. ஆமா, இப்போ நாங்க Ippopayல ஒரு கார்டு லான்ச் பண்ண போறோம். ஆமா ஆமா, அவங்க தான் எங்களுடைய டெக் பார்ட்னர். நாங்க சொல்ல மாட்டோமே Ippopay M2P ன்னு, Ippopay பேர் தான் சொல்லுவாங்க. ஸோ அதான் அவங்களுடைய அவ சொன்ன மாதிரி வெரி அன்ஃபார்ச்சுனேட் behind the scenes That's இல்ல, okay, so right? You take pride in making that rail track. யா அதான். ஸோ we make maybe good branding, they make very good money. Correct. ஒரு ஃபாலோ அப் क्वेश्चन இருக்கு, hope you don't mind. யா See, இப்போ இந்த நிறைய early stage founders இது பார்க்க போறாங்க. ஸோ வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குல்ல. ஸோ இப்போ B2B SaaS இப்போ நாங்கள் விற்கிற மார்க்கெட் SMB நிறைய இதில் வந்து கால் முடிச்ச உடனே மோஸ்ட்லி நெக்ஸ்ட் 4 ஹவர்ஸில் அந்த டீல் முடியும். பிகாஸ் we are selling $99 a month. சம்டைம்ஸ் மேக்ஸிமம் 2 வாரம் 3 வாரம் தாண்டினாலே வந்து அந்த டீல் நடக்காதுன்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிக்கலாம். பட் இந்த இனிஷியல் ஃபார் எஸ்பெஷலி வித் பேங்க்ஸ், ரைட், யூ ஆர் டீலிங் வித் அ லாட் ஆஃப் வந்து கேன் ஐ சே ரெட் டேப் யா சொல்லலாம். ஓகே, ஸோ இருக்கு. ஸோ அந்த எஸ்பெஷலி ஏர்லி டேஸில் வென் இப்போ ஓரளவு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும்ல. ஸோ நம்ம 2005ல பார்த்த தோனி வந்து இப்போ கிடையாது. ஸோ வந்து எப்படி அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் எப்படி, பிகாஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் இஸ் ஆல்சோ சைக்கலாஜிக்கல் கேம். கரெக்ட். ஸோ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணீங்க? ரொம்ப ப்ராப்ளம், பெரிய ப்ராப்ளம் வந்து என்னன்னா, நமக்கு வந்து இது ஆக்சுவலாக நடக்க போதா இல்லையான்ற அந்த இதுவே தெரியாது. ரொம்ப நாளுக்கு தெரியாது. பேங்கிங்ல வந்து சேல்ஸ் இஸ் அ மினிமம் ஆஃப் எனிவேர் பிட்வீன் 6 to 8 months. அந்த ஜெஸ்டேஷன் பீரியட் வந்து ரொம்ப ஹை, கிட்டத்தட்ட ஒரு பிரெக்னன்சி தான். ஓகே, ஸோ அதில் வந்து த ஒன்லி திங் தட் யூ கேன் டூ இஸ், ஒன்று அவங்கள நம்மக்கிட்ட வர வைக்கலாம், இல்லை நம்ம வந்து அவங்கக்கிட்ட தான் போயாகணுன்ற மாதிரி இருக்குன்னா அட் த சேம் டைம் யூ ஹேவ் டு ட்ரை இன் 10 places. ஓகே, ஏதாவது ஒன்று கிளிக் ஆகுன்ற அந்த ஹோப் இருந்துகிட்டே இருக்கும். இல்லைனாலும் யாராவது ஒருத்தரை ஆங்கராக வச்சுக்கணும். ஆங்கராக வச்சுட்டு வி ஹேவ் டு ஷோ ப்ராக்ரஸ் பை பில்டிங் சம்திங் மீனிங்ஃபுல். இன்டர்னல் சாம்பியன் யூ ஆர் சேயிங். ஆமா, நம்மளே வந்து யாராவது ஒரு அதாவது நாங்க என்ன பண்ணோம்னா, கான்ஷியஸ்லி we did not go to the big banks. Okay, we went to smaller banks who were hungrier. ஓகே, அவங்களுக்கும் அந்த ஒரு appetite இருந்தது டு ஏதாவது மார்க்கெட்டை டிஃப்ரெண்டாக பண்ணணும் அப்படின்ற அந்த ஏக்கம் ஒரு அந்த appetite இருக்கிற பேங்க் கூட தான் நம்ம போய் பண்ணணும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஃபார் எனி ஃபவுண்டர் இஸ் ஃபைண்டிங் த ரைட் பார்ட்னர். B2Bனா இட்ஸ் ஆல்வேஸ் அபவுட் பில்டிங் அ பார்ட்னர்ஷிப் வித் சம்படி. அந்த பார்ட்னர் நம்ம அளவுக்கு வந்து எந்துவா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நம்ம புரிஞ்சுக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, வில் ஸ்ப்ரே அண்ட் ப்ரே அண்ட் ஃபைனலி ஓவர் டைம் வந்து ஆவரேஜஸ் வில் கேட்ச் அப் அண்ட் நம்ம வில் ஸ்ட்ரகிள். ஸோ அதுதான் நாங்கள் பண்ணோம். நாங்கள் வி வெண்ட் வித் பேங்க்ஸ். நான் இப்போ பேர் சொல்கிறேன், நாட் மெனி ஆஃப் யூ வுட் நோ இட். DCB பேங்க்னு ஒரு பேங்க், டெவலப்மெண்ட் கிரெடிட் பேங்க், நாட் அட் ஆல் அ கன்சியூமர் ஃபோக்கஸ் பிராண்ட், பட் B2Bக்கு அவங்க சூப்பர் பேங்க். ஓகே ஓகே, லோன்ஸ் ரிலேட்டட், லெண்டிங் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அவங்க கூட தான் ரன் பண்ணுவோம். ப்ரீபெய்ட் எல்லாமே அவங்க கூட தான் ரன் பண்ணுவோம். தென் ஈக்விட்டாஸ் பேங்க் அப்போ தான் ஃபார்ம் ஆச்சு. ஓகே, அப்புறம் எஸ் பேங்க் வந்து இன்னைக்கு கொஞ்சம் பாப்புலர்,
அப்போ முன்ன 2014-15லாம் வந்து அந்த அளவுக்கு பாப்புலர்லாம் சொல்ல முடியாது. நாட் அ பிக் பேங்க், எல்லாமே மீடியம் டயர் பேங்க் தான், மிட் டயர் பேங்க் தான். இவங்க 3 பேங்க் தான் நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 3 வருஷத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ணோம். அவங்க கிட்ட நாங்கள் டெக்னாலஜி ப்ரூவ் பண்ணிட்டு தான் தென் வி வெண்ட் ஆன் டு யூனோ பிகர் பேங்க்ஸ், பார்ட்னர் வித் பிகர் பேங்க்ஸ். அண்ட் இன்னொன்று என்னன்னா, இதில் அவர் சொன்ன மாதிரி கிரெடிட் எடுத்துக்கிறதோ இல்லை இதுலையோ என்ன ஒரு ஃபேக்டாஸே, ஃபார் இன்ஸ்டன்ஸ் நாங்கள் அந்த ஆன்போர்டிங் சைடில் டிஜிட்டல் டெக்னாலஜி சைட்லையும் வி ஹேட் அக்வயர்ட் அ கம்பெனி. அந்த கம்பெனி வந்து கேஒய்சி ஸ்பெசிஃபிக்காக, ஆதார் ஸ்பெசிஃபிக்காக நிறைய இன்டர்வென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்களோட கால் என்னன்னா, எல்லாத்தையும் நம்மளே பில்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த வைராக்கியெல்லாம் எங்களுக்கு கிடையாது. சில டைம் வந்து மது, முத்து, பிரபு சேர்ந்தாலும் நாலேஜ் கேபிட்டல் வந்து இவ்வளோ தான் இருக்கும். ஓகே, பட் த இண்டஸ்ட்ரி இஸ் ஸோ வைட், ரைட்? அதனால நம்ம இஃப் வி ஹேவ் டு கோ டீப்பர் இன்டு எவ்ரிதிங், வி ஹேவ் டு கோ இன்ஆர்கானிக், acquire companies or partner with other companies which are deep enough in that domain. So இந்த கம்பெனி வந்து 6 states of India நடக்கிற ஆதார் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து this company is actually covering it. So when we acquired them, இன்னைக்கு நீங்க தமிழ்நாடுல போய் எனி e-governance like e-சேவா மையம் or ரேஷன் கடை or any place where you are actually giving your biometric and then doing an authentication for getting a subsidy, government subsidy இருக்கும். இப்போ இந்த MNREGA ஸ்கீம்லயே வந்து ஃபீல்டில் போய் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து வெறும் பயோமெட்ரிக் பேஸ் பண்ணி வந்து சப்சிடி வருது இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு மினிமம் ஒரு 10-12 கோடி டிரான்சாக்ஷன் வந்து இட் ஹேப்பன்ஸ் த்ரூ M2P. ஓகே, வேர் தட் ஆத்தென்டிகேஷன் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் ஃபினிஷிங் த டிரான்சாக்ஷன். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஸோ 6 ஸ்டேட் பண்ணுறோம். தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ், இந்த மாதிரி 6 ஸ்டேட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா போரிங் டெக். அவர் சொன்ன மாதிரி இட்ஸ் வெரி போரிங், பட் போரிங் இஸ் பியூட்டிஃபுல் தான் எங்களோட தியரி. That's nice. போரிங் வில் பிகம் பியூட்டிஃபுல் ஓவர் டைம். இருக்கு, நீங்க எல்லா பிசினஸ் எடுங்களேன். நாங்க லாஸ்ட் இயர் வந்து we were lucky enough to have our prime minister visit our stall, global FinTech festல. அப்ப அவர் கேட்கும்போது நாங்க சொன்னது இதே தான். 10 வருஷம் முன்னாடி வரைக்கும் India was a net importer of banking technology. Today we have become a net exporter. Nice. Wow. We are like not just M2P, overall இந்தியாலேயுமே நாங்கள் நம்மள மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. Ippopay இருக்கு, they are focused on Bharat. இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு I can name 100 companies which are actually building for Bharat and exporting it outside. இதை பார்த்துட்டு மற்ற கண்ட்ரீஸ் இருக்கு. ஆப்பிரிக்காவில் அட்லீஸ்ட் ஒரு 40-50 கண்ட்ரி வந்து ஆஃப் ஆர் சிமிலர் பாப்புலேஷன் டென்சிட்டி, பர்ச்சேசிங் பவர் எல்லாமே. சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ஒரு 20 கண்ட்ரீஸ் இருக்கு வேர் தே ஆர் வெரி சிமிலர், லைக் பிலிப்பீன்ஸ் இருக்கு, இந்தோனேஷியா இருக்கு. இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து தே வாண்ட் டெக்னாலஜி, பட் தே ஹவ் சீன் தட் இந்தியா இஸ் மாஸ்டர்ட் தட் ஆர்ட். ஸோ இந்தியாவிலேருந்து எடுக்கிறாங்க. இப்போ யூபிஐயே வந்து இட் இஸ் கான் டு 40-50 கண்ட்ரீஸ். ஸோ அது வந்து இட் இஸ் அ பிக் கேம் சேஞ்சர். ஒரு 50-60 வருஷமா கிரெடிட் கார்டுனா வீசா தான், மாஸ்டர் கார்டு தான் யோசிக்கிறவங்களுக்கு இப்போ நவ் தேர் ஆர் ஆல்டர்னேட்டிவ்ஸ், தேர் ஆர் சீப்பர் ஆல்டர்னேட்டிவ்ஸ், பெட்டர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதுல we are playing a small part. ஒரு எலி மாதிரி ஒரு ஓரத்துல playing a small part. ஏதாவது அந்த early stage ஃபவுண்டருக்கு ஏதாவது வந்து சொல்ல நினைக்கிறீங்களா? ஏதாவது வந்து perseverance தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் if we believe that இது கரெக்டான விஷயம், நம்ம ரைட்டான பாத்தில் ரைட்டான மெத்தடில் தான் நம்ம அப்ளை பண்ணுறோன்ற மாதிரி இருந்ததுன்னா we need to have patience and perseverance. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 90-95% வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு கடைசியில் they'll just let go, ரைட்? அது விடவே கூடாது. பட் அட் த சேம் டைம் we have to be very pragmatic. எப்படின்னா ஸ்டாப் லாஸ் இஸ் a great tool. பப்ளிக் மார்க்கெட்ஸில் நம்ம போகிறோம்னா ஸ்டாப் லாஸ் இல்லைன்னா நம்ம வந்து வில் பர்ன் அவுட் அப்படின்ற மாதிரி. எப்போ வரைக்கும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணோம் அப்படின்ற ஸ்டாப் லாஸ் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அது என்னன்னா அவங்க ஈகோ வந்து அக்செப்ட் பண்ணாது. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இன்னொரு 2 மாதம் ட்ரை பண்ணுவோம், இன்னொரு 3 மாதம் ட்ரை பண்ணுன்ற மாதிரி நினைப்பாங்க. அது தப்பு. சம் பிளேஸ் வி நீட் டு ஹேவ் ஸ்டாப் லாஸ். அண்ட் மூணாவது வந்து ஜென்ரலாக ஏர்லி ஸ்டேஜ் ஃபவுண்டர்ஸ் வந்து ஃபுல்லிஷாக இருக்கணும் அப்படின்னு பிலீவ் பண்ணுறதெல்லாம் ஓகே, பட் யார்கிட்ட இருந்துமே அட்வைஸ் எடுத்துக்க மாட்டாங்க சம்டைம்ஸ். நான் மோகன் பற்றி சொல்லும்போது சொன்னேன் இல்லைங்களா, he will actually validate with several people. There are people who are ready to give advice, ready to give very good perspective on how this can, ஒரு alternate perspective ரொம்ப important. co-founders இல்லைன்னா எஸ்பெஷலி ஒரே ஃபவுண்டரா சோலோ ஃபவுண்டரா இருக்காங்கன்ற மாதிரினா இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு வேலிடேட் வித் அதர்ஸ். அதை நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. பண்ணாங்கன்னா அப்படியே சப்போஸ் அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து நெகட்டிவா இருக்கு, சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் இல்ல நீ பண்றது தப்புன்ற மாதிரி வருதுன்ற மாதிரி தான், லெட்ஸ் கோ அண்ட் வேலிடேட் தட். அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து அந்த அட்வைஸை எடுத்து நிஜமாவே போய் வேலிடேட் பண்ணிட்டு ஓகே அது கரெக்டாக இருந்தால் நம்ம கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணுன்றதை வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பர்ன் அவுட்ஸ்க்கு ரீசனே அதுதான். அவங்க வந்து ஏர்லி ஸ்டேஜில் ஒன்று அதிக கஸ்டமர் அக்விசிஷன் நடக்காது, இல்லை தே வுட் பர்ன் அவுட் ஆல் தேர் கேஷ் ரிசர்வ்ஸ் ஒன்லி பிகாஸ்
ஒரு ரொம்ப வைராக்கியமாக இல்லை நான் பண்ணுறது கரெக்ட் தான் இருக்கிறது தான். ஓகே, ஒரு சைடில் அது நல்லது, ஆன் ஐடியா, ப்ராடக்ட், பில்டிங், வாட் எவர் இஸ் ரெக்வயர்ட், அதில் அந்த பர்சவரன்ஸ் வேணும். பட் ப்ராக்மேட்டிசம் இஸ் ரெக்வயர்டு ஃபார் த பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட். எவ்வளோ தூரத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம், எவ்வளோ தூரம் வரைக்கும் இதை ட்ரை பண்ணலாம், அதுக்கப்புறம் வில் கோ ஃபார் பிளான் பின்றது வந்து சம் பாயிண்ட் தே ஹேவ் டு ஆக்சுவலி ரியலைஸ் அண்ட் ஓகே. அம்பி, GoZen. We'll finish more because FinTech finance and முடிச்சிடலாம். finance. பேக் டு பேக் FinTech கன்ஃபியூஷன். It's nice, right? So it's ஃப்ளோ கரெக்டா இருக்கும். ஓகே சொல்லுங்க, எப்போ ஆரம்பிச்சீங்க, எப்படி ஆரம்பிச்சீங்க, எதனால ஆரம்பிச்சீங்க? ஓகே. ஸோ நான் நிறைய ஆரம்பித்தேன். சொல்லுங்க, அது ஆக்சுவலி முக்கியம். எத்தனை ஆரம்பிச்சீங்க, எத்தனை க்ளோஸ் பண்ணீங்க? நான் இப்போ முன்னாடி 7 ஆரம்பித்தேன். இப்போ 8th ஸ்டார்ட் அப். நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, 2012ல் நான் வந்து ஸ்டாப் குக் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சேன். என்னது? ஸ்டாப் குக் ஃபுட் டெலிவரியா? ஃபுட் டெலிவரி. ஓகே. அப்போ வந்து ஜொமேட்டோ வாஸ் ரிவ்யூ பேஸ்ட் வெப்சைட் தான். ஸ்விக்கி அப்படிங்கிற கம்பெனி கிடையாது. லிஸ்டிங் மட்டும் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், லிஸ்டிங் பண்ணி ரிவ்யூஸ் மெனு கார்டு மட்டும் இருக்கும். அப்போ கான்செப்ட் என்னன்னா, நீங்கள் வீட்டில் யாரும் சமைக்காதீங்க, ஸ்டாப் குக் வந்து ஸ்டாப் குக். ஸோ அப்போ வந்து லாஜிஸ்டிக்காக இந்த அளவுக்கு ஆக்டிவாக இல்லை. ரெஸ்டாரண்ட்டே அவங்களே தான் டெலிவரி பண்ணுவோம். ஆமாம். ஸோ நான் மட்டுமே ஒரு 250 ரெஸ்டாரண்ட் ஆன்போர்ட் பண்ணேன் சென்னையில் மட்டுமே. அதுக்கப்புறம் எந்த வருஷம் இது வந்து 2012. ஸ்விக்கியே கிடையாது. ஸ்விக்கியா? ஜொமேட்டோ 2010. ஜொமேட்டோ 2010. ஆமாம். அது குருகிராமில் மட்டும் ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும் பூல் பண்ணி மெனு கார்ட்ஸ் மட்டும் வச்சிருப்பாங்க. ஸோ அப்புறம் அது அடுத்து என்ன பண்ணு எனக்கு தெரியல. ஸோ அப்புறம் அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணோம், மெனு ஆர்டர் ஆப் அப்படின்ட்டு, சிங்கிள் ரெஸ்டாரண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ட்டு. அப்புறம் ராவன் அப்படின்ட்டு ஒரு B2B அப்போல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, அலிபாபாவோடைய ஒரு இந்தியன் வெர்ஷன் மாதிரி தான் நம்ம வந்து பில்ட் பண்ணியிருந்தோம். இ-காமர்ஸ் மாதிரி நிறைய பண்ணோம் ஆக்சுவலாக. ஸோ எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் அதில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன் அப்படின்னு அதை நானே அக்செப்ட் பண்ணிப்பேன். நீங்கள் சொன்ன அந்த ஸ்டாப் லாஸ். ஆமாம். என்ன சேலஞ்ச் அப்படின்னா, அப்போது இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் இக்கோ சிஸ்டம் வந்து ரொம்ப ஆக்டிவாக இல்லை. ஓகே. நான் ஸ்டாப் குக் ரன் பண்ணும்போது எனக்கு இன்பவுண்டாக வந்து ஒரு இன்வெஸ்டர் வந்து ரீச் அவுட் பண்ணாங்க. அப்போ இப்போ எலிவேஷன் கேபிட்டல், அப்போ வந்து சைஃப் பார்ட்னர்ஸ். ஸோ அப்போ வந்து ஜிமீட்டில் கூட இல்லை, ஜூமில் கூட இல்லை, ஸ்கைப்பில் மெயில் வந்தது. நான் சரி சொல்லிட்டு கால் ஷெட்யூல் பண்ணி நான் போயாச்சு. அப்போ ஸ்கைப் ஐடி வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் ஹீ செட், மோகன் புல் அவுட் யுவர் டெக் அப்படின்னாரு. வாட் இஸ் மீன் பை டெக் அப்படின்னு கேட்டேன். பிச் டெக் எனக்கு கூட எனக்கு தெரியாது. ஓகே தான் யா, பிச் டெக் கூட எனக்கு. அப்போ நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரலையா இல்லையான்னு கேட்டார் என்கிட்ட. ஆக்சுவலாக அதெல்லாம் இல்லை, நான் என்ன பண்ணுறேன் வேணா சொல்கிறேன், நீ வேணா அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அப்படி தான் வந்து அந்த கான்வர்சேஷனே ஸ்டார்ட் பண்ணோம். அட்வைஸ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. இப்போ மாதிரி ஸ்டார்ட் அப் இக்கோ சிஸ்டம் வந்து அப்போ ரொம்ப ஆக்டிவாகவே இல்லை. நான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணால் அது நான் ஃபெயிலியர் ஆச்சு நானே தான் டிசைட் பண்ணிக்கிறேன். ஓகே. அது நல்ல வேலை நானே உணர்ந்து அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 2 நாள் அப்படியே அந்த ஜோனுக்கு போயிடுவேன், மாதிரி டல்லாயிருவோம். ஏன்னா ஃபினான்ஷியல் லாஸை விட எமோஷனல் லாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு போராட்டம். அந்த ட்ராவலில் தான் நான் வந்து அப்படி இருந்தேன். ஸோ வந்து ஒரு நல்ல விஷயம், நான் அந்த ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணிப்பேன். அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்க முடியும். இன்னைக்கும் வந்து என்னோட 7 ஸ்டார்ட் அப்போடைய ஃபெயிலியர்ஸ்க்கு வந்து வேரியஸ் ரீசன்ஸ் இருந்தாலும் மெயின் ரீசன் வந்து லேக் ஆஃப் நாலேஜ் தான். ஓகே. அடுத்த லெவலுக்கு அது எப்படி போகணும், எடுத்துகிட்டு போகணும்னு நமக்கு தெரியல. ஸோ அப்போ 2019ல் ஊருக்கு போயிருந்தேன். எங்கள் ஊர் பேர் வந்து தாமரைக்குளம். ஓகே. ஒரு 5 பொட்டி கடை இருக்கும். அப்போ எல்லாமே நம்ம மாமா மச்சான் தானே கடை ரன் பண்ணிருப்பாங்க. அப்போ மச்சான் ஒருத்தன் கேட்டான், இந்த மாதிரி டேய் ஜிபேனா என்னடா அப்படி. எந்த வருஷம்? 19 டிசம்பர். அப்போ நீங்கள் சென்னையில் ஒரு 2 QR கோடு பார்க்கலாம் மினிமம். ஓகே. ஜிபேனா என்ன, ஏன் ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு 2 பேர் வந்து கேட்குறாங்க, ஜிபே வச்சுருக்கீங்களா, ஜிபே வச்சுருக்கீங்களா. தாமரைக்குளம்ல. அப்போ பக்கத்து கடையில் போய் கேட்டான். அவனும் அதான் சொல்கிறான், பக்கத்து கடை. அப்புறம் பக்கத்து ஊர். ஒரு 5 ஊரில் நானே போய் வாலண்டியராக விசாரித்தேன். ஓகே. எல்லாருமே சொல்கிறது ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு ஆளாவது வந்து கேட்குறாங்க ஜிபே இருக்காரு. யாருமே கியூஆர் சொல்லல, யாருமே யூபிஐன்னு சொல்லல, எல்லாரும் வந்து ஜிபே. அது எனக்கு பயங்கர ஒரு ஸ்பார்க்காக இருந்தது. ஸோ அது எப்படி ஒரு கம்பெனி, ஏன்னா என்பிசிஐ யூபிஐங்கிறது ஒரு கவர்மெண்ட்டோட பயங்கரமான ஒரு இன்னோவேட்டிவ் டெக்னாலஜி. ரீசெண்டாக ஒரு இதில் படித்தேன், ஒருவேளை என்பிசிஐ வந்து ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷனாக இருந்தேன்னா they would have valued $600 billion. ஓகே. ஸோ ஒரு ஃபாரின் கம்பெனி, ஒரு கூகுள் பே அப்படிங்கிற கம்பெனி இங்கே ஒரு இன்னோவேஷன் எப்படி ஓன் பண்ண முடியும்? நம்ம ஊர் டெக்னாலஜி அவங்க ஓன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு இது எப்படி கிரியேட் பண்ண முடியும்? ஏன் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? why don't we start
இந்த செக்டாரில் வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஏன் ஒரு தமிழ் பிராண்டாக வந்து இந்தியா ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படி தான் நான் யோசிச்சேன் ஆக்சுவலாக. எனக்கு பொதுவாகவே தமிழ் சார்ந்ததில் ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால அப்போவே நினச்சேன் அங்கேயே தமிழில் தான் பேர் வைக்கணும். நம்ம வந்து ஒரு ஜிபே மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம், தமிழில் தான் பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கும் போது தான் பே நவ் அப்படி தான் என்ன வைக்கலாம். ஆனால் இப்போ அப்படி தான் ஸ்பார்க் ஆகி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ சென்னை வந்தாச்சு. சென்னை வந்து சரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. ஃபின்டெக்ல என்ன ஒரு பெரிய சேலஞ்சு, ஃபின்டெக்னு இல்லை, இப்போ நீங்கள் ஸ்டார்ட் அப்பில் இப்போ அம்பி வந்து ஜோவில் ஒர்க் பண்ணார், சாஸ் நல்லா தெரியும். அப்போ நீங்கள் ஒரு சாஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போ பிரபு சொன்ன மாதிரி மது வாஸ் வித் வீசா. ஓகே, எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. பட் நீங்கள் உங்கள் சொந்த முயற்சியில் சொந்த உழைப்பில் எல்லாரும் உயர்ந்து வந்திருக்கோம். ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட் உங்களுக்கு தெரியும். ஐ வாஸ் ரன்னிங் சாஃப்ட்வேர் டெவலப்பர் கம்பெனி, ரோம் சாஃப்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி. நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது? ஒரு பேமெண்ட் கேட்வே, ஒரு ஜிபே மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்? பேங்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கே தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு பேங்கிங் பார்ட்னர்ஷிப் வேணும் அப்படின்ட்டு. அப்புறம் அதை கற்றுக்கும் போது தெரியுது வந்து அந்த கியூஆர் கோட், அந்த ஜிபே மாதிரி ஒரு கம்பெனி லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய கேபிட்டல் வேணும். ஏன்னா ஃபிசிக்கலாக நீங்கள் ஆன்போர்டு பண்ணணும். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிவோட் பண்ணிட்டேன் நான். ஏன்னா என்னோட ஐடியா வந்து ஜிபே ஃபோன்பே மாதிரி ஒரு கம்பெனி, யூபிஐ கம்பெனி ஆரம்பிக்கணும். காசு இல்லை. பேமெண்ட் கேட்வேல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் நீங்கள் 100 ரூபாய்க்கு ப்ராசஸ் பண்ணிட்டீங்கன்னா 20 காசு உங்களுக்கு. 20 காசு ஓகே, உங்களுக்கு நெட் ரெவன்யூ. ஓகே, கிராஸ் தான் வந்து 2 rupees. ஸோ அப்போ நம்ம பேமெண்ட் கேட்வே பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதில் கொஞ்சம் காசு சம்பாரிச்சு தென் வில் அந்த ஒரிஜினல் ஐடியாவை நம்ம வந்து கொண்டு போகலாம். அப்படி தான் வந்து பேமெண்ட் கேட்வேயாக நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பிவட்டா இந்த மாதிரி என்னோட கான்வர்சேஷனில் ஒரு 6 பிவட் சொல்லுவாங்க. 8 கம்பெனி 6 பிவட். ஆமாம். ஸோ இப்போ ஒரு பேங்கிங் பார்ட்னர்ஷிப். ஓகே, ஒரு பேங்க்கை வந்து கன்வின்ஸ் பண்ணி நம்ம எஸ்க்ரோ அக்கௌண்ட் ஆர் நோடல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ ரெகுலேஷனே இல்லை. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அந்த டைமில். ஸோ ரெகுலேட்டர்கிட்ட போய் லைசன்ஸ் வாங்கி ரன் அவசியம் இல்லை. ஒரு பேங்கை கன்வின்ஸ் பண்ணி நோடல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டா we can act as a payment aggregator. ஓகே, இப்போ பேங்க்ஸ் எல்லாம் ரீச் அவுட் பண்ண நமக்கு என்ன ஹெச்டிஎஃப்சி, ஏன்னா நம்ம என்னுடைய ரோம் சாஃப்ட்டுக்கு வந்து அதான் எடுத்தோடனே நடிச்சு அதான் பக்கத்தில் இருந்தது ஆக்சுவலாக. பக்கத்துல இருந்தது நம்ம ரோம் சாஃப்ட், அவங்க தான் பேங்கரு. அங்கே போயிட்டு நீங்க பிரான்ச்சுக்கு போயிட்டேன். எனக்கு தெரியாது, டிஜிட்டல் பேங்க் போகணும் எனக்கு தெரியாது. பிரான்ச்சில் போய் சார் ஐ வாண்ட் டு ஓப்பன் அ நோடல் அக்கௌண்ட் அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்கிறேன். இப்போ அவர் தான் எனக்கு பேங்கிங் ரிலேஷன்ஸில் இருக்காரு. என்கிட்ட நிறையா கற்றுக்கிட்டார் அவர். அப்போ அவர் கேட்டாரு நோடல் அக்கௌண்ட்னா என்ன சார்? சேவிங்ஸ் தெரியும், கரண்ட் தெரியும். அதுதான் கேட்டார். அப்போ அவர்கிட்ட உட்காந்து அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன். சார் இதான் ஓகே, இப்போ புரிஞ்சு சார். எனக்கு டிஜிட்டலாக தெரிஞ்ச ஒருத்தர் தெரியும், என்னுடைய சீனியர், அவரை சொல்லி உங்களுக்கு கால் பண்ண சொல்கிறேன். அப்படி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, அப்போ அவங்க வந்து 25 lakhs வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டை கேட்டாங்க நோடல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு. நம்மகிட்ட காசு இல்லை. அப்புறம் எஸ் பேங்க். ஓகே, எஸ் பேங்க்ல வந்து எஸ் பேங்க் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தே கால் அஸ் அ ஸ்டார்ட் அப் பேங்க். எனி ஸ்டார்ட் அப்ஸ் யூ கேன் கோ டு எஸ் பேங்க் அந்த டைமில். தே வில் சப்போர்ட் யூ. பயங்கர டெக் இருக்கும். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி அந்த டிஜிட்டல் பேங்க் ஹெட் என்ன கேட்டார்னா, எனி ஆஃப் யுவர் ஃபவுண்டர் ஃப்ரம் ஐஐடி ஐஎம்? அப்போ இல்லை டிக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு. ஃபவுண்டர்ஸ் டு யூ ஹேவ் எனி பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்? இல்லை. நெக்ஸ்ட் டு யூ ஹேவ் அ நெட்வொர்க்? உங்களுக்கு வந்து ஒரு 10 கோடி ரூபாய் நெட்வொர்க் இருக்கா? இல்லை. எல்லாமே இல்லை. ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் ஒரு பேங்கரை வந்து நீங்கள் ஹேண்டில், ஏன்னா பேங்கிங்கில் ஹையரார்க்கியே கிடையாது. நீங்கள் பேங்க்குள்ளே போயிட்டீங்கன்னா அங்கே அந்த மேனேஜர் முன்னாடி செக்யூரிட்டி ஒருத்தருப்பாங்க பார்த்தீங்களா, ஹீ ஆக்ட் லைக் அ மேனேஜர். சீரியஸ், அங்கே ஹையரார்க்கி நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏங்க ஒன்றுமே இல்லைங்க. ரீசெண்டாக போன வருஷம் பேங்க்கோடைய சிஓ பார்க்க போனேன் ஆக்சுவலாக. சொல்லி கணக்கு சொல்லுங்க கேட்டுக்கிறோம். நம்ம எப்போ இந்த ஏஜ்ல தானே இருப்போம். அன்னைக்குன்னு வந்து எனக்கு பயங்கரமான வந்து சளி பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக, கோல்டு. அப்போ அந்த மேனேஜரை அந்த அந்த டிசிஷன் மேக்கரை மீட் பண்ணுறதுக்கு நான் 6 மாதம் வெயிட் பண்ணேன் அந்த அப்பாயின்மெண்ட். ஓகே, அதனால வந்து என்ன அந்த மீட்டிங் போஸ்ட் பண்ண முடியாது. நான் இப்போ போஸ்ட் பண்ணேன்னா அடுத்த 6 மாதமும் அவரை மீட் பண்ணுறதுக்கு. சரின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஹாட் பாட்டில் வந்து தண்ணி கொடுத்து விட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ நான் அந்த ரொம்ப ஒரு மாதிரி ஹெல்த் இஷ்யூ ஆகுதுனால இப்படி வச்சுருந்தேன் அந்த பாட்டில், கையில் இப்படி வச்சுட்டு அங்கே போகிறேன். அவர் கேட்குறாரு, என்ன யாரை பார்க்கணும் அப்படி? சாரை பார்க்கணும். இப்படி மேலைங்களையும் பார்த்தாரு. அவரை பொறுத்த வரைக்கும் கேட்டு செக்யூரிட்டி. ஓகே, அவரை பொறுத்த வரைக்கும் இவன் எப்படி நம்ம சிஓ பார்க்க முடியும்? இவனுக்கு எந்த தோரணையுமே கிடையாது.
பிளேசர் இல்ல, எதுவும் இல்ல, பிளேசர் இல்லை, பாட்டில் கையில் வச்சிருக்கான், சிஓ பார்க்கன்ற அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உட்கார சொன்னார். அவர் உட்கார சொன்ன இடம் தெரியுங்களா, நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆனால் வெயிட்டிங் ஹால்னு ஒன்று இருக்குது, வெயிட்டிங் ரூம்னு ஒன்று இருக்குது. சிஓ பார்க்கறதுக்கு அங்கே உட்கார வைக்கணும், ஆனால் அவனை வெளியே உட்கார வச்சிருந்தாரு அவர். ஆக்சுவலாக நான் உட்காந்துட்டு யோசிக்கிறேன், என்னடா நம்ம வந்து ஓரளவு ஒரு டீசெண்டான ஒரு கம்பெனி ரன் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இது வந்து போன வருஷம் ஆக்சுவலாக 2024 ஏர்லியில் வந்துட்டோம். இப்போ கூட இப்படி ட்ரீட் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் கோவப்பட்டு வந்ததுன்னா அன்னைக்கு அந்த பேங்கிங் லைசன்ஸ் பேர் இருக்காரு. அதுதான் இங்கே ஒரு பயங்கர சேலஞ்ச். இப்போ பிரபு சொன்ன மாதிரி பேங்கிங் பீப்புளை ஹேண்டில் பண்ணுறது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்ட்ரீமு. நான் 2 சைடு இருக்கேன். இப்போ என்னுடைய மெர்ச்சன்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து பயங்கர எக்ஸ்ட்ரீம். ஸோ இப்போ வரேன், இப்போ எஸ் பேங்க் அவர்கிட்ட வந்து நான் எவ்வளோ பேசி வந்து அவரை கன்வின்ஸே பண்ண முடியல. ஓகே, ஸோ நான் கோவத்தில் என்ன சொன்ன தெரியுமா அவர்கிட்ட, நான் சொன்னேன், சார் இங்கே இந்தியாவில் நிறைய பேங்க் இருக்குது, இப்போ எனக்கு இது நான் வந்து உங்களுக்கு கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் எனக்கு என்ன ஆன்போர்டு பண்ணலைன்னு வச்சுங்களேன், ஐ வில் கோ டு அனதர் பேங்க். அவரும் நோ சொன்னான்னு வச்சுங்களேன், நான் இன்னொரு பேங்க் போவேன். அவரும் நோ சொன்னால் நானே பேங்க் ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அவர் என்ன நினச்சா அந்த சரி நான் பைத்தியம் ஆயிட்டேன், அதனால் அவர் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு அவர் எஸ் பேங்க் இங்கே ஆர்கே சாலையில் இருக்கிற எஸ் பேங்க் தான் said ஓகே. ஸோ தே புட் மீ டு அந்த ஹெட் ஆஃபீஸ் மும்பையில். அப்படி தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 2 வருஷம் கழிச்சு அவர் என்னை பார்க்க வந்தார். அவர் பேங்க்லேருந்து வேறு பேங்க் மாறும்போது இந்த கதையை நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக. அவர் சொன்னார், மோகன் நீங்கள் அன்றைக்கி கோவத்தில் சொல்கிறீங்கன்னு நினச்சேன், ஆனால் வந்து இது நீங்கள் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கீங்க. ஸோ யூ ஹேவ் அ ஹை பொட்டன்ஷியல், ஹை சான்ஸ் இப்போ பேங்க் இருக்கு, நியோ பேங்க். அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். 2020 நவம்பரில் ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் நாங்கள் வந்து ஆரம்பித்தோம். ஒரு ஃபர்ஸ்ட் இயர் வந்து நல்ல ஸ்கேல் பண்ணோம். 2019 தாமரைக்குளம் இன்சிடென்ட் நடக்குது. 2020 மார்ச்சில் வந்து கோவிட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் ப்ராடக்ட் வந்து பில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ப்ராடக்ட்லாம் லான்ச் பண்ணி நாங்கள் வந்து நவம்பரில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 2021 தான் நான் பிரபுவை ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணேன். நல்லா ஞாபகம் இருக்குது. அவர் வர சொல்லிட்டாரு. சரியான மழை ஆக்சுவலாக. ஓகே, நானும் ஜெய்யும் மழை நினச்சிட்டே தான் போனோம் ஃபர்ஸ்ட் ஆட்டி வெயிட் பண்ணும்போது அந்த ஆலந்தூர் சீனிவாஸ் அபார்ட்மெண்ட். ஸோ நல்ல ஸ்கேல் பார்த்தேன் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த உங்களுடைய தமிழ் பண்ணர் பெரிய, அப்புறம் பயங்கர பீக்கில் இருந்தேன். ஸோ அப்புறம் வந்து லைக் ரெகுலேஷன் வந்தது. அந்த ரெகுலேஷனில் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் ஒன்று கிரியேட் ஆச்சு. 2023 ஒரு பெரிய இம்பேக்ட் ஆச்சு. ஸோ நல்லா காசு ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் இப்போ நம்ம வந்து ஒரிஜினல் ஐடியா இருக்குது பார்த்தீங்களா, கியூஆர் கோடு, ஜிபே. ஓகே, ஸோ அது ஸ்டார்ட் எப்படின்னா, இப்போ நாங்கள் ஃபின்டெக்கில் இருக்கனால நம்ம வந்து நான் பிரபு சொன்ன மாதிரி எல்லாரோட அட்வைஸ் எடுத்துப்பேன், எல்லாருடைய இது நான் பயங்கரமாக கேட்க ஆரம்பிப்பேன். இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ மது, பிரபுட அண்ணன், ஆர் குணால் ஷா, அம்பரீஷ், இவங்க தான் எங்களோட பெரிய ரோல் மாடலாக இருப்பாங்க எங்களை மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ்க்கு, ஃபின்டெக் ஸ்டார்ட் அப். இப்போ அவங்களுடைய ஸ்பீச்லாம் நிறைய கேட்போம். ஒரு ஈவெண்ட்டில் வந்து குணால் ஷா ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருந்தாரு, ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க, ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதில் நீங்கள் டீப்பாக பில்ட் பண்ணுங்க. அப்படி தான் அவருடைய அட்வைஸ். அதுதான் நமக்கு வேத வாக்காக இருந்தது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம கிரீஷ் மாத்துக்குவோம் சார், அவருடைய ஜியோடைய ஒரு இன்டர்வியூ ஒன்று கேட்டேன். ஸோ ஹீ செட் தட் உன்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டில் ஒரு சக்ஸஸ் வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் செகண்ட் ப்ராடக்ட். நேர் ஆப்போசிட்டாக இருந்தது அவர் சொன்னது. ஓகே, ஸோ அப்போ தான் நான் யோசிச்சேன், சரி ஓகே, பேமெண்ட் கேட்டே பில்ட் பண்ணியாச்சு, நல்ல ஒரு ஸ்கேல் போயிட்டு இருக்கு, நம்ம ஏன் வந்து நம்ம ஒரிஜினல் ஐடியா நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுன்னு வி ஸ்டார்டட் பில்டிங் அந்த யூபிஐ ஒரிஜினல் கியூஆர் கோடு. ஸோ உங்களுக்கு இப்போ இந்த ஸ்டோரி தெரியும், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம். யூ ஆர் கோயிங் டு லான்ச், அது எப்போ பண்ண போறீங்க, அதை லான்ச் பண்ணுறது பற்றி சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளோ மெர்ச்சன்ட்ஸ் இருக்காங்க இப்போ நமக்கு வந்து கியூஆரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் மெர்ச்சன்ட்ஸ் இருக்காங்க அக்ராஸ் சவுத் இந்தியா. ஒன்லி தமிழ்நாடு. ஒன்லி தமிழ்நாடு. ஓ, ஈஷா யோகா, கோயம்புத்தூர் ஈஷா யோகா போகிற வழியில் வந்து இட்ஸ் a வெரி ஃபேமஸ் சைக்கிளிங் ட்ரையல். ஸோ பேரூரில் ஸ்டார்ட் பண்ணி ஆல் த வே லீடிங் அப் டு ஈஷா ட்ரையலில், அது வந்து கொஞ்சம் வந்து வில்லேஜ் சைடு தான். எவ்ரி தேர்ட் ஷாப்பில் இப்போட கியூஆர் கோடு இருக்கு. ஃபோக்கஸே தான். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருந்தேன். ஸோ வி ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் Tier 2 to rural area. ஓகே, ஏன்னா பாரத், நம்ம அந்த பாரத் வந்து லைக் இட்ஸ் அ ஃபியூச்சர். ஓகேங்களா, ஏன்னா எனக்கு இனிஷியலாகவே ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு தெரியும் லைக் வி ஆர் கோயிங் டு லெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம எடுத்தோடனே நம்ம லெண்டிங்கை நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா தென் வி ஹேவ் டு காம்பீட் வித் ஸ்ரீராம் ஃபினான்ஸ், பெரிய ஏன்னா ஒரு ட்ரஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணும். ஓகே, நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு பாயிண்ட் சொன்னார், லோ ட்ரஸ்ட் மார்க்கெட். அதுவும் எங்கள் செக்மெண்ட் வந்து பயங்கர லோ ட்ரஸ்ட் மார்க்கெட். மினிமம் 3 கியூஆர் கோடு இருக்கும்.
ஒரு சின்ன இஷ்யூல வந்து ஒரு காவல் அப்படின்னு எடுத்து கீழே வச்சிருவாங்க. ஓகே, முடிஞ்சது. திருப்பி அவங்க எடுத்து வேலை வைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க தேவையில்லை, QR கோடு இருக்கு. அதை நான் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு ரிசோர்ஸ் ஒன்று அலோகேட் பண்ணி போய் நேராக மீட் பண்ணி ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த QR கோடு எடுத்து மேலே வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மார்க்கெட். அப்போ நம்ம வந்து ட்ரஸ்ட் வந்து ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணணும். அடிக்கடி விசிட் போவாங்க. எங்கெல்லாம் மெர்ச்சன்ட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் போய் நான் பார்த்தேன் ஒரு லாஸ்ட் டைம் சொன்னாரு. அந்த யாரு அந்த பூ விற்கிறவங்கல இருந்து பெரிய வெண்டார் எல்லாரும் எனக்கு தெரியும். ஆக்சுவலா எல்லாருக்கும் என்ன நல்லா தெரியும். அதான் ஒரு சைடு வந்து பேங்க்ல போய் உட்காந்துருக்கணும், இன்னொரு சைடு மெர்ச்சன்ட் கூட போய் உட்காந்துருக்கணும். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு ஃபேன்சி லைஃபா வெளியில தெரியுது. இப்போ எங்க ஊர்ல வந்துட்டு கிராமத்துல எல்லாம் என் தம்பி அடிக்கடி சொல்லுவான், ஆனா நீ வந்து நீ எவ்வளவு பெரிய ஆளும் ஆயிக்கோ, எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. யூடியூப்ல வர பத்தி அது எங்களுக்கு பிரச்சனை, அது எங்களுக்கு பிடிக்கல. ஸ்க்ரோல் பண்ணாலே உன்னோட வீடியோ தான் வருது, அது எங்களுக்கு பிடிக்கல. அவன் ஜோக்கா சொல்லுவான். உங்க தம்பிக்கு சாரி சொல்லிடுங்க, இன்னொரு வீடியோ போறோம். அவன் எல்லாத்தையும் பார்த்துருவான். அவன் ஒரு தோரணில சொல்லுவான். இது ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டர்ஸா ஜாலியா பேசுறாங்க, சந்தோஷமா இருக்காங்க, சிரிக்கிறாங்க. நம்ம கஷ்டப்படுறதும் நம்ம அடி வாங்குறதும் யாருக்குமே தெரியாது, ஒண்ணுமே இல்லை. அதான் அந்த கதை சொல்ல வந்தேன். ஆக்சுவலா இப்போ திருச்சியில பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஒரு பூ விற்கிற ஒரு தாத்தா பூ கட்டியிருக்காரு ரொம்ப ஃபாஸ்டா. சின்ன ஒரு சேர் போட்டு வச்சிருக்காரு, அவ்வளோதான். இப்போ நானும் என்னுடைய எஃப்எஸ்சி ஒரு மெர்ச்சன்ட்டும் எஃப்எஸ்சி வந்து பேசுறக்கா போகிறோம். அப்போ நான் போய் அவர்கிட்ட சொல்கிறேன், தாத்தா QR கோடு Ippopayலேருந்து வர்றோம், நீங்கள் வந்து QR கோடு எடுத்துக்கங்க டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுக்கு அப்படின்னா. அவர் ஃபாஸ்ட்டாக பூ கட்டிட்டு, இல்லைப்பா எனக்கு பேமெண்ட் எல்லாமே 10 ரூபா 15 ரூபா தான்ப்பா வரும், எதுக்குப்பா பேங்க் அக்கௌண்ட்டில் வேணாப்பா, இதான்ப்பா பெட்ரு அப்படின்னு. அப்போ என்ன பண்ணிக்கணும், விட்டு வந்திருக்கணும். ஆனால் நமக்கு தான் ஈகோ இடம் கொடுக்காதே. இல்லை இன்னைக்கு நம்ம எஃப்எஸ்சி வேற கூட இருக்கான், நம்ம டீம் மெம்பர், அவன்கிட்ட ப்ரூவ் பண்ணி ஆகணுமே நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னா. இல்லை என்ன எப்படி சொல்கிறீங்க, நான்லாம் வாலெட் எடுத்துகிட்டு வரதே இல்லை, காசு எடுத்துகிட்டு வரதே இல்லை தாத்தா, எல்லாமே ஃபோனு தான், நீங்கள் வந்து ஃபோன்லேயே எல்லோரும் பே பண்ணிடுவாங்க, நீங்கள் QR எடுத்துக்கங்க அப்படின்னு. அவர் அப்பவும் சொல்கிறாரு, வேணாம் தம்பி இதெல்லாம் தொல்லை பிடிச்ச வேலை, நீ ஆன்லைனில் போடுவேன், அப்புறம் நான் போய் பேங்க்கில் போய் ATMல எடுக்கணும், அதெல்லாம் தொல்லை பிடிச்ச வேலை. அப்போயாவது நான் வந்திருக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, நான் திருப்பி நான் சொன்னேன், தாத்தா காலமே மாறி போச்சு, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அவர் கோவம் வந்துருச்சு ஆக்சுவலாக. என்னப்பா திரும்பி பயங்கர கோவமாக சொன்னார், காலம் மாறிச்சா, காலையில் சூரியன் உதிக்குது சாயங்காலம் மறையுது, நீ மாறிட்டேன்னு சொல்கிற, ஏன்னா காலம் மாறிச்சுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் லிட்ரலி பயங்கர கோவமாயிட்டார். ஸோ அப்புறம் அந்த எஃப்எஸ்சி என் கூட இருக்க தான் வந்து என்னை காப்பாற்றி விட்டான், இல்லை கண்டிப்பாக அடிச்சுப்பாரு. ஓகே, ஒன்றுமே இல்லைங்க, நான் இன்னொரு இடத்துலலாம் வந்துட்டு நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போவேன் ஆக்சுவலாக. அவங்களோட என்ன எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எப்படி இருக்குது, நம்ம பசங்க எப்படி வேலை பார்க்குறாங்க. இப்போ நம்ம வந்து மார்க்கெட்டில் போகும்போது அவனுக்கு ஒரு இது இருக்கும், சரி சாரே மோகனே வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே சினிமாவில் மாதிரியே நான் 2வது ஆட்டி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது ஒரு டீ கடையில், ஏன்னா அவங்களுக்கு தெரியாது நான் யாருன்னு சொல்லிட்டு, நான் போயிட்டு நான் CEO வந்திருக்கலாம் சொல்லவே முடியாது அவங்கள்ட்ட. ஆக்சுவலாக நான் Ippopayல வந்திருக்கேன் சொல்ல முடியும். அவர் உண்மையிலே சொன்னார், நீ போறியா இல்லை சுடுதண்ணி மூஞ்சில ஊத்தவா அப்படின்னு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஓகே, என் கூட 2 FS என் கூட இருக்காங்க ஆக்சுவலாக. அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க, சார் தயவுசெய்து இங்கே வராதிங்க சார், ஏன்னா நாங்கள் தான் சரி படிக்கல கஷ்டப்படுறோம், நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்க, எனக்கு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. இல்லை டேய் உனக்கும் அதுதான் வரணும், எனக்கு வரல தப்பே இல்லை. எத்தனை பேர் தெரியும்? நிறைய பேர் தெரியாது. நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி என்ன காரில் வர்றோம், என்ன பேசுகிறோம் அப்படின்னு இருக்குது. பயங்கர சேலஞ்ச். ஒவ்வொரு ரெகுலேஷன்ஸ் RBI நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா எனக்கும் பிரபுக்கெல்லாம் கையெல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும். என்ன நோட்டிஃபிகேஷன் வரும், இன்னைக்கு யாரை காலி பண்ணாங்க சொல்லவே முடியாது. எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குது ஆக்சுவலி. நான் வந்து ஒரு 1 year இருக்கும் நடந்து, ரேண்டமாக வந்து ஒரு என்னோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஒரு அஃபெக்ட் ஆகி சொல்லிட்டு ஒரு போஸ்ட் எழுதியிருந்தேன். பேக் ஸ்பேஸ் வந்து ஒரு சொல்யூஷன் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து அவங்க ஒரு ரிடர்சல் பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒரு ஃபார்ம் வச்சுருந்தாங்க. அதுக்கு நான் போஸ்ட் எழுதியிருந்தேன். அந்த ஃபோட்டோவில் அந்த இன்சிடென்ட் வந்து இளநீ கடையில் ஒரு எங்கள் ஊர்கிட்ட கிராமத்தில் அந்த போஸ்ட் எழுதுனா அந்த ஃபோட்டோவில் வந்து ஒரு பார்ட்டி அந்த இளநீ கடை இருக்கும், ஒரு 2-3 QR இருக்கும். அங்கே ஜிபே ஃபோன்பே QR இருந்துச்சு. மோகன் எனக்கு அந்த ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மெசேஜ் பண்ணி பிரவீன் இந்த எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுங்க, நம்ம QR வைக்கணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணாங்க. லைக் இந்த பாயிண்ட்ல ஒரு 5 லட்சம் மெர்ச்சன்ட் இருக்காங்க. போன வருஷம் 2 வருஷம் இருக்கும் 5 லட்சம் மெர்ச்சன்ட்ஸ் அச்சீவ் பண்ணி 5 லட்சம் மெர்ச்சன்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஒரு மெர்ச்சன்ட் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்ம QR வைக்கணும், தமிழ்நாட்டில் நம்ம QR இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புறாரு. இன்னும் இருக்குது, மேபி நான் இதை போடுறேன். இன்னொன்று வந்து அந்த ட்ரஸ்ட்டுக்கு அவர் பண்ண மெயின் விஷயம் வந்து என்னன்னா, கால் சென்டர் வந்து தமிழ்ல அது இவங்கெல்லாம் வந்து பெரிய பிரச்சனையே வந்து இந்த மர்ச்சன்ட்ஸ்க்குலாம் வந்து கால் பண்ணா ஹிந்தியில பேசுவாங்க, இங்கிலீஷ்ல பேசுவாங்க, இவங்களால வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது. இவரோட கால் சென்டர் தமிழ் ஃபோக்கஸ் கால் சென்டர், தமிழ்லே பேசுவாங்க. ஸோ அவங்க ரெகுலரா சொல்லலாம், திட்டுவாங்க கால் சென்டர். ஒரு நீங்க கால் அட்டன் பண்ணுவீங்கல்ல கால் சென்டர்ல போய். ஒரு இன்சிடென்ட் இருக்கு,
நைட்டு 9 மணிக்கு மேலே வேற மாதிரி பேசுவாங்க நம்ம மெர்ச்சன்ட்ஸ்லாம். ஆமாம், அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் 100 ரூபாய் இருக்கட்டும் 2 ரூபாய் இருக்கட்டும், காசு வரலன்னா நீ சீட் பண்ணிட்டேன். ரெண்டாவது அவங்களுக்கு 100 ரூபாய்ங்கிறது மொத்த அந்த கடையோட வியாபாரமே 500 ரூபாயில நீ 20% நீ எடுத்துட்ட அப்படின்னா அவங்களுக்கு பெரிய இம்பாக்ட். ஸோ நைட்லாம் வந்து ஏன்னா நாங்கள் 24 hours 11 o'clock வரைக்கும் எங்களுக்கு கால் சென்டர் இருக்கு. ரொம்ப கெட்டவத்தெல்லாம் திட்டுவாங்க ஆக்சுவலாக கால் பண்ணிட்டு. ஓகே, அதில் ஒரு இன்சிடென்ட்டு, அது அன்னைக்கு ஒரு பொண்ணு அட்டன் பண்ணிச்சு அந்த காலை. ஓகே, அவர் அப்படி கூட பார்க்காம ரொம்ப தகாத வார்த்தையில் வந்து திட்டார். நான் பசங்களை வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, நாங்கள் கால்ஸ்லாம் ஹிஸ்ட்ரி எனக்கு அப்பப்போ அனுப்புவாங்க. நான் பசங்களால கொஞ்சம் அனுசரித்து போயிடுவேன் ஆக்சுவலாக, பரவாயில்லடா அப்படின்ற. அந்த பொண்ணாக இருந்தாலும் என்னால் தாங்கிக்க முடியல. அதுக்கப்புறம் அவர் மேலே கேஸ் கொடுத்து அவர் வேற மாதிரி டீல் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், அவ்வளோ கஷ்டம் ஃபேஸ் பண்ணுறத. ஒரு மெர்ச்சன்ட் வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ ரூபே ஆன் யூபிஐ இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து எம்டிஆர் இருக்கு. இப்போ நீங்கள் வந்து மெர்ச்சண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீ ஸ்கேன் பண்ணிட்டாலே யூபிஐ. ஓகே, அதுக்கு பின்னாடி நீ வந்து பேங்க் அக்கௌண்ட்டாக இருந்தாங்கன்னா கிரெடிட் கார்டாக எனக்கு இருந்தா பிரச்சனை. எம்டிஆர்னா மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட்டு 100 ரூபா டிரான்சாக்ஷன் 2 ரூபா அவங்க ஹோல்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஹோல்ட் பண்ணதை இஷ்யூங் பேங்க் அந்த கிரெடிட் கார்டு கொடுத்த பேங்க்குலாம் ரீபர்ஸ் பண்ணி ஸோ 98 ரூபா தான் அக்கௌண்ட்டுக்கு வரும். உடனே அவங்க என்ன நினைச்சுவாங்க, 2 ரூபா இவங்க Ippopay எடுத்துட்டாங்க. இவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ அவர் கால் பண்ணி கேட்கும்போது நாங்கள் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். அவர் வந்து ரூபேல வந்து பே பண்ணிட்டாரு, அதனால உங்களுக்கு எம்டிஆர் வந்து எடுத்துட்டாங்க, பேங்க் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவர் கிளம்பி நேரம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டார். கீழே வந்து பயங்கரமாக கத்துறாரு. ஓகேங்களா, ஸோ அப்போ பசங்க டீம் வந்து போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி. அது என்ன எனக்கு புரியவே இல்லை, என்னை பொறுத்தவரை ஸ்கேன் பண்ணி தானே பே பண்ணேன். அப்போ அவர் புரிய வைக்கிறதுக்காக, சார் அவர் கிரெடிட் கார்டு வாங்கியிருக்காரு. ஓ, கடன் வாங்கியிருக்கானா? அவர் சொன்ன வார்த்தை, அவர் ஒரு கெட்ட வார்த்தை போட்டு, அவன் வாங்கின கடனுக்கு என்ன ஏன்டா நீங்க கட்டி கடை சொல்றீங்க? ஓகே, இந்த பிராண்டிங்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க வந்து மோகன் பயங்கர ஃபேமஸ், பயங்கர பாப்புலர்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்றாரு, ஓனர் கீழே இறங்கி வர சொல்லுவாங்க. ஓனர் ஏங்க, நான் அவர் போற வரைக்கும் ரூம்குள்ள உட்காந்துருந்தேன். என்ன பண்றது, கீழே போனா அடிச்சுட்டு போறேன். அவ்வளவு கோவம் இருக்கு கம்பெனி மேல. ஸோ இதெல்லாமே ஹேண்டில் பண்ணோம். இதெல்லாம் ஏன் கிக் பாக்ஸிங் ஆமா ரைஸ் கால் பேக் எக்ஸ்ட்ரா நம்பர் போடும்போதே தெரியும்டா. நிறைய பேருக்கு தெரியாது, அது ஃபேன்சி. நிறைய ஈவெண்ட்ல வர்றோம் போறோம் அதான் தெரியும். இங்க அடிவாங்கல யாருக்குமே டே அவுட் மாத்தி அடிதான். எஸ், அதான் சொல்றல, ஒரு சைடு நம்ம பிளேசர் போட்டு போனா அங்க வெயிட் பண்ணணும், மணி கணக்குல வெயிட் பண்ணணும். 10 மணிக்கு மீட்டிங் ஷெட்யூல் ஆயிருக்கும், 3 மணிக்கு பார்த்துட்டாங்கன்னா ஐ அம் சோ ஹாப்பி. ஆனா இப்போ கொஞ்சம் மாறி இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து வேஷ்டி கட்டு போனோம்னா இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ நிறைய பேர் வந்து நான் ஏதாவது ஈவெண்ட்ல வேஷ்டி இல்லாம போறேன், பேண்ட் போட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கேக்குறாங்க, அப்பா வேஷ்டி காணும். சில பேர் முண்டுன்னு சொல்லுவாங்க, கேரளால முண்டுன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி கேக்குறாங்க. ஸோ இதை அப்ரிஷியேட் பண்ற ஒரு குரூப் இப்போ ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது ஓரளவுக்கு அந்த அவேர்னஸ் வந்து நம்ம பிளேசர் போட்டால் தான் வந்து ஃபார்மல் அப்படின்னு கிடையாது அப்படின்றது வந்து ஓரளவுக்கு சேஞ்ச் இருக்கு. பட் அது ரொம்ப கம்மி, அந்த பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. அதை அப்ரிஷியேட் பண்ற குரூப் வந்து நமக்கு யூஸ்வலா ஆல்ரெடி வந்து நல்ல பார்ட்னர்ஸா இருப்பாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பிரபு சொன்ன இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கு பாத்தீங்களா, அது என்ன கேட்டா நிறைய பேங்க்ஸ்ல நம்ம தமிழ்காரங்க இருக்காங்க. ஓகே, டிசிஷன் மேக்கராவே இருக்காங்க. அதனால வந்து சென்னை வாஸ்தி FinTech கேபிட்டல் பேக் தென்ல மும்பைக்கு நிறைய அந்த ரெஸ்பெக்ட் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ 4 பேங்க் தான் அப்போ பிரிட்டிஷ் ஏராலலாம் when we were பாரிஸ் கானல் தான் டிஸ்ட்ரிக்ட் தான் எல்லாமே இல்ல, பேங்க் ஆஃப் மெட்ராஸ், பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் சென்ட்ரல் பேங்க், 4 பேங்க் தான் அப்போ. அப்படி இருக்கும்போது மெட்ராஸ் பிரசிடென்சி அவ்வளோ பெருசு, ஒரு பேங்க் தான் இருந்தது. ஸோ இங்க பாட்டு என்னன்னா லைக் இண்டஸ்ட்ரின்னு பார்க்கும்போது ஏன் நாங்கெல்லாம் சென்னையிலேருந்து பில்ட் பண்றோம் அப்படின்னா, பெங்களூர் இஸ் த டெக் கேபிட்டல்னு சொல்றோம், மும்பை இஸ் த ஃபைனான்சியல் கேபிட்டல் பிகாஸ் ஆஃப் பிஎஸ்சி. பட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஓவரால் பார்க்கும்போது சென்னையில் வந்து ரொம்ப பெரிய டேலண்ட் பூல் இருக்கு. நீங்க பெரிய பெரிய பேங்க் எடுத்துக்கோங்க, சிட்டி பேங்க் எடுத்துக்கோங்க, E7 ஒரு யூனிட் வச்சிருந்தாங்க. தட் வாஸ் த பிசினஸ் ப்ராசஸ், த பிபிஓ யூனிட் ஆஃப் சிட்டி பேங்க். சாண்டர்ஸ் ஆர்டர் வந்து ஹேடோஸ் ரோட்ல ஸ்கோப் இன்டர்நேஷனல்னு சொல்லிட்டு அவங்களோட பிபிஓ ரேடியல் ரோட். HDFC பேங்க் நெல்சன் மாணிக்கம் ரோட்ல பெரிய யூனிட் இருக்கு ஃபார் ஆல் ஆஃப் பேக் ஆஃபீஸ் ப்ராசஸிங். பேங்கிங் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அந்த ஆப் இந்த டெக்னாலஜி தான் நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. பேங்கிங் இஸ் ஸ்டில் அ லெட்ஜர். இந்த பக்கம் டெபிட்ஸ், இந்த பக்கம் கிரெடிட்ஸ். இன்னைக்கு அது ஒரு கணக்கு புள்ள வச்சிருக்க கணக்கு நோட்டு தான் அது. ஓகே, அட் தி எண்ட் ஆஃப் த டே அது நடந்தாலும் ஒழிய பேங்கிங் அந்த டிரான்சாக்ஷன் இஸ் நாட் கம்ப்ளீட். அந்த கடைசி வவுச்சர் போட்டு ஒரு பேங்க் எம்ப்ளாயி சைன் பண்ற வரைக்கும் இட் இஸ் த டிரான்சாக்ஷன் இஸ் நாட் கம்ப்ளீட்டட். இட் இஸ் ஒன்லி டெக்னாலஜி எனேபிள்ட்.
பட் அது முடிகிற வரைக்கும் அந்த ஒர்க் எல்லாம் இன்னி வரைக்கும் சென்னையில் தான் நிறைய பேங்க்குக்கு நடக்குது. ஐசிஐசிஐ பெரிய யூனிட் இருக்கு. ஸோ சென்னையில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் த ரைட் மிக்ஸ் ஆஃப் டெக்னாலஜி ப்ளஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எக்ஸ்போஷர். அதனால திஸ் மேக்ஸ் அ லாட் ஆஃப் சென்ஸ். நமக்கு வந்து சாஸ் கேபிட்டல்னு சொல்கிற மாதிரி ஒன் டே வி வில் டெஃபினெட்லி பிகம் த ஃபின்டெக் கேபிட்டல். இன்னைக்கு ஆல்ரெடி சொல்லிக்கலாம், ஃபின்டெக் சிட்டி வந்துட்டு இருக்கே. ஆமாம், ஆல்ரெடி நம்ம சொல்லிக்கலாம். பட் வி ஹேவ் ஆல் தி இன்கிரீடியன்ஸ் டு பிகம் த ஃபினான்ஷியல் சர்வீசஸ். எனக்கு வெளியிலலாம் மீட் பண்ணும்போது எனக்கு அதிகமாக கேட்குற என்ற கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு தமிழ்நாடு ஃபோக்கஸ்ட் கம்பெனியாக தான் இருக்கீங்க. நீங்கள் வந்து சம்டைம்ஸ் சில பேர் வந்து நீங்கள் பேன் இண்டியா ஆகவே முடியாது. ஓகே, ஸோ மற்றவங்க ஸ்டார்ட் அப் ஃபின்டெக் ஈகோசிஸ்டம் பேசும்போது இப்போ போய் பேச்சு வந்தால் கூட அவங்க சொல்கிறது தான் தேர் ஒன்லி தமிழ்நாடு ரீஜனல் ஃபோக்கஸ், தமிழ்நாடு ஃபோக்கஸ். சரி, ஆக்சுவலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது தமிழ்நாட்டில், நம்ம கற்றுக்கிறது லேர்ன் பண்ணுறது எல்லாமே தமிழ்நாட்டில். நீங்கள் நம்பர்ஸ் வைட்டு எடுத்து பாருங்களேன். இப்போ வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஆரம்பித்த கம்பெனி ஸ்ரீராம் ஃபினான்ஸ், எவ்வளவு என்பிஎஃப்சிஸ், பேங்க்ஸ், டிவிஎஸ் குரூப்ஸ், சோழமண்டலா, இவங்க எல்லாருமே தே பிகம் அ பயங்கர ஒரு $1 billion வேல்யூவேஷன், ஒரு ஐபிஓ தமிழ்நாட்டில் இருக்கும்போதே அந்த தமிழ்நாட்டில் இருந்துகிட்டே அவங்க அந்த லெவலை வந்து டச் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. ஓகே, அப்போ அவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் இங்கே இருக்குது. இப்போ என்னாலையுமே ஒரு சேலஞ்சாக எடுத்து கூட பண்ண முடியும். பட் ஃபியூச்சரில் அது நிறையா நம்ம இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஓனா முடிவு எடுக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாடு ஃபோக்கஸ்டாக மட்டும் இருந்தே நான் வந்து ஒரு யூனிகான் ஸ்டேட்டஸ் டச் பண்ணும் அப்படிங்கிறது என்னோட பெரிய ஆசை, பெரிய கனவு தான். ஆக்சுவலாக இங்கே எவ்வளோ கேப்சர் பண்ணீங்க தமிழ்நாடு லாஸ் ஆஃப் நோ? நீங்கள் இப்போதைக்கு நமக்கு 5% படி பார்க்கனா வி ஜஸ்ட் கேப்சர்ட் லெஸ் தென் 5%. ஹியூஜ், லெஸ் தென் 5%, ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் அன்னைக்கு ஒரு டேட்டா பார்த்துட்டு இருந்தேன். நவம்பரில் தமிழ்நாட்டில் மட்டுமே 1,20,000 கோடி டிரான்சாக்ஷன் வால்யூம் நடந்திருக்கு ஆக்சுவலாக நவம்பரில் மட்டுமே. ஓகேங்களா, அவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல். லெண்டிங் பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்செக்யூர்டில் 400 கோடி பர் மந்த் ரெக்யர்மெண்ட் இருக்கான். அன்செக்யூர்டில் மட்டும் சொல்கிறேன், 400 கோடி பர் மந்த் தமிழ்நாட்டில். இந்த சின்ன லோன்ஸ், இப்போ பிள்ளை சதுர்த்தி இருக்குன்னா அவங்க எக்ஸ்ட்ரா 10,000 போவாங்கன்னு நினைப்பாங்க. அந்த 10,000 லோனுக்கு வந்து இன்னைக்கு போறது வந்து அவங்க கந்து வட்டி, மீட்டர் வட்டின்னு தான் வாங்குறாங்க. அதை வந்து அந்த குட் குவாலிட்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ்னா ஒன்றும் இல்லை, அதே 18-20% கிரெடிட் கார்டில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு நம்மளால அவங்களுக்கு லோன் கொடுக்க முடியும். அண்ட் இஎம்ஐக்கு பதிலாக there is a concept called EDI, Equator Daily Installment. ஓகே, நைஸ். 10,000 ரூபாய்க்கு 100 ரூபாவை டெய்லி பே பண்ண முடியுமா அடுத்த 3 மாசத்துக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் அவ்வளோ பெரிய மார்க்கெட். 400 கோடியில் வந்து நாங்கள் இப்போ Ippopayல 30 crores a month தான் டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் ஆக்சுவலாக. ஸோ அப்போ நீங்கள் ஆல்ரெடி லெண்டிங், எங்களோட லெண்டிங் யூனிட் ஆல்ரெடி இங்கே விட்டு போக தேவையில்லை. இங்கே 5% எங்களோட லெண்டிங் யூனிட் இஸ் ஆல்ரெடி பிகம் ப்ராஃபிட்டபிள். ஜஸ்ட் 1.5 years ரீசெண்டா 100 crores டிஸ்போஸ் பண்ணி முடிச்சோம். ஓவராலா 100 crores டிஸ்போஸ் பண்ணி முடிச்சோம். அவ்வளோ பெரிய ஸ்கோப் இருக்கு. நம்ம ஊரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். சாச்சுரேஷன் பாயிண்ட் எங்கேயோ இருக்கு. 5% ஐ மீன் அந்த ஆஃப் பிசினஸ் ஆக்சிஸோ மாதிரி நீங்க உங்க இந்த சைடுல நீங்க போலாம். எக்ஸாக்ட்டா கரெக்ட்டா சொன்னீங்க. இல்ல ஒன்ஸ் இந்த மாடல் செட் ஆயிடுச்சுன்னு வெச்சுக்கோங்களேன், ரெப்ளிகேட் பண்றது வந்து ஃபாஸ்டா பண்ணலாம். ஆமா, நீங்க தமிழ்நாட்டுல ஸ்ட்ராங் ஹோல்ட் பண்ணிட்டோம். சரௌண்டிங் ஸ்டேட்ஸ் எடுத்தோம்னா கேரளா, ஆந்திரா, நம்ம என்னன்னா நம்மளோட கண்ட்ரியோட ஒரு பியூட்டி வந்து அதுதான். நம்ம யூரோப் மாதிரி இன் டர்ம்ஸ் ஆஃப் கரெக்ட் அமைப்பு எல்லாமே. எவ்ரி 200-300 கிலோமீட்டர்ஸ் டேஸ்ட் மாறும், cuisine மாறும், டேஸ்ட் மாறும், லாங்குவேஜ் மாறும், என்ன ரேஸ், இந்த ஹோல் மாறும். ஆமா, டயலெக்ட் எல்லாமே எவ்ரிதிங் சேஞ்சஸ். இன்டென்ஸ்லி நம்ம ஏமாத்தணும், பே பண்ண கூடாது அப்படி ரொம்ப கம்மி. ரெண்டாவது இன்னொரு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி நாங்க என்ன பில்ட் பண்ணோம்னா, லோக்கல் பசங்களே அங்க ஹையர் பண்ணோம். ஒரு 200 people FSCs, ஃபீல்ட் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் லோக்கல்லே இருப்பாங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் லோன் வந்து ரீபேமெண்ட் பண்ணவே இல்லை. ஓகேங்களா, ஸோ 5 lakhs லோன் வாங்கியிருக்க பண்ணவே இல்லை. அப்போ அந்த ஏரியாவில் பக்கத்து ஏரியாவில் இருக்கிற ஒரு FSC அவர் தெரிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ அவனை அனுப்பிவிட்டான். அவன் போயிட்டு என்ன மாமா எனக்கு வேலை போயிருக்கு அப்படின்னு உடனே கட்டிட்டாரு. நைஸ். ஸோ அந்த கல்ச்சர்லி அவங்கெல்லாம் வந்து ஒரே செக்மெண்ட்டாக இருக்கிறனால எல்லாத்தையும் வந்து ஈஸியாக நம்மளால பண்ண முடியும். பட் இது ரிவர்ஸ்லையும் ப்ராப்ளம் ஆகும். நான் தான் இருக்கேன், நீ இல்லை, அது அப்படி நடக்கல. நம்ம ஊரில் இங்கே ட்ரஸ்ட் தானே இங்கே. எக்ஸாக்ட்லி. இது எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா வந்து நார்த் சைடில் திஸ் ஹேப்பன்ஸ் அ லாட். சரிங்களா? ஸோ அந்த கொல்யூஷன் சொல்லுவாங்க, அந்த கொல்யூஷன் ஹேப்பன்ஸ் அ லாட் இன் நெட்வொர்க்காக பண்ணுவாங்க. இங்கே வந்து அது ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ கூட எங்களோட NPA ரேட், நான் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1%. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா எங்களுடைய மெர்ச்சன்டோடைய ஆவரேஜ் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 45.
ஓகே ஓகே, இந்த ரேட்டு கூட இந்த 0.7 இருக்கு, இந்த ரேட்டு கூட பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் டெத்து தான். பெரிய விஷயம். ஓகே, வெரி ஃபியூ கேசஸ் ஆர் பிக் பிஸ்னஸ் லாஸ். ஓகே, அதை நம்ம தமிழ்நாட்டை தாண்டி மேபி சவுத் இந்தியா வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த பெர்ஃபார்மன்ஸை. நீங்கள் அதை தாண்டி வெஸ்ட் இதெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் அப்போ இங்கே மட்டும் பண்ணுறது நல்லது தான் ஒரு கையில். ஆக்சுவலாக இதை நான் அப்படியே எக்கோ பண்ணுறேன். ஏன்னா வந்து நான் ஏஐசிடியோட நிறைய ஒர்க் பண்ணுவோம்ல, அங்கே போய் பேசும்போது வந்து அருண் வாட் எவர் யூ சீயிங் ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணுறோன்னா ஏஐசிடியில் சர்க்குலர் போச்சுன்னா அதில் ஆக்டிவாக எடுத்து கம்ப்ளீட் பண்ணுறது வந்து ஒரு 90% வந்து சவுத்தில் இருக்கிறது தான். நார்த்தில் வந்து சும்மா வாங்கி ஒரு வாரமாக போர்டில் போட்டு வச்சுருவாங்களாம். ஸோ அந்த மாதிரி அங்கே இருக்க ஏஐசிடியோட சேர்மன் என்ற சொல்கிறாரு உட்காந்து பேசும்போது, அருண் திஸ் வாட் ஹேப்பன்ஸ், டோன்ட் அஸ்யூம் திஸ் வில் ஹேப்பன் ஹியர் as well. 5 ஸ்டார் ஃபினான்ஸ்னு ஒரு NBFC இருக்கு, சென்னை பேஸ்ட் NBFC, செக்யூர் தான் பண்ணுவாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் தமிழ்நாடு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆமாம், அதுலேயே அவங்க பயங்கர மைக்ரோ ஃபினான்ஸ்னு சொல்லுவாங்க, ஸ்பெசிஃபிக் செக்மெண்ட், குரூப் லோன்னு சொல்லுவாங்க. அது இதை அவாய்ட் அதுவும் நான் லைக் 2 தமிழ்நாடு பேஸ்ட் ஒரு 2-3 கம்பெனிஸ் தமிழ்நாடு பேஸ்ட் தே மாஸ்டர் திஸ் ஆர்ட். ஈக்விட்டாஸ் MFI தான் இருந்தாங்க, வெஹிக்கிள் ஃபினான்சிங் ஆர் குரூப் ஃபினான்சிங் பண்ணுவாங்க. குரூப் ஃபினான்சிங் என்னன்னா 10 விமென் சேர்ந்து ஒன்னா அண்டர் ரைட் பண்ணுவாங்க. 10 பேர் இருக்கிறதுனால ஏமாத்ததுக்குள்ள சான்சஸ் கம்மி. ஓகே, அவங்க எல்லாருக்கும் KYC பண்ணுவாங்க, எல்லாருக்கும் இது பண்ணிட்டு குரூப்பா அவங்களுக்கு சேர்ந்து ஒரு 1 lakh கொடுக்குறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு 10,000 ரூபாய் கணக்கு மாதிரி. உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்னா என்ன, அவங்க ஹேண்ட்பேக் பண்ணுவாங்க, இல்லை ஹேண்டிகிராஃப்ட் ஏதாவது பண்ணுவாங்க, இல்லை வேற ஏதாவது ஃபுட் பிஸ்னஸ் டெக்ஸ்டைலில் இருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கும், தறி வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கும், ரைட்? ஸோ அப்படி பண்ணுறது வந்து ஸோ அது ஃபர்ஸ்ட் 1 lakhல ஆரம்பிப்பாங்க, அது ஒழுங்காக பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அப்படியே பில்ட் பண்ண பிஸ்னஸ். அது இன்னைக்கு ஈக்விட்டாஸ் இஸ் அ பேங்க். 5 ஸ்டார் அதே மாதிரி தான். 5 ஸ்டார் வந்து ஃபோக்கஸஸ் மெயின்லி ஆன் மைக்ரோ ஃபைனான்ஸ். மைக்ரோ ஃபைனான்ஸ்னா டிக்கெட் சைஸஸ் வந்து less than 1 lakh இருக்கும். அந்த மாதிரி எங்களுக்கு இன்னும் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, எங்களால் வந்து ஈஸியாக அண்டர்ரைட் பண்ண முடியும் UPIயில் இருக்கிறனால. ஓகே, இப்போ நம்ம செட் ஆஃப் மெர்ச்சன்ட்டு Tier 3, 2, 4, 5 வில்லேஜ்ல அப்படின்னா மெயின்லி வந்து எல்லாமே கேஷ் டிரான்சாக்ஷன் அதிகமாக எல்லாமே கேஷ்ல ஹேண்டில் பண்றாங்க. பிரைமரி டேட்டா வச்சு அண்டர்ரைட் பண்ண முடியாது. பிரைமரி டேட்டா என்னன்னா சிபில் ஸ்கோரே இருக்காது, இவங்க ரெக்கார்டே இருக்காது. ஆன்லைன்ல டிரான்சாக்ஷன் நடக்கவே இல்லை, பேங்க் டிரான்சாக்ஷன் நடக்கவே இல்லை, எதை வச்சு அண்டர்ரைட் பண்ண முடியும்? அண்டர்ரைட்டே பண்ண முடியாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 years, ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாரும் என்கிட்ட சொன்னது வந்து UPIயில் MDR இல்லை, வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ எப்படி ரெவன்யூ பண்ண போற, ஓகே, இதுலேருந்து எப்படி வந்து காசு சம்பாதிக்க போறீங்க அப்படின்ட்டு. ஆனால் என் மைண்டில் நான் ரொம்ப கிளியராக இருந்தேன். ஆக்சுவலாக நான் ஐ டோன்ட் வாண்ட் டு ரன் NBFC. ஒரு டிபிக்கல் NBFC ரன் பண்ணுங்கிறது என்னுடைய ஃபோக்கஸே கிடையாது. வி போத் ஆர் டெக் பேஸ்ட் ஃபவுண்டர்ஸ். அதனால வந்து ஒரு டெக் கம்பெனி தான் நாங்கள் ரன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் QR கோடு கொடுத்து அவங்கள வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷனில் கொண்டு வந்து அந்த UPI நடக்கிற டிரான்சாக்ஷன் நாங்களே அண்டர் ரைட் பண்ணி நாங்கள் இப்போ லோன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, தண்டலோட இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு தெரியுங்களா? அவங்க இயர்லி பேசிஸ் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 85% வரும் இயர்லி பேசிஸ். கிட்டத்தட்ட டபுள். ஆமா. ஸோ நீங்க 1 லட்ச ரூபாய் தண்டல் 1 லட்ச ரூபாய் நீங்க லோன் கேட்டீங்கன்னா அவங்க 90,000 rupees கொடுப்பாங்க, 10,000 இன்ட்ரெஸ்ட். அதை ஃபர்ஸ்டே பிடிச்சிட்டு டே 1 எடுத்துப்பாங்க. 1 lakh லோனுக்கு 90K நீங்க திருப்பி வந்து 1 லட்சம் கட்டணும். உங்களுக்கு ஃபுல்லா வந்து 1 லட்சம் கட்டணும். இதை நீங்க வந்து காம்பவுண்ட் பண்ணி பாருங்களேன். ஏன்னா 3 month 100 days லோன் கொடுப்பாங்க. அதை 3 நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அசால்ட்டா 80 to 90% வந்துடும். அங்க வந்து இப்போ நீங்க 18% கொடுவீங்க கரெக்ட்டா? இப்போ நாங்க வந்து பாத்தீங்கன்னா 28 to 30% annual basis, like 1/3 annualized. பட் அவங்க 3 மாசத்துக்கு பே பண்றது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும், 10% கட்டற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே கலெக்ஷன் ஃபுல்லி ஆட்டோமேட்டட். இப்போ நீங்கள் தண்டல வந்து டெய்லி ஒருத்தர் புல்லட்ல வந்து காசு வாங்கிட்டு போவார், ஓகேங்களா? ஆனால் இது வந்து கம்ப்ளீட்டாக அங்கே UPIயில் இருந்து நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக டெபிட் பண்ணி அவங்க வர டிரான்சாக்ஷன்ல ஒரு போர்ஷன் ஸ்பெசிஃபிக்காக ஒரு மர்ச்சன்ட் என்கிட்ட சொன்னார், நான் தான் கடன் வாங்குறேன், நான் தான் திருப்பி கொடுக்க எனக்கு தெரியும், இருந்தாலும் அந்த கல்லாப்பேட்டிலேருந்து 500 எடுத்து கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டெபிட் பண்ணிட்டு என் பேலன்ஸ் காசு கொடுக்கறது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ the real focus is to help Tier 2, Tier 3 people to accept UPI payments, underwrite. இப்போ அடுத்த பிவட் ஒன்று, இது பிவட் சொல்ல முடியாது, ஒரு அடிஷனலாக வந்து இப்போ லான்ச் ஒன்று பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் இயரில். நியூ வெர்டிகல் இஸ் P2P UPI ஆப். இது வரைக்கும் நம்ம QR கோடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தோம் மெர்ச்சன்ட்ஸ்க்கு. இப்போ கன்சியூமர் சைடும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜிபே, ஃபோன்பே மாதிரி, Ippopay மாதிரி. ஓகே, நைஸ். ஸோ another battle ரெடியாக போகுது. ஆமாம், பெரிய போட்டி. again going to be தமிழ்நாடு ஃபோக்கஸ்ட். இங்கே ஃபோக்கஸ் பண்ணிட்டு then we'll go for சவுத் இந்தியா. கொஞ்சமாக மூவ் பண்ணலாம். எப்போ ஆரம்பிச்சிங்க, எப்படி ஆரம்பிச்சிங்க, எதுக்கு ஆரம்பிச்சிங்க? அதான், ஸோ I'll say around 2023 is when 2022 I quit my job and then 2023 I started. See, simple reason, கொஞ்சம் GoZen பற்றி சொன்னால் தான் இந்த என்ன சொல்கிறேன்னா அது வந்து புரியும்.
ஸோ GoZen what it does is வந்து it is building a consolidated growth platform for SMB businesses in the US and EU. ஸோ எங்களோட primary market around 65 to 67% of all GoZen revenue comes from the US, followed by EU, followed by continental Europe, which is the non-English speaking part of Europe, and then வந்து ANZ. இதுதான் எங்களோட இது. ஸோ இப்போ இவங்க 2 பேர் ஸ்டோரியிலேருந்து அப்படியே ஒரு ஸ்டார்க் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜியாகிரஃபி வந்து கான்ட்ராஸ்ட் வந்து இது இருக்கு. ஸோ வந்து என்ன அரவுண்ட் ஸோ வென் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் ஜோஹோ, ஸோ அந்த டைமில் வந்து வென் அவர் ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து என்ன இதோட திங்கிங் என்ன, இந்த ப்ராடக்ட் திங்கிங் என்ன அப்படின்னா வந்து ஸோ அங்கே இருக்கிற எஸ்எம்பி, ஸோ வி செல் பிரைமரி டு எஸ்எம்பி, ஸோ வி ஹேவ் மோர் தென் 22,000 ப்ளஸ் பேயிங் கஸ்டமர்ஸ், யூசர்ஸ் இல்லை பேயிங் கஸ்டமர்ஸ். அண்ட் பட் ஐ டாக்கிங் அபவுட் $19, $49, $99 அந்த மாதிரி. ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து எந்த எஸ்எம்பி ஓனர்கிட்ட பேசினாலும் அரௌண்ட் 2016, 2017 டைமில், ஸோ நான் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன், இல்லை வந்து ஒரு D2C, அப்போ D2Cன்னு கிடையாது, ஷாப்பிஃபை ஸ்டோர்னு சொல்லுவான். ஸோ வந்து நான் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்தோடனே மெட்டா ஆட்ஸில் பணம் போடுவாங்க. ஸோ வந்து இது வந்து நிறையா யூசர் கான்ஃபரன்சஸில் நிறைய இடத்துலலாம் பேசுகிறச்ச வந்து இட் யூஸ் டு பி அ வெரி காமன் திங். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், கூகுளில் ஆட் போடுறேன், மெட்டாவில் ஆட் போடுறேன், அதை வந்து அப்படியே தான். ஸோ தேவர் பம்பிங் மணி இன் ஆட்ஸ். இது வந்து ஒரு ஆட்ஸ் வந்து எப்பவுமே ஒரு ஜீரோ சம் கேம். ஸோ வந்து எண்ட் ஆஃப் த டே அதில் வின்னர் வந்து எப்போவுமே வந்து அந்த பிளாட்ஃபார்ம் மட்டும்தான். ஸோ அப்போ வந்து ஏன் இவங்க எல்லாரும் ஆட்ல பணம் போட்டுட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பிள் ரீசன் வந்து அதுக்கான ஆல்டர்னேட் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது வந்து நோ பிஸ்னஸ் ஓனர் ஹேட் அன் ஆடியன்ஸ், தட் வாஸ் நம்பர் 1. அண்ட் அந்த ஆடியன்ஸ் வந்து எப்படி அவங்க அப்படியே இருந்தாலும் இட் வாஸ் ஒன்லி லைக் அ ஸ்மால் இமெயில் லிஸ்ட் வித் தே யூஸ் டு கனெக்ட். ஸோ அப்போ என்னோட திங்கிங் வந்து என்னவா இருந்ததுன்னா, பெய்டு மீடியாவில் பணம் போடுறேன், பட் உனக்குன்னு ஓன்டு மீடியா இல்லை. ஸோ ஓன்டு மீடியாஸ் விச் வி ஹேவ் இட் அவர் செல்ஸ். ஸோ ஒன் ஆஃப் த என்னோட ஒரு ஹியூஜ் கன்விக்ஷன் என்ன அப்படின்னா, எனி பிஸ்னஸ் தட் இஸ் கோயிங் டு ரூல் எனி மார்க்கெட்டாக US, EU ஆர் இந்தியா வந்து தே ஓன் த ஆடியன்ஸ், தே ஆர் கோயிங் டு வின். அதுதான் என்னோட ஒரு கன்விக்ஷன். ஆல் GoZen டூல்ஸ் ஆர் பில்ட் டு ஓன் யுவர் ஆடியன்ஸ் அண்ட் ரீச் யுவர் ஆடியன்ஸ் அட் வாட் எவர் பாயிண்ட் இன் டைம் யூ வாண்ட், அண்ட் தென் வந்து அட் எந்த மீடியம்ல நீ ரீச் பண்ணும். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்களேன், ஏன்னா வந்து எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் மெட்டா இதெல்லாம். ஆமாம், இந்த பார்ட் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அதுதான் சொல்கிறேன் இப்போ. தேங்க்யூ. ஸோ வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டுக்கு 100,000 people வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. பட் அவங்க இமெயில் அட்ரஸ் வந்து என்னன்னு நம்மளுக்கு தெரியாது, அதுக்கப்புறம் அவங்க லிங்க்டின் ப்ரொஃபைல் என்னன்னு தெரியாது. ஸோ அங்கே ஒரு கேப் நான் பார்த்தேன். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஹைப்பர் ரீச் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ணுறோம். ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு யார் வந்தாங்களோ அவங்களுடைய லிங்க்டின் ஐடி, இமெயில் ஐடி அண்ட் அவங்களோட டைரக்ட் டயல், இந்த 3 வந்து இதுதான் இவங்க தான் வந்திருக்காங்க அப்படி. அவனால வந்து ஒரு 40 to 45% ஆஃப் என்டையர் வெப்சைட் டிராஃபிக்கை ரிசால்வ் பண்ணி சொல்ல முடியும். பேசிக்கலி என்னன்னா வந்து இவங்கெல்லாம் வார்ம் லீட்ஸ், பட் தே ஆர் நாட் டாக்கிங் டு யூ. இப்போ ப்ரைசிங் பேஜில் இருக்கிறவங்கள மட்டும் நம்ம டார்கெட் பண்ண முடியும். ஸோ டு யூ கார்லேட் லைக் அவன் லாகின் பண்ணுமா, லாகின் பண்ணா லாகினே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் விசிட்டரா வந்தா மட்டும் போதும். ஸோ வந்து குக்கீஸ்லேருந்து எடுக்கிறது, எடுக்கிறீங்களா? குக்கீஸ் ஒன்று இருக்கு, பிளஸ் வந்து நாங்களும் ப்ரொப்ரைட்டரியா வந்து சில விஷயங்கள் வச்சிருக்கோம். ஸோ வந்து அது எப்படி நாங்கள் இது பண்றோம் அப்படின்னா வந்து பேசிக்கலி இது ஐடியாஸ் வந்து இது வந்து US டிராஃபிக்கா இருக்கணும். அண்ட் இதுக்கு வந்து சில ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அந்த குக்கி நம்ம எப்படி ஆக்சஸ் பண்றோம், அப்புறம் லிங்க்டின் ப்ரொஃபைல் இதை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணோம், பிகாஸ் வெரி வெரி தின் லைன் விச் வி ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் த பிரைவசி ஆஸ்பெக்ட் ஆல்சோ. ஸோ வி ஹேவ் டு கீப் தட் இன் மைண்ட். அது நாங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி தான் இது பண்றோம், பிகாஸ் வி ஆர் GDPR கம்ப்ளைண்ட் ஆல்சோ. ஸோ அது நாங்கள் அந்த கம்ப்ளைண்ட்ஸ்க்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்காக ஒரு ப்ராடக்ட் வருது. ஸோ அதனால அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நான் பண்ணது எல்லாமே என்ன அப்படின்னா, நான் பூட் ஸ்டாப் பண்ண போறேன்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போ என்னோட சர்வைவலுக்கு நான் என்ன பண்ணணும், ஸோ பணம் ரைஸ் பண்ண போறது இல்லைன்னு ஒரு கான்சியஸான முடிவு. ஸோ தென் வாட் வி டிட் வாஸ் வி சிம்பிளி பில்ட் பிரைஸ் ஆர்பிட்ராஜ் ப்ராடக்ட்ஸ். ஸோ விச் இஸ் பேசிக்லி ஒரு மார்க்கெட்டில் வந்து ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் இருக்கும், அது வந்து வில் பி ப்ரைஸ்ட் அட் $99 அண்ட் வி வில் give better features and we will price it around like $49, 50% price. ஸோ இப்போ 11 ப்ராடக்ட்ஸ் இருக்கு GoZenல. அப்புறம் ஆனால் முதல்ல பண்ணது எல்லாமே ஒரு 3 ப்ராடக்ட் வந்து எங்க சர்வைவல். ஸோ வேர் வந்து ஓகே ஃபர்ஸ்ட் ஒரு லெட்ஸ் கெட் டு ஒரு $300,000 to $400,000 வேர் சிம்பிளி வந்து ப்ரைஸ் ஆர்பிட்ராஜ் மட்டும்தான். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து we recruited a bunch of affiliates in the US. ஸோ அஃபிலியேட்ஸ்னா அவங்க கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கும், அவங்க வந்து உங்கள் ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணிட்டு லைஃப் டைம் 30% கமிஷன் வாங்கிப்பாங்க. இதுதான் அப்போ நம்மளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் வந்து கிடையாது, அவங்க ஆடியன்ஸுக்கு இவங்க நம்மளை ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ த என்டையர் ஸ்வீட் ஹவு இட் ஹஸ் எவால்வ்ட் இஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து
எப்படி வந்து கண்டென்ட் எழுதி உங்கள் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வர வைக்கிறது. ஸோ தட் இஸ் த பிரைமரி சோர்ஸ். அது வந்து இன்பவுண்ட். ஓகே, அந்த வந்த டிராஃபிக்கை எப்படி ரிசால்வ் பண்ணுறது, பீப்புளாக எப்படி மாற்றுறது. இன்னொன்று வந்து எப்படி அவங்களோட இமெயில் ஐடி வந்து கலெக்ட் பண்ணால் தட் பிகம்ஸ் யுவர் ஓன்ட் ஆடியன்ஸ். அது வந்து ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இந்த லாஸ்ட் 2 செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ விச் ஐ ஃபீல் இந்த லாஸ்ட் ஒரு 1 இயரில் we have done a lot of R&D in வந்து a product which is called வந்து deep agent. So deep agent வந்து என்ன அப்படின்னா வந்து everybody is building AI agents right now. So they are building the, so ஒரு analogy சொல்லணும் அப்படின்னா they are building the house, but what we want to do is we don't want to build the house, but we want to own the land on which the house is built. So இது வந்து சாஃப்ட்வேர்ல சொல்லுவாங்க product play, platform play. So deep agent வந்து platform play, where வந்து we have built a platform on which வந்து more than இப்போ வந்து 7,000 AI agents are built across the globe in the last வந்து 11 to 12 monthsல வந்து அது நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து ASDR இருக்காங்க, வாய்ஸ் ஏஜென்ட்ஸ் ஃபார் வந்து இன்சூரன்ஸ் இருக்கு, வாய்ஸ் ஏஜென்ட்ஸ் ஃபார் ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்கு. லாட் ஆஃப் மிடில் ஈஸ்ட் கிளைண்ட்ஸ் ஆர் பில்டிங் வாய்ஸ் ஏஜென்ட்ஸ் ஃபார் வந்து இந்த ஃபைனான்ஸ் சம்மந்தமான ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து அவங்க அதில் பில் ஜஸ்ட் டு குவாலிஃபை த லீட்ஸ் தட் கம் இன். ஸோ இது வந்து இது. ஸோ தென் இப்போ என்னோட பர்சனல் where I am investing a lot of time is a product called Inbound 360. So which is basically வந்து Inbound வந்து first it used to be only SEO. இன்னைக்கு வந்து SEO இருக்கு, GEO, generative engine optimization. திடீர்னு பார்த்தா LinkedInும் வந்து Inboundல வந்துருச்சு, Redditும் வந்துருச்சு. ஸோ 4 ப்ராடக்ட்டும் சேர்ந்து ஒரு கன்சாலிடேஷன். ஸோ the idea is வந்து early 2000sல when we were in school and all that, so the monitor used to come from one player, the speaker used to come from one player, keyboard used to come from one player. So the consolidation has happened in the hardware industry. Consolidation will also happen in the cloud. So where basically when the people will buy from one single vendor, they want to pay for the luxury of dealing with one support, one subscription and one இது. So எங்களோட niche வந்து என்னன்னா, which in the US it's a huge thing right now. In over 5 years it will be a global phenomenon which is called all-bound. The all-bound is a combination of inbound plus outbound. So inbound content எழுதி SEO and GEO. Outbound வந்து what you do with வந்து cold இமெயில் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் ஃபோன் as well as புஷ் நோட்டிஃபிகேஷன், அந்த மாதிரி அவுட்பவுண்டில் போகிறது. இது ரெண்டும் சேர்ந்தா there is a derivative called வந்து இன்டென்ட் பேஸ்ட் அவுட்ரீச், which is basically முதல்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 100,000 இமெயில்ஸ் அனுப்புவாங்க. அந்த மாதிரி இப்போ அது நிறைய வந்து அந்த மாதிரி ஸ்கேம்ஸ் இருக்கு. பட் அப்படி பண்ணாமல் ஸோ வேறு வந்து இன்ஸ்டெட் ஆஃப் வால்யூம் யூ ஃபோக்கஸ் ஆன் ரிலவன்ஸ். ஸோ வாட் இஸ் ரிலவன்ஸ் இஸ் வந்து இந்த சொல்யூஷன் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு மட்டும் ரீச் அவுட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ வி ஹேவ் ஏஐ ஏஜென்ட்ஸ் பில்ட் ஆன் டாப் ஆஃப் டீப் ஏஜென்ட், வேர் வி லுக் அட் வந்து யார் ஆல்ரெடி வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ் பற்றி படிக்கிறாங்க அப்படிங்கிறத எங்களால் கண்டுபிடிக்க முடியும். அது ஃபர்ஸ்ட் ஆர்க் லெவலில் கண்டுபிடிக்கும். எப்போ somebody is consuming content around AI agents for SEO அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அதை பற்றி அந்த எந்த ஆர்கெல்லாம் இதை பற்றி ஆக்டிவாக ரிசர்ச் பண்ணுறாங்கிறது கண்டுபிடிக்கும். செகண்ட் வந்து அந்த ஆர்குக்குள்ள எங்கள் ஐசிபி, வாட் வி கால் அஸ் ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல், யார் இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க, அவங்க இதை பற்றி யார் இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு 5 பேர் நாங்கள் 0 டவுன். அதுக்கப்புறம் தான் தென் வாட் வி கால் அஸ் வந்து ரீச்சிங் அவுட் டு த சேம் பீப்புள் வித் இன் த ஆர்க். ஸோ வந்து அந்த மாதிரி வி வில் ரீச் அவுட். ஸோ இது எங்களுக்கு, ஸோ எங்களோட என்டையர் ஸ்டாக் வி யூஸ் இட் ஃபார் இன்பவுண்ட் as well as outbound. So GoZen is built on GoZen. So இப்போ நீங்கள் சிமிலர் வெப்லாம் போனீங்கன்னா தெரியும். ஸோ we have around like 1 million visitors every year for the GoZen website. So you can go on similar web and then check. So அதுதான் எங்களோட இது. So the idea is வந்து what we want to do is ஒரு பிஸ்னஸ் ஓனர் வந்தாருன்னா அவங்களோட என்டையர் இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்டை ஒரே இடத்துல ரன் பண்ணணும். அவங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் வியூ ஆஃப் த கஸ்டமர் தட் வந்து அவன் வெப்சைட் வந்ததுலேருந்து பர்ச்சேஸ் வரைக்கும் என்னென்ன டச் பாயிண்ட்ஸ் பண்ணணுமோ எல்லாத்தையும் நாங்களே பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் என்ன மெயினாக வாட் வி கிவ் டு கஸ்டமர்ஸ் இஸ் வந்து இன்றைக்கி வந்து CAC, which is cost of acquiring a customer. ஒரு சிஆர்எம் ஸ்பேஸில் வந்து $500. ஐ எம் டாக்கிங் அபவுட் த லோவர் எண்ட். பிகாஸ் ஒரு கூகுள் ஆட்வர்ட் போட்டால் சிஆர்எம் ப்ராடக்ட் அப்படிங்கிற சிஆர்எம் சாஃப்ட்வேருங்கிற ஒரு கிளிக்கு வந்து $100 ஆகும். ஒரு கிளிக்கு, ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் சைன் அப், ஒரு கிளிக்கு வந்து $100 ஆகுது. ஸோ இன்னைக்கு எங்கள் டூல்ஸ் வச்சு வந்து இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட் சேர்த்து இன்டென்ட் பேஸ் பண்ணி பண்ணால் you can do it around $85. So that is the biggest arbitrage. So which, and you own the audience from day one. Yes, and you own the audience. Nobody tells you ஒரு algorithm change ஆயிருச்சு அப்படின்னா வந்து உங்க ஆடியன்ஸை ரீச் பண்ண முடியாது அப்படின்னு இல்லாம. So இது வந்து என்னோட passion. Content was my passion. And then slowly வந்து then I looked at வந்து இந்த மாதிரி கேப்ஸ் எல்லாம் இருக்கு. So where பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் யாரும் அங்க ப்ளே பண்ணாத நீஷ் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்து slowly we started identifying the niche, which is basically the all-bound niche. And it is a 18 product suite. So when we started itself, we had this thing, it's a 18 product suite. இப்போ 11 launch பண்ணியிருக்கோம்.
ப்ராப்ளி இந்த நெக்ஸ்ட் 7 years அந்த 7 ப்ராடக்ட்ஸ் வந்து ஓவர் ஒரு 2 years வந்து நாங்கள் லான்ச் பண்ணுவோம். அண்ட் யூ கேன் கோ G2 Crowd போனீங்கன்னா யூ கேன் ரீட் ஆல் த ஒரு 1000 ரிவ்யூஸ் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ அக்ராஸ் இது வந்து இப்போ கொடுத்து செக் வாங்கிப்பீங்களா? கான்சியஸ் டிசிஷன் டு நாட் டு ரைஸ் இல்லை இது இல்லை ஜி. இப்போ நாங்கள் ஆலமரம் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ வந்து இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆலமரம் ஃபண்டு பண்ணுறது GoZen தான். ஸோ வந்து ஆலமரம் வந்து ஸோ ஒன்ஸ் ஐ கம் பேக் ஃபுல் டைம் ஹியர். ஸோ வந்து ஐ ஸ்டார்டட் ஆலமரம் இன் மெமரி ஆஃப் மை ஃபாதர். He suddenly out of nowhere, completely healthy man, completely total. He suddenly passed away out of nowhere in 2020 கிளம்பிட்டார் திடீர்னு. ஸோ அப்போ வந்து என்னன்னா வந்து இப்போ ஆலமரம் வாஸ் ஸ்டார்டட் இன் மெமரி ஆஃப் ஹிம். அண்ட் தென் வந்து அப்போ எனக்கு என்ன ஒரு விஷயம், அண்ட் ஐ ஹாவ் பீன் இன் த ஜோஹோ DNA அண்ட் வி ஹவ் சீன் வந்து என்ன மேஜிக் பண்ண முடியும் இஃப் அந்த ஃபர்ஸ்ட் 7 years ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது. ஆனால் அதுக்கான டீம் நம்மளை புரிஞ்சு நம்மளோட வேலை செய்கிறவங்க அது இருந்துட்டா, தென் த அமௌண்ட் ஆஃப் திங்ஸ் தட் யூ கேன் டூ ஆஃப்டர் யூ மேக் லைக் 50 million or 70 million, யூ கேன் டூ எனாமஸ் திங்ஸ். இப்போ நாங்களே ஒரு ஸ்டார்ட் அப்பு, இப்போ நாங்கள் ஆலமரம் வேறு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். ஹவு கேன் ஐ எக்ஸ்பிளைன் டு அ VC saying that வந்து இந்த மாதிரி இதுக்கு நான் ஒரு டைம், இப்போ நீங்கள் சொன்னீங்களே இதுக்காக நீங்கள் எப்படி டைம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் வாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு நாள் ஆலமரம் வந்தீங்கன்னா வந்து அங்கே வராத கேஸே கிடையாது. ஸோ போலீஸ் கேஸ்லாம் வருதுங்க, அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் நாங்கள் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் டு அ பர்சன் வை ஐ எம் டூயிங் ஆலமரம். அண்ட் ஒரு பார்ட் ஆஃப் த ரெவென்யூ அவர் ப்ராஃபிட் கோஸ் இன் டு த பில்டிங் ஆஃப் ஆலமரம். ஆலமரமில் வந்து அவர் I would say idealism is backed by capitalism. Idealism is Aalamaram, capitalism is GoZen. So அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராஃபிட் எடுத்து, ஸோ இது ஒரு பெரிய விஷயம் இல்லை இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ வந்து த ஸ்பேஸ் இஸ் இனிஷியலி இப்போ இது வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து த ஃபுட் இஸ் ஃப்ரீ. பட் 900 people அப்ளை பண்ணாங்க 3.5 years. அதில் 24 people மட்டும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் 24 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க. மோர் தென் 300 jobs are created from in the last 3 years across all Aalamaram companies. So இது எப்படி நான் ஒரு VCக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்? We get inbound நிறைய மார்க்யூ VCs கூட வந்து நான் ஒரு என்னோட இதுல ஒரு ஃபோல்டரே வச்சிருக்கேன், VC இன்ட்ரெஸ்ட் இன் GoZen. நானும் என் கோஃபவுண்டர் ராகுல் 2 பேருமே வச்சிருக்கோம். அண்ட் நான் ராகுல்கிட்டே நான் கேட்பேன், என்ன ராகுல் உனக்கு ஓகேவா? பிகாஸ் he quit a very high paying job and then he took a huge risk. So அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது VCக்கு ஃபர்ஸ்ட் புரியுமா? அவர் யூஎஸ்ல இருக்காரு. ஸோ வெரி வெரி ஹை பேயிங் ஜாப், நல்ல கம்பெனி. ஸோ அவங்களுக்கு அது புரியுமா? நம்ம சொன்னா இதுக்காக தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்றோம், அதை எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்? அந்த ஒரு ஐ லைக் த ஃப்ரீடம் ஆஃப் வாட் வி ஆர் டூயிங். எனக்கு ஐ நோ இந்த லாங் டர்ம் ஓவராலா ஃப்ரீடம் எடுத்துக்கலாமா? எஸ், ஃப்ரீடம். அதுதான் ஒரு மெயின் கீ பாயிண்ட். ஏன்னா இன்னொன்று வந்து என்ன பொறுத்தவரைக்கும் நாங்கள் 2 லைஃபுமே 6 years bootstrapped and then 5 years funded. எனக்கு தெரிஞ்சு ஆர் எங்களோட அட்லீஸ்ட் எங்கள் கோஃபவுண்டர்ஸ் கூட நாங்கள் பேசிக்கிறது வந்து என்னன்னா, பிஸ்னஸை பில்ட் பண்ணுறதுக்கு VC ஃபண்ட் இருக்கக்கூடாது. க்ரோ பண்ணணும். யூ ஹேவ் டு மூவ் ஃப்ரம் பாயிண்ட் A to பாயிண்ட் B, வெதர் இட் இஸ் ரெவென்யூ டார்கெட் ஆர் வேல்யூ கிரியேஷன் ஆர் மார்க்கெட் எக்ஸ்பேன்ஷன். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எடுத்துட்டு அந்த கோஹார்ட்டுக்கு தான் நம்ம வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணோம். எங்களோட 5 ஃபண்ட் ரைஸ் ரவுண்ட்ஸுமே வந்து அதுதான் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு தீம் இருக்கும். உங்களோட ஒரு கொஸ்டின், ஃபர்ஸ்ட் 5 years bootstrap பண்ணீங்களா? How did you manage your cash flow from where you, because you didn't have a customer as well as B2B. Large customers கிடையாது, B2B தான். Our business was able to fund by itself. Like we were profitable, cash positive இருந்தது. Not like large. That's fine. We let go of our salaries. ஆமா, founders வந்து நாங்க எங்களோட மார்க்கெட் salaries எடுத்துட்டோம்னா கண்டிப்பா கம்பெனி வந்து சர்வைவ் ஆயிருக்காது. So we have to invest time, not make money for ourselves. And be patient. இவர் சொன்னா அதே 6-7 வருஷம் தான். எனக்கு தவம் மாதிரி தான் அது. எனக்கு 10 years எனக்கு ஓகே. 10 years, 15 years, 20 years I am completely fine. எனக்கு ஆக்சுவலா again going back to the same question. நீங்க சொன்ன பாயிண்ட் வேலிட் தான். பூட்ஸ்டாப் வந்து பில்ட் பண்றதுக்கு, ஸ்கேல் பண்றதுக்கு யூ நீட் ரைஸ் ஃபண்ட்ஸ். பட் வாட் இஃப் யூ டூ த ரிவர்ஸ்? லைக் ஐ மீன் லாட் ஆஃப் அதர் நாட் பீப்புள் ஆர் அந்த ஃபர்ஸ்ட் தே ரைஸ் ஃபண்ட்ஸ், அதுலேருந்து ஸ்கேல் பண்ணி போகிறாங்களா? வாட் இஸ் யுவர் பெர்ஸ்பெக்டிவ்? ஐ மீன் உங்கள்கிட்ட கேட்கல, நான் அவர்கிட்ட கேட்குறேன். நான் ஏன்னா ஃபார் யூ இட் இஸ் மோர் ஆஃப் அ பூட்ஸ்டாப் லைஃப். ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பார்ட். இல்லைங்க, ஸோ அதான் இது ஒரு சாய்ஸ் தான். என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து இப்போ இந்த டைப் ஆஃப் பிசினஸ் பொறுத்து இருக்கு. B2B பொறுத்த வரைக்கும் ட்ரஸ்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். அது என்ன B2B பிசினஸ் வேணா இருக்கட்டும், நீங்கள் மர்ச்சன்ட்ஸ்க்கு கொடுங்க, இவர் சொல்ற மாதிரி வந்து லீட் ஜெனுக்காக பண்ணுங்க. ஒரு பிசினஸ் வந்து அவனோட கிரெடென்ஷியல்ஸை இவங்களை நம்பி கொடுக்கணுன்ற மாதிரி தான் அந்த ட்ரஸ்ட்டை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன். அதுக்கு ஷார்ட் கட்டே கிடையாது. அதுக்கு ப்ராடக்ட் ஹஸ் டு ப்ரூவ் பை இட் செல்ஃப்.
அந்த ப்ராடக்ட் ப்ரூவ் பண்ணணும்ன்ற மாதிரி இருந்தால் அந்த டைமை இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். அதுக்கு கேபிட்டல் வச்சு என்ன பண்ண முடியும்ன்றது எனக்கு தெரியல. மேபி ஹி இஸ் a better probably person. I'll then direct so to him because he is the But B2C எங்க guy, ஃபீல்டுல B2C guy who needs money. எங்க Suppose ஆமா. ஸோ அருண் எங்க ஃபீல்டில் வந்து டெஃபினட்டா ட்ரஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஒரே வழி வந்து the software has to work and it does. ப்ராடக்ட் has to prove. அது என்னோட என்னன்னு சொல்லி நம்ம விக்கிறோமோ ரிலையபிலிட்டியா இல்ல வந்து பெட்டர் அக்யூரசியா என்ன அதனோட நாட் ஸ்டார் மெட்ரிக்கோ அந்த மெட்ரிக் வந்து இட் ஹஸ் டு ப்ரூவ். அது நடந்ததுன்னா கேபிட்டல் இஸ் நாட் தட் என்ன சொல்றது தட் பிக் டீல். எக்ஸ்பென்ஷனுக்கு தேவைப்படும். பிரபு சொன்ன மாதிரி நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பிரபு சொன்ன உங்களுக்கு நீங்களும் சொல்லலாம் அதுக்கு ஆன்சர். பிரபு சொன்ன மாதிரி பை சாய்ஸ் அது ஒன்று இருந்தாலும் அந்த கேட்டகரியோட டிமாண்ட் ஒன்று இருக்குல்ல. ஐஐடி அக்னிகுல் ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கு. அவர் சொல்ல முடியாதுல நான் ஃபண்ட் ரைஸ் பண்ணாம நான் கேபெக்ஸ் கேம் அது கிளியர். நான் சொல்றது வந்து கேபெக்ஸ் கேம் இல்லாம லெட்ஸ் சே B2C உங்களுடைய ஒரு பார்ட் வந்து B2C பிரைமரிலி கரெக்ட்டா ஒரு பக்கம் B2B இருந்தாலும். So how do you what is your thoughts on fundraising? என்னோட வியூ வந்து நம்ம இப்போ தேவைப்பட்டாலும் தேவைப்படாட்டாலும் சாரி அப்படி சொல்லக்கூடாது. இப்போ பிரபு வந்து ஃபர்ஸ்ட் 6 இயர்ஸ் வந்து பூஸ்ட் அப்ல இருந்தாங்கல்ல. ஆனா அவர் அக்செப்ட் பண்ணிப்பாரு. அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க ரெவன்யூ வந்து ரொம்ப ஃபாஸ்ட் அதிகமாச்சு. நாட் ஓன்லி பிராண்டிங் அவங்களுக்கு வந்துட்டு லைக் நிறைய பேங்க்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஃபண்ட் ரைஸ் வரைக்கும் எனக்கு M2Bன்னு ஒரு கம்பெனி இருக்கிறது தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. திஸ் வாஸ் கோவிட் ஜனவரி 2020. ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரி ஒருத்தவங்க வர்றாங்க. அப்போ வந்து M2Bன்னு பேர் அது வந்து M2B இஸ் லீகல் நேம் ஆப் அப்படிதான் அவங்களுடைய பேர். பேய்க்கு வந்து உல்டா. ஓகே பே வந்து உல்டா. சோ ஒருவேளை இப்ப பிரபு வந்துட்டு ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடியே கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷத்துல ரைஸ் பண்ணிருந்தாங்கன்னா இதை விட ஒரு பெரிய வேல்யூவேஷனுக்கு பெரிய பொசிஷனுக்கு போயலாம் என்னோட நம்பிக்கை. நான் இது எது கேக்குறேன்னா வந்து சவுத் ஆர் அட்லீஸ்ட் தமிழ்நாடு சைடுல வந்து we are very conservative in all aspects. ரொம்ப ஷை. So even starting from for example பென்ஸ்ல வந்து இறங்குறது ரொம்ப பாவம்ன்ற மாதிரி நம்ம ஒரு ஃபீல் பண்ணிக்கிறோம் சரிங்களா. பட் should we need to do that? நானே கார் அங்கே விட்டுலாம் நினைச்சேன். அதான் தேவையா தேவையா இல்ல அதான் பைக்ல வராருன்னா யாருனே தெரியல பைக்ல இருந்து அவசியம் கிடையாது. ஆக்சுவலா அவசியம் கிடையாது. அண்ட் இன்னொன்னு நான் சொல்லணும்னா அது நம்ம ஒரு விஷயத்த நம்ம என்ன மறந்துடுறோம்னா ஐ திங்க் ஸ்ரீதர் கிரீஷ் மாதிரி ஆளுங்கலாம் வந்து இது கரெக்டா சொல்லுவாங்க. நம்மளோட கேரக்டர் என்னவோ நம்ம கம்பெனி அதே கேரக்டர் பில்ட் பண்றாங்க. அண்ட் மணி ஆம்பிளிஃபைஸ். அது வெக்கப்படாம இருக்கலாம். மணி ஆம்பிளிஃபைஸ் யூ. அது வந்து என்ன சொல்றது ஆமா அன்அப்பாலஜெட்டிக்கா நம்ம இருக்கலாம். ஆனா நம்ம இருக்க மாட்டோம். நம்ம வந்து எப்பவுமே வந்து அந்த சொசைட்டல் என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்ப்போம். அது நம்ம கொஞ்சம் அதிகமாவே பார்ப்போம். தமிழ்நாடுல அது இன்னும் ப்ரொனவுன்ஸ்டா இருக்கும். பட் ஆக்சுவலா நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து நம்ம எப்படி பேசுறோம் என்ன மாதிரி ஷோஸ் அட்டெண்ட் பண்றோம் இது எல்லாமே வந்து நம்மளோட சாய்ஸ் தான். we choose to be conservative. எக்ஸாக்ட்லி. இன்னொன்னு நான் ஒரு பயம் இருக்கு. ஃபண்ட் ரைஸ் பண்ணி தோத்துட்டா அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணாம போயிருமோ அப்படின்னு ஒரு வெக்கமா போயிருமோ அப்படிங்கிற ஒரு கன்சர்வேட்டிங் அதிகமா இருக்கு. ஆனா நானே இப்போ என்ன நிறைய நம்ம மீட் பண்ற ஃபவுண்டர்ஸ்க்குலாம் என்ன சொல்றேன்னா வந்து கரெக்ட் அட்லீஸ்ட் அந்த ஃபண்ட் ரைசிங் கேம்ல ஒன்று இருக்கும்ல. அதாவது வந்து nobody gives you money when you want it. ஓகே ஃபண்ட் ரைசிங்கோட அந்த ஃபண்டமெண்டல் பவர்லாவே வந்து you have to look at வந்து they will give you money when they chase you. So I say try to raise some nominal money, have a rational greed. அதுதான் நான் சொல்றேன். rational greed அதாவது வந்து இத்தனை உன்னோட எம்ஆர்ஆர்ல இருந்து ஒரு 5x மல்டிபிள்ல நீ ரைஸ் பண்ண அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து ஐ ட்ரை டு டெல் தம். பட் இந்த ஜெர்னி இஸ் ஆல்சோ லைக் வெரி வெரி இதுக்கு நிறைய அடி வாங்கணும் அதெல்லாம் இருக்கு. ஸோ அதனால நான் கொஞ்சம் டிஃபர் ஆகிறேன் உங்களோட அப்படி மாற்றுக்கிறது சொல்லலாம்ல. இதுதான் வந்திருக்கான் இல்ல இந்த கான்ட்ரோவர்சி கொண்டு வரது அந்த क्वेश्चन இல்ல இன்னொரு இந்த பாட்காஸ்ட் அதுங்களா காரணம் இல்ல இல்ல நம்ம எல்லாமே அந்த சைடே ஈஸியா பேசுறோம். ஹம்பிளா பேசுறது எல்லாருமே ஈஸி. தட் இஸ் வாட் வி டு. இல்ல பாலிஷ்டாவே இருக்க வேணாம். இங்க எவ்வளவுக்கு எவ்வளவு லைக் ராவா இருக்க முடியுமோ அவ்வளவு ராவா சொல்லுங்க. ஸோ அம்பிஷன் நான் ரொம்ப அதிகமாகவே டிஃபர் ஆகிறேன் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில். நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா நான் மீட் பண்ணுற ஸ்டார்ட் அப்ஸில் ஆல் மணி இஸ் குட் மணி. எக்ஸாக்ட்லி. உனக்கு தேவைக்கு அதிகமாக எடுத்துக்கோ. ஓகே கண்ட்ரோல் விடுறது ஓகேங்களா அவங்களுக்கு போர்ட் சீட்டு கொடுக்குறது அதெல்லாம் அந்த ஃபவுண்டருடைய டிசிஷன். ஓகே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது இன்னொருத்தர் வந்து போர்டில் இருக்கிறது. ஒரு சில பேருக்கு இருக்க மாட்டிருக்கு தேவைப்பட மாட்டிருக்கு. நமக்கு வர்ற காசு நமக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அவ்வளோ ஃபண்ட் ரைஸ் பண்ணால் நம்ம பெருசாக ஸ்கேல் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட வியூ. அதை நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணலாம். அதை வச்சு புதுசாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் உங்கள் எஸ்ஹெச்ஏல பிரபு கொஞ்சம் பெட்டராக சொல்லுவார். உங்கள் எஸ்ஹெச்ஏல உங்கள் அக்ரிமெண்ட்டில் என்ன எழுதுறீங்க தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் தவிர எவ்வளோ ரைஸ் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ள கொண்டு வர போறீங்க அப்படிங்கிறது எனக்கு அது ரிஸ்க் அபிட்டேட் ஏறுமா. லைக் இப்போ கையில் பேங்க்ல ஒரு 50 கோடி இருக்குன்னும் போது வந்து யூ டெண்ட் டு கெட் a bit more
அக்ரெசிவ். ஓகே, வின்னிங் கிட்ட போகும்போது நம்ம வந்து கிரிக்கெட்ல இறங்கி அடிக்கிறோம்ல, அதே மாதிரி தான். வெரஸ் முதல்ல ஓவர்லேருந்தே அதே மாதிரி வந்து அக்ரெசிவ் ஆட மாட்டோம். பட் இன்னொரு 20 ரன் தான் இருக்கு, ஆனால் 10 ஓவர் இருக்கு, பாக்கி இருக்குன்னா நம்ம இறங்கி அடிப்போம். அதே அனாலஜி தான். பட் பாயிண்ட் என்னன்னா, எப்போ கேபிட்டல் வேணும், கேபிட்டல் இருந்தா என்ன எக்ஸ்ட்ராவா பண்ண முடியும் அப்படின்ற அந்த அது வந்து இட்ஸ் அ மைண்ட் செட். ஓகே, இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ லெண்டிங் பண்ணணும், அதுக்கு வந்து நான் போய் ஒரு 4 லெண்டர் கிட்ட போய் நான் நிக்கணும் போது, அதுக்கு இன்ஸ்டெட் நானே என்னோட கேபிட்டல் இருந்ததுன்னா ஐ வில் பி ஏபிள் டு டெஸ்ட் ஃபியூ திங்ஸ். நான் டேட்டாவோட போகும்போது தென் தே ஹேவ் லெசர் ரீசன்ஸ் டு ரிஜெக்ட். இது வரைக்கும் நாங்கள் டெட் ரைஸ் பண்ணவே இல்லை லென் பண்ணுறதுக்கு இப்போப்பையில். ஓகே, எங்களுடைய ஓன் மணி வச்சு தான் நாங்கள் லென் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. இல்லை அது ஒன்று. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ இப்போ B2B SaaS எடுத்துட்டீங்கன்னா ஆக்சுவலி வந்து இட் இஸ் நாட் கேபிட்டல் இன்டென்சிவ், பட் த பிஸ்னஸ் மாடல் தே ஹவ் மேட் இட் கேபிட்டல் இன்டென்சிவ். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்பேஸ் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டா அதில் அட்லீஸ்ட் ஒரு 300 பிளேயர்ஸ் இருக்காங்க. அந்த 300 பிளேயர்ஸில் ஒரு 60 பேர் வந்து ஆட்ஸ் போடுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, 3 வருஷம் முன்னாடி பேப்பர் கிளிக்காக இருந்த மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர் வந்து ப்ராபப்ளி $12 இருக்கும், இன்னைக்கு $70 இருக்கு. எண்ட் ஆஃப் த டே கூகுள் மட்டும் தான் வின் பண்றான் அந்த கேம். நீங்க வந்து நான் இதை பத்தி ஒரு பிளாகே எழுதியிருக்கேன். வேற வந்து இது கொஞ்சம் ஸ்லைட்லி கான்ட்ரோவர்ஷியல் தான், அப்புறமா கட் பண்ணி. என்னன்னா வந்து இப்போ வந்து கூகுள் வெஞ்சர்ஸ் வந்து ஒரு கம்பெனியை வந்து ஒரு ஸ்மால் ஸ்டார்ட் அப் லெட்ஸ் அஸ்யூம் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் கம்பெனியை ஃபண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். அதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஒரு கேட்டகரி எடுத்துட்டு அந்த கேட்டகரியில வந்து லெட்ஸ் அஸ்யூம் தே கிவ் them லைக் வந்து $5 million இன் வந்து ப்ரீ சீடுன்னே வச்சுக்கலாம். அந்த ஃபவுண்டர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அண்ட் மோஸ்ட்லி ஐ வில் டாக் அபவுட் த US பேஸ்ட் ஃபவுண்டர்ஸ், வேற வந்து திடீர்னு அந்த .com டொமைன் வந்து ஒரு 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 300K இருக்கும் டொமைன் மட்டும், ஃப்ரெண்ட் அந்த மாதிரி வந்து அதுக்கு ஒரு அவனை பொறுத்த வரைக்கும் .com டொமைன் வந்து ஒரு அத்தாரிட்டி பில்டிங் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவான். சரிடா, எத்தனை பேர் இந்த டிராஃபிக் வந்தாங்க, .com டொமைன் எங்கிட்ட இருக்கு, டிராஃபிக் அப்புறமா பேசுவான், ஐ எம் த அத்தாரிட்டி, அந்த மாதிரி ஏதோ ஒன்று இது இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் எடுத்த உடனே 50 to 60% ஆஃப் ஆல் த மணி தட் இஸ் ரைஸ்ட் கோஸ் இன்டு வந்து அந்த PR கூகுள் ஆட்வர்ட்ஸ்ல பணம் பண்றாங்க. அப்போ என்ன ஆகும்னா, they are putting money into the hands of a startup which will aggressively bid. And அந்த கூகுள் ஆட்வர்ட் இஸ் a bidding system வேற வந்து நீங்க அதிகமா பிட் பண்ண அந்த பிட் keeps increasing. இப்போ என்ன ஆகுது, he is giving you ammo to fire at other people and inevitably other people also end up வந்து paying more. இப்போ இதுல வின்னர் யாரு? net Google makes so இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இது இல்ல ஜி, எஸ்பெஷலி சாஃப்ட்வேர்ல வந்து there are so many channels. இன்னைக்கு எல்லாம் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் எடுத்தா வந்து அந்த கூகுள்ல போடுறதுக்கு பதிலா அவுட் பவுண்ட் இஸ் a extremely tough skill. அது வந்து நீங்க மாஸ்டர் பண்ண முடியும் அப்படின்னா, which is basically email outbound, LinkedIn outbound, phone comes last. மல்டி சேனல் அவுட்பவுண்ட் பண்ணா ஒரு 100 கஸ்டமர் நம்ம அங்கிருந்து எடுத்துக்க முடியும்னா, நம்மளோட ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஈஸியா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 25K MRR ஃபர்ஸ்ட் ஈஸியா நம்ம ரீச் பண்ணிட்டா, அண்ட் தென் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிக்க முடியும். வித் a team of 20 people 25 people நம்ம பண்ணிக்க முடியும். இல்ல இது நீங்க சொல்றது வந்து பில்டிங் a company. let's say my intention is not to build a company, exit. my intention is to exit. அப்போ ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் ஃபவுண்டர் வந்து இப்போ இவர் 7 லூஸ் பண்ணார்ல, 7க்கு பதில் 2 வந்து எக்ஸிட் கேம் விளையாண்டுருந்தாருன்னு வச்சுக்கலாம். அப்போ யாரோ விட்டு போய் ஃபண்ட் ரைஸ் பண்ணு 2 போனா போயிட்டு போகுது அப்படின்னா, இவர் 8வது Ippopay வரும்போது he would be in a different place. அந்த விண்டேஜ் இருந்திருக்கும், அந்த அட்வான்டேஜ் வச்சு அவர் பண்ணிருக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து அந்த மாதிரி யாருமே சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப் சீரிஸ்ல இருக்குல்ல, when I mean don't make revenue, raise funds. Once you say revenue, it is quantifiable. That's very true. அது வந்து நிறைய அந்த ஸ்டேட்மென்ட் யாரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ஏன்னா நிறைய ஆடியன்ஸ்க்கு தெரியாது அது என்ன ஸ்டேட்மென்ட். அவங்க என்ன சொல்றாங்க பண்ணலாமா? கண்டிப்பா வரணும். ஒன்றும் இல்லை, அதான் ரெவன்யூ பண்ணோம் அப்படின்னா இந்த ரெவன்யூ பெஞ்ச் மார்க் பண்ணி வேல்யூவேஷனும் மற்றதெல்லாம் போகும். ரெவன்யூ பண்ணாத வரைக்கும் அதனால யூசர்ஸ் வச்சே கணக்கு அமைச்சிட்டு சொல்லுவாங்க, ஃப்ரீ ரெவன்யூ போய்க்கலாம். கண்டிப்பா நான் டிஃபர் பண்றேன். ஆக்சுவலா நம்ம பேசுற கான்செப்ட் எல்லாமே வந்து இட் இஸ் அஸ்யூமிங் தட் ஃபண்ட் ரைஸ் பண்ண தெரியும். எக்ஸாக்ட்லி கிறிஸ்டினா என்னதுப்பா லைக் சோ அண்ட் இது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இது வந்து ஒரு ஈகோசிஸ்டம் நீங்க பில்ட் பண்றீங்க. இது இஃப் யூஆர் கமிங் ஃப்ரம் அ ஸ்மால் டவுன், ஒரு சின்ன டவுன்ல இருந்து இருக்கீங்க, உங்களுக்கு வந்து யாருமே தெரியாது, நீங்க ஃபண்ட் ரைஸ் தான் வந்து ஒரு எல்லாரும் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணி தான் பெரிய பெரிய ஆளுக்கு ஆயிருக்காங்க, ஒரு பெரிய பிசினஸ் பில்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா யூ வில் நாட் ஈவன் ஸ்டார்ட், ரைட்? அது வந்து ஒரு பிளாக்கர் கிரியேட் ஆயிடும் உங்க மைண்ட்ல. அண்ட் அப்படி தப்பி தவறி நீங்க வந்து கோல்ட் இமெயில் பண்ணி அந்த இன்வெஸ்டர் இந்த இன்வெஸ்டர் போய் மாட்டிட்டீங்க, யூ வில் ஹேவ் சம்திங் ஆஃப் வேல்யூ, ரைட்?
யூ டோன்ட் ஈவன் நோ, உங்களுக்கு தெரியவே தெரியாது தட் அவங்க அதுல என்ன அக்ரிமெண்ட்ல எழுதுவாங்க. இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனிபடி டு கைட் யூ, அவேர்னஸே இல்லனா நீங்க வந்து யூ லூஸ் a lot of years where you could have been அங்கதான் வந்து நான் என்னோட பிரச்சனையை சொல்றேன். இந்த சிச்சுவேஷன் தான் வந்து நான் 6 years 7 years அப்புறம் நான் இருந்தேன். அதாவது வந்து அது வரைக்கும் நான் ஃபண்ட் ரைஸ் பண்ணல, ஐ வாஸ் பூட் ஸ்டாப், ஜோவோ ஸ்டைல் அந்த இதெல்லாம் பண்ணேன். பட் அவ்வளோ வருஷம் எஃபோர்ட் போட்டுட்டு லாஸ்ட்ல போய் நான் அதை ஃபண்ட் ரைஸ் பண்ணும்போது ஐ couldn't read all the things in SHA. அது இது பண்ணது எனக்கு ஹெல்ப் கால் இல்லை அப்போதைக்கு. ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் பீப்புள் who can யாரெல்லாம் இது என்ன புரியுது எனக்கு சொல்லுங்க. அதனால I've given அவர் சொன்ன பாயிண்ட்ல வந்து still I am locked. ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து எவ்ரி M&A or every acquisition is always a hook. It is never even a fundraiser is a hook. அத எக்ஸாக்ட்லி அந்த ஹுக்க வந்து நான் ஏர்லியாவே பண்ணிட்டு நான் ஏர்லியாவே அடி வாங்குறேன்னு நானு. சோ அட்லீஸ்ட் ஒரு செருப்படி வாங்கினா கண்டிப்பா சாய்ஸ் ஐ அம் எக்ஸிட்டட் ஒரு ஃபண்ட்ரைஸ்ட் எக்ஸிட்டட் ஃபவுண்டர்னு எனக்கு வந்துரும். அதுக்கு அப்புறம் நான் அடுத்து அதை வச்சு வேற உருப்படியா பண்ணுவேன். இல்ல ஆனா ஃபண்ட்ரைஸ்ல ஃபர்ஸ்ட் நான் இப்ப லாஸ்ட் இல்ல பட் நீங்க வந்து you are bootstrapping for the India market. அது வேற பிரச்சனை. அதான் சொல்றேன், நான் வந்து இதெல்லாம் worst case possibilities எல்லாம் நான் பண்ணேன். but you are super successful, that is also correct. ஏனா இஸ் a geek. அவருக்கு வந்து உள்ள அந்த end consumer-ஓட வந்து கூடயே டிராவல் பண்ணாரு. One of the advantage which I had is like I scaled everything with tech. So people oda scale tech வச்சு பண்ணதனால it was very easy for me to அந்த காஸ்ட்டை மேனேஜ் பண்றது எனக்கு ஈஸியா இருக்கு. ஆனா அது ஆப்ஷனாலிட்டி தான் அருண். நீங்க சொல்ற பாயிண்ட் எனக்கு புரியுது. இட்ஸ் an ஆப்ஷனாலிட்டி. நீங்க இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் வேல்யூ, இந்த வேல்யூ தான் உங்களுக்கு வந்து கோர் ஃபோக்கஸ் அப்படின்னா டெஃபினட்டா நீங்க பூட் ஸ்டார்ட் டவுன் பண்ணலாம். இட் வில் டேக் 20 years லைக் Zoho 25 years ஆச்சு டு attain $1 billion ரெவென்யூ. சாய்ஸ் ஓகே, ஃப்ரெஷ் ஒர்க்ஸும் அதே பண்ணிருக்காங்க 10 வருஷம் in 10 years. ரைட்? இது ரெண்டுமே தப்பு கிடையாது, ரெண்டுமே ரைட்டும் கிடையாது. ரைட்? அது அவங்கவங்களோட சாய்ஸ். ரைட்? இட்ஸ் a journey. ஆமா முக்கியம். இந்த வேல்யூ கிரியேஷன் இல்ல வேல்யூ சிஸ்டம் சிஸ்டம் வந்து ஜெனரலா வேல்யூ சிஸ்டத்தை வந்து கொஞ்சம் இந்த பக்கம் அதாவது ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் பக்கம் ஸ்கியூர் பண்ண பாக்குறேன் நான். ஏன்னா அது கான்ஷியஸா பண்றேன். அதாவது கம்பேரிட்டிவ் டு ஆர் கல்ச்சரலி இப்போ நம்ம ஊர்ல ஒரு காலத்துல பயங்கரமா இன்ஜினியரிங் காலேஜ் இருந்துச்சு. எதுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் தெரியாமலே இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிச்சு வந்தாங்க. பட் அதோட அவுட்கம் வந்து ப்ராப்ளி ஒரு 2-3 ஜெனரேஷன் இருக்கு. அதே மாதிரி எதுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்றேன்னு தெரியாமலே ஒரு 100 பேர் ஃபண்ட் ரைஸ் பண்ணட்டுமே, தப்பா பண்ணிட்டோம் சரிங்களா, லெட் தம் பர்ன் இட். பட் அடுத்த ஜெனரேஷன் வரும்போது இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் SHA விசிபிலிட்டி டேக் அலாங் என்ன அந்த வார்த்தைகள்லாம் காமன் ஆயிரும்ன்ற. இப்போ வந்து எஃபோர்ட் போறது எப்படி காமனா இருக்கும். ஐ திங்க் அது வந்து அவ்வளோ ஒரு டிஃபிகல்ட் போர்ஷன்ல போகாம இந்த ஆலமரம் மாதிரி வந்து if more such platforms can emerge, absolutely, then people don't have to die to learn. Right? This could இந்த சோ அதனால இவர் அதனால புஷ் பண்ண நீங்க ஃபண்ட் ரைஸ் புஷ் பண்ணுங்க. ஏன்னா his nature is not towards that. இப்போ எனக்கு ஒரு கேள்வி, ஒரு SHA ரிசீவ் ஆயிருச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் ஒரு ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ணி SHA வந்துருச்சு அவனுக்குன்னா அவனால வந்துட்டு ஒரு அட்வைஸை பிடிக்க முடியாதா? ஏன்னா கொஞ்சம் கஷ்டங்க. லைக் இன் மை ஜர்னி I'll tell you my story, ரைட்? நாங்க வந்து 2015-16ல வந்து I was in a job that I was completely hating. என்னால வந்து அங்க போக முடியல டெய்லி, ரைட்? And the main reason was because of the culture of the organization. I saw that people எல்லாரும் வந்து அவங்க வந்து என்ன இண்டஸ்ட்ரி இது வந்து was manufacturing, right? So I was என்ன கம்பெனி employee ஒரு early employee ஓகே சொல்றீங்க. அங்க நிறைய பேர் வந்து 5 years 10 years 15 years 20 years இருக்காங்க. அவ்வளோ நாலேஜ் வச்சிருக்காங்க. பட் பிகாஸ் ஆஃப் த கல்ச்சர் ஆஃப் த ஆர்கனைசேஷன் அவங்களால வந்து கேட் கீப் பண்றாங்க. கேட் கீப் இருந்துச்சு. ஒரு லெவல் 10ல ஆப்ரேட் பண்ண முடியும்னா லெவல் 2ல தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து கம்பெனி ஆரம்பிக்கணும், நான் ஏதாவது பண்ணணும்னா வந்து ஏமே கிடையாது. ஐ வாண்டட் டு கெட் அவுட் ஆஃப் தட் சிச்சுவேஷன், ரைட்? ஸோ அங்கிருந்து வெளியே போகணும்னா அப்புறம் எல்லாரும் கேட்டுருவாங்களே, வீட்டில் கேட்டுருவாங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க, வாட் ஆர் யூ கோயிங் டு டு, ரைட்? ஸோ அந்த 2014-15 டைம்ல நிறைய ஃபண்ட் ரைஸ் நடந்துச்சு. ஸோ த குட் பார்ட் ஆஃப் த ஹோல் ஃபண்ட் ரைஸ் வாஸ் தட் எல்லாரும் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க தட் எங்க ஆபீஸ்ல வந்து ஃபூஸ்பால் டேபிள் இருக்குது, இந்த டேபிள் டென்னிஸ் இருக்கு. ஸோ தேர் வாஸ் a startup called Tiny Owl. வந்து ஃபுட் டெலிவரி அவ்வளோ அழகான வெப்சைட் வச்சிருந்தாங்க. and then you can apply, they were getting talent. ஸோ அங்க ஒரு 4-5 ஸ்டார்ட்அப்ஸ்ல வந்து அப்ளை பண்ணேன். it did not get through any job, right? அங்க அந்த ஜர்னில போயிட்டு இருக்கும்போது ஐ மெட் ஒரு கோல்ட் இமெயில் பண்ணி ஒரு ஆர்டிஸ்ட வந்து மீட் பண்ணேன். தட் her art was very interesting and she was happened to be the co-founder of Chumbak at that time.
reached out to her, said that, நீங்க வந்து இவ்வளோ நல்ல ஆர்ட் ஒர்க் வச்சிருக்கீங்க, இதை வந்து how can this be converted into products, because I came from that world. அதுதான் எனக்கு புரிஞ்சது. ஒரு மீட்டிங் நடந்துச்சு, 2 மீட்டிங் நடந்துச்சு. she said, why don't you help me, எனக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், if something happens then we'll split the profits half and half. அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி தான் 2015 எண்டில் வந்து we just launched the website and she had about 5,000 followers on her Facebook page அந்த டைமில். லான்ச் பண்ணும்போது அவங்க வந்து சொல்றாங்க that my website is launched, we launched some greeting cards, mugs and some small gifts, right? On day 1 we did 1 lakhs in sales. Wow. 2015 and this was இது impressions sales. Okay. By posting on by posting on a Facebook page. That's 5,000 followers. Yeah. Okay. It was 5,000 10,000 followers or something like that, right? And Instagram வந்து அப்பதான் வந்து it was getting mainstream, it was happening, right? So that's when I realized, okay, there is something in this whole, some game was there. Fast forward 1 year, 2015 ல இருந்து 2016 வரைக்கும், I think 2016 2017 we were doing about 1 crore a year, 10 lakhs 10-15 lakhs a month we were doing. And the 2016-17, if you remember, was a complete fundraising game. Flipkart was raising money, அங்க இருந்து எல்லாமே வந்து, and ஒரு ஜெனரல் ட்ரெண்டே வந்து ரெவென்யூ மட்டும் பண்ணணும், growth மட்டும் பண்ணணும், that should not be profit, right? Profit பண்றீங்களா அப்படினா then நீங்க எந்த காலத்துல இருந்து வரீங்க, right? And நான் வந்து ஒரு dualityல வந்து I was in between, where I came from a very old world manufacturing where every product is sold on a profit, should make a profit. Yeah. So I had some people who I used to take advice from on this side who would say you're a fool to think like this. And when I used to go to the VC ecosystem or other founders who were raising money, they would say you're a fool. So I didn't even know where I was existing, right? Adula some initial people who came to us and said, you seem to be building something, we want to invest. The deals that we got, எங்களுக்கு வந்து term sheet வந்ததுனா அவ்வளோ predatory-ஆ இருந்துச்சு, which now we are able to realize, right? அவ்வளோ predatory-ஆ இருந்துச்சு. They said, okay, 30% of your company we'll give you 2 crores 3 crores, but that also there were lines that you hit a certain revenue, then you will get this money and all of those. அதுல for some reason நாங்க சொல்ற ஸ்டோரி வந்து அவங்கள்ட்ட லேண்ட் ஆகல. நாங்க மல்டி கேட்டகரி பண்ண போறோம், மல்டி பிராண்ட்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு பேசும்போது அவங்களுக்கு வந்து they felt that இல்ல ஃபோக்கஸ் இல்ல, நீங்க வந்து ஒரு கேட்டகரி, you should talk about a TAM, மார்க்கெட் ரொம்ப பெருசா இருக்கணும், அதெல்லாம் தெரியவே இல்ல. So somehow luckily that fundraise did not happen. Yeah, did not happen. So அது பண்ணாதனால then we were forced to figure out how to make money by selling a product that works and makes money, right? So அந்த ஜர்னில இருந்து நாங்க வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து வேற இன்பவுண்ட், நீங்க சொல்ற மாதிரி அவ்வளோ இன்பவுண்ட் இப்போ வருது. பட் நவ we figured out that okay, எங்களுக்கு வந்து இந்த B2C வந்து நாங்க grow பண்ணணும் அப்படின்னா where can we make money? So நாங்க வந்து ஒரு B2B ஆர்ம் பண்ணி அதை வந்து யூஎஸ்க்கு நிறைய பிராண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணி அவங்களுக்கு எப்படி மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் இந்தியாவில் இருந்து நாங்கள் கொடுக்க முடியும், எப்படி டிசைனிங் சர்வீசஸ் கொடுக்க முடியும், and we created our own profit pool, ஒரு ஓன் மினி VC மாதிரி நாங்க வந்து இன்டர்னலா கிரியேட் பண்ண முடிஞ்சது. இதுல ரொம்ப அவரோட ஜிடிஎம் மட்டும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஸோ அவருக்கு எப்படி கஸ்டமர் பிடிச்சாரு அப்படின்னா, he will go to every trade show, D2C trade show in the US, and he will only go as an attendee. He'll go to every booth and then say, "Hey, இந்த ப்ராடக்ட் நீ பண்றியே, இதோட லேண்டிங் காஸ்ட் என்ன அப்படின்னு கேட்பாரு. கேட்ட அவன் பிரைஸ் சொல்லுவான், இதே ப்ராடக்ட் இதை விட பெட்டர் குவாலிட்டி, நான் 70% இதுல வந்து உனக்கு நான் கம்மியா பண்ணி கொடுக்குறேன். ஸோ தட் வாஸ் ஹிஸ் பிட்ச். இட்ஸ் a very very clever thing to do. ஸோ அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஃபண்ட் ரைசிங் ரூட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பேருக்கு தான் புரியும். அட்லீஸ்ட் ஃப்ரம் பீப்புள் லைக் மீ ஹூ கம் ஃப்ரம் அ மேனுஃபேக்சரிங் பேக்ரவுண்ட். ஒரு ஸ்டோரி சொல்றேன், லைக் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் தமிழ்பிரனர் ஈவெண்ட். ஆஃப்டர் தி ஈவெண்ட் a guy from சேலம்ல இருந்து ஒரு பக்கத்துல சின்ன ஊர்ல இருந்து ஒரு பையன் வந்து ஒரு 18-year-old guy reached out to me. சரி, எங்க அப்பா வந்து கேரளா சாரீஸ் பிசினஸ் வந்து லாஸ்ட் 30 years பண்ணிட்டு இருக்காரு, நான் இது வந்து ஆன்லைன்ல போட்டு நான் விற்கணும்னு பாக்குறேன். ஸோ நான் சொன்னேன், சரி நீ ட்ரை பண்ணு, நாங்க எப்படி பண்றது, நான் போய் வாங்கணும்னா எனக்கு ரூபா வேணுமே. ஸோ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், நீங்க வந்து போய் பேசுங்க,
தட் நான் வந்து உங்களுக்கு வந்து Credit. அமேசான்ல வந்து நான் வித்து கொடுக்க முடியும், ஆனா எனக்கு நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, வித்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு நீங்க மார்க்கெட்ல விக்கிறோட ஒரு 20 ரூபா கூட வச்சு நான் தரேன் அப்படின்ட்டு இவன் போய் பேசியிருக்கான். கொடுத்துட்டாங்க அவங்க. ஸோ வந்து அவர் சர்ப்ரைஸா என்ன கூப்பிடுறான், எனக்கு வந்து இப்போ ஒரு 50 சாரி கிடைச்சிட்டு கொடுக்காம கிடைச்சிட்டு. ரைட், இன்னைக்கு நீங்க நம்ப மாட்டீங்க, 18 monthsல அந்த பையன் வந்து he's doing about 4 lakhs 4 or 5 lakhs in sales on Amazon, almost per month, right? And the family is not very well to do. அவன் சொல்றான் தட் இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு மாசம் நான் 5 லட்ச ரூபா சேல் பண்ணி ஒரு 50,000 ரூபா 1 லட்ச ரூபா என்னால சம்பாதிக்க முடியுது. நான் ஃபர்ஸ்டா தீபாவளிக்கு வந்து எங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தேன். ரைட், தட் வாஸ் சோ எமோஷனல். அண்ட் அந்த பையனுக்கு வந்து ஐ நோ Arun that you know in the larger ecosystem it will help if fundraising happen. பட் அந்த பையனை பார்த்து எந்த VC வந்து பெட் எடுத்திருப்பாங்க? யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. கரெக்ட். பட் டுடே because he could start with some kind of a I agree ecosystem, 100% with you. இங்க தான் வந்து I am splitting the path into எடுத்தோடனே வந்து இப்போ டேக் இல்லாத யாருக்கும் வந்து VC கொடுக்கவே மாட்டான். வெரி சிம்பிள், இங்க இருக்க யாருக்குமே கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ தென் ஹூ ஷுட் ஃபண்ட் இட்? அப்போ வேலி போனீங்கன்னு வச்சுங்களேன், வேலியில் வந்து மேஜர் ஆஃப் VC ஃபண்ட்ஸ் இது வந்து ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸ் தான் வருது. ஓகேங்களா? அங்கேருந்து அவன் உள்ள போடுறான், அதை இங்கே ஸ்ப்ளிட் பண்ணுறான். இந்தியாவில் அப்படி ஒரு கல்ச்சரே கிடையாது. ஓல்டு மணி ஸ்டில் சிட்ஸ் வித் த ஓல்டு ஹேண்ட்ஸ். ஓகேங்களா? வேற இங்க இருக்க எல்லாரும் நம்ம இருக்கிறதுல ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ போடுறோம். ஸோ திஸ் இஸ் a good start for the kids ecosystem. For the ecosystem. அதான ஆண்டர்பிரினர்ஷிப்புமே நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ஜெனரேஷன்ல இருக்கோம். யூஎஸ்ல ஆல்ரெடி ஒரு 5-6 ஜெனரேஷன். ஓகே, அகைன் வெஞ்சர் ரெக்வெஸ்ட் 1960s ல இருந்து இருக்காங்க. ஆமா. லைக் சிலிகான் வேலியில வேற இருக்கு. வழி இல்ல, we have to skip few things. அதாவது வந்து பேஜரை ஸ்கிப் பண்ண மாதிரி நம்ம லீப் ஃப்ராக் பண்ணனும். 2-3 லீப் ஃப்ராக் பண்ணனும். அதுக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் வந்து இங்க இருக்கும். So if you, I mean, we lend the name to the kids, okay, next generation kids க்கு learn பண்ணா, then we should push our old money to get into the game. Correct, true. ஓகேங்களா? அதுக்கு வேணா ஃபண்ட் ரைஸ் பண்ணி ஆகணும், நம்ம சொல்லி ஆகணும். அத வந்து ஓல்டு மணி, இங்க ஊர்பட்ட ஓல்டு மணி இருக்கு இந்தியால. ஓகேங்களா? இங்க இல்லாத மணி கிடையாது, அது டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ்ல இருக்கு. ஏதோ ஒரு ஃபார்ம்ல உள்ள வரணும். that will help the kids to, for example, இந்த பையனே வந்து 4 lakh பதி could do 40 lakh. ஓகேங்களா? So I mean, இது வந்து என்ன சொல்ல, இந்த ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் இருக்குல்ல, ஓகேங்களா? அதுல வந்து ஒரு எபிசோட்ல வந்து he'll go and talk to என்ன சொல்ல, ஏதோ ஒரு கம்பெனிட்ட, யூனியன் ட்ரஸ்ட் இந்தியா, சம் UTI பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ராப்பர் ஒரு இதுகிட்ட ஒரு டயர் கம்பெனி, exactly. ACC. So அவன் வந்து he would have pumped up the thing. Correct. And that will help them to, I mean, unfortunately he did it in a wrong manner, shady way. That's a different one. But what if that is a VC money? அவன் ஷேடியா பண்ணாம அது VC மணியா இருந்திருந்தா, ACC or other இன்னொரு டயர் கம்பெனி was a big company right now. அந்த மாதிரி எல்லாரும் எடுத்துட்டு போலாம்ல அப்படின்றதா என்னோட பெர்ஸ்பெக்டிவா இருக்கு. அதுக்கு தான் நான் புஷ் பண்றேன். ஓகே, இங்க இருக்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் செக் ரைட் பண்றதுல தெளிவா இருக்கு. நீங்க இவருக்கு பண்ணிருக்கீங்க, அவர் யாருக்கோ பண்ணிருக்காரு, we would have done it, இவர் ஆலமரம்னு வச்சு நிறைய பேர் பண்றாரு. இந்த ஃபர்ஸ்ட் செக்கோட இது அப்படியே வந்து பூட் ஸ்டாப்னு கொண்டு போகாம we should push. ஸோ நம்ம சுத்தி இருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரையும் கொண்டு வந்து, அதாவது அட் ஓல்டு மணியை புஷ் பண்ணி கொண்டு வர வைக்கணும். அது கண்டிப்பா பண்ணா more talent will see the light of the day. எக்ஸாக்ட்லி. எல்லாரும் கேட்டுக்கங்க, அருண் ஃபண்ட் லான்ச் பண்ண போறாரு. சத்தியமா இல்ல. அம்பிட்டு எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏன்னா அம்பி தான் கொஞ்சம் பெட்டரா ஆன்சர் பண்ண முடியும் நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் இப்போ பூஸ்ட்ராப் வர்சஸ் ஃபண்ட் ரைஸ், அப்போ ஜோகோ வர்சஸ் ஃப்ரெஷ்ஒர்க்ஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். கரெக்ட். இந்த மாதிரி கம்பெனி நடத்த முடியும், இந்த மாதிரி கம்பெனி நடத்த முடியும். ஓகே, இன் மை வியூ ஃப்ரெஷ்ஒர்க்ஸ் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணனால அவங்க வந்து 20 இயர்ஸில் ஜோகோ அச்சீவ் பண்ணதை இவங்க ஒரு 8 to 10 இயர்ஸில் அச்சீவ் பண்ணுறாங்க. ப்ளஸ் நிறைய எம்ப்ளாயீஸ்க்கு, டீம் மெம்பருக்கு வந்து பர்சனல் வெல்த் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய வியூ. ஜோகோ அது பண்ணலை அப்படிங்கிறது என்னுடைய அது வியூவா கொஸ்டினா எப்படின்னு வச்சுக்கலாம். வாட் இஸ் யுவர் டேக் ஆன் திஸ்? இல்லை, அது நான் ஃபஸ்ட்டு இதை நான் பாசிட்டிவாக ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, I can only speak for Zoho because I'm not a representative, but I worked for a good number of years. ஃபஸ்ட்டு அந்த இல்யூஷன் நான் உடைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து பர்சனல் வெல்த் கிரியேட் பண்ணலங்கிறது ஃபர்ஸ்ட் தப்பு. ஸோ வந்து நீங்கள் எனி சீனியர் மேனேஜர் அங்கே மீட் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து ஸோ ஒன் பிக் பேங்காக இல்லாமல் அங்கே ஜோஹோவில் வந்து ப்ராஃபிட் ஷேரிங் ப்ரோக்ராம் ஒன்று பிஎஸ்பின்னு சொல்லி, இது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. ஆக்சுவலி வந்து பிஎஸ்பின்னு ஒன்று இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, அந்த ப்ராஃபிட் ஷேரிங் ப்ரோக்ராமில் வந்து ஒன்ஸ் இன் அ இயர் வந்து வாட் எவர் இஸ் யுவர் பேஸ் சேலரி, ஓகே, அதுலேருந்து அப் டு 350 to 400% வரைக்கும் வாங்கினவங்க இருக்காங்க. ஒன் ஷாட்ல. ஸோ லெட்ஸ் ஆமா, அது வந்து எப்படின்னா somebody is making a lakh rupeesனு வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக வந்து
this is, I'm talking about like a purely performance based bonus. So let's assume somebody makes 3 lakhs, okay, and even if they are there for like 7 years, so வந்து ஒரு amount அதில் இது பண்ணுறாங்க. And then there is also performance based incentives. There are certain placesல வந்து CEO bonusனு ஃபர்ஸ்ட் ஒன்று இருந்ததா சொன்னாங்க. ஸோ வேறு வந்து basically somebody did some ground breaking tech work, so somebody built a complete framework, and then அதில் வந்து so where I can in good faith say, so வந்து a lot of வந்து early employees will be sitting on வந்து 15 crore to 20 crore in cash. Okay, இது வந்து என்னன்னா how money has reached them, probably it's not like one what people call as a liquidation event in a funded company. அது வந்து one big bang. இங்கே வந்து எப்படின்னா small things compound ஆகி வெளியே வரும். அது ஒன்று. இன்னொன்று வந்து என்ன what I personally feel is வந்து Zoho வந்து தென்காசிக்கு போகுது, ஓகே, and look at what Tenkasi has become today, right? இது வந்து can இது வந்து அவங்க நீங்க ஒருத்தங்க வந்து 2021ல they have done a study about how வந்து the entire overall quality of life, just because one company moved there, they are able to do it. And see of course money is a measure of வந்து prosperity, but I think internally how it is internalized is வந்து money is a agent of change. That's how it is looked at. And then அவங்க எத்தனை கிட்ஸ் வந்திருக்காங்க, எத்தனை இது பண்ணி, ஸோ அங்கே என்ன நினைக்கிறேன்னா அந்த ப்ராஸ்பெரிட்டி ஷேரிங் ப்ரோக்ராமில் வந்து பேஸ்ட் ஆன் ஹவு வெல் த கம்பெனி ஹஸ் டன், பேஸ்ட் ஆன் ஹவு வெல் த இண்டிவிஜுவல் ஹஸ் பர்ஃபார்ம், அதில் மினிமமே வந்து 150% ஆஃப் யுவர் சேலரி, ஸோ விச் இஸ் it is assured, and then அதுக்கு மேல you can go up to 350 to 400%. so அது இருக்கு, எப்படி நம்ம கொடுக்க முடியல. so நானே வாங்கியிருக்கேன். இல்ல இன்னொரு ஆன்சர் நான் லைக் சின்ஸ் நானும் ஜோவில் இருந்தேன்னா எனக்கு ஒரே விஷயம் என்ன பார்க்குறேன் அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ் அட்ராக்ட் பண்ண டேலண்ட்டும் ஜோவை அட்ராக்ட் பண்ண டேலண்ட்டும் டிஃப்ரென்ஸ் பாருங்க. நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா தென்காசி தூத்துக்குடி எங்கள் ஊரில் ஆஃபீஸ் இருக்குது, தூத்துக்குடி ஆஃபீஸ் இருக்குது, தென்காசியில் ஆஃபீஸ் இருக்குது. அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் லைஃப் சேஞ்ச் ஆகுது இல்லை, அது எப்படி ஆகுதுன்னு பார்க்குறேன். அதாவது 5லேருந்து 50 போகிறவங்க இருக்காங்க அங்கே, 0லேருந்து 2 வந்தவங்க இங்கே நிறைய நான் பார்க்குறேன். அதாவது ஃபஸ்ட்டு வீடு கட்டினவங்க, ஃபஸ்ட்டு கார் வாங்கினவங்க, ஃபஸ்ட்டு பைக் வாங்கினவங்க. நான் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கினா ஆடி வாங்குறாங்க, போஷா வாங்குறாங்க, இங்கே நான் பார்த்துருக்கேன் நிறையா. ஆனால் இங்கே அந்த சௌரப் சொன்ன அந்த 4 லட்ச ரூபா விஷயம் வந்து 50,000 1 லட்சம் வீட்டு கிட்ட போகும்போது இது இருக்குல்ல, அந்த இம்பாக்ட் வந்து நான் பெருசாக பார்க்குறேன். அகெயின் இது வந்து சாய்ஸ் தான். ரேப்பிடாக பில்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டேலண்ட் அட்ராக்ட் பண்ணணும். நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டே பில்ட் பண்ணி நினைக்கும் போது இவங்களை வச்சு அட்ராக்ட் பண்ணி பண்ணா இவங்களுக்கு அது ஹியூஜ் இம்பாக்ட் இருக்கு. ரெண்டுமே இம்பாக்ட் தான், பட் அந்த சாய்ஸை இவங்க இந்த மாதிரி எடுத்திருக்காங்க, இவங்க அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. வந்து there is very also Ambi, you will also agree, ஒரு 100 பிசினஸ் இருந்தா 95 பிசினஸ்ல ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியாது, 5 பிசினஸ்ல தான் பண்ண முடியும். is it fundable, ரைட்? அந்த ஃபண்டபிள் அண்ட் அதுக்கு அவ்வளோ பெரிய டைம், அதுக்கு அவ்வளோ பெரிய விஷன், அதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ரெவென்யூ பண்ண முடியுமா? வந்து இன்னொரு சேலஞ்ச் சௌரப், அந்த 95% சொன்னீங்களா, ஸ்டார்ட் அப்பே கிடையாது. பிசினஸ் அதான் இங்க பெரிய சேலஞ்ச். எல்லாமே ஒரு பிசினஸ். எல்லாரும் ஃபேன்சியா ஒரு நான் ஸ்டார்ட் அப் தான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு போனா அது வந்து நீங்க அந்த 5% குள்ள அடங்கிடுவீங்க. சரி, இது ஒரு ஃபர்ஸ்ட் क्वेश्चன் இருக்கு, வாட் இஸ் a startup? எக்ஸாக்ட்லி அத வந்து ஸ்டார்ட் அப் பிசினஸ் அத எக்ஸ்பிளைன் ஸ்டார்ட் அப் இந்தியா பொறுத்தளவுக்கு பிசினஸ் விட்டுருங்க. ஸ்டார்ட் அப்னா என்ன? ஸ்டார்ட் அப் இந்தியா பொறுத்தளவுக்கு 10 வருஷத்துக்குள்ள ஆரம்பிச்சிருந்தாலும் 100 கோடி ரெவென்யூ தாண்டலனாலும் ஸ்டார்ட் அப். இதான் ஸ்டார்ட் அப் இந்தியா பொறுத்தளவுக்கு. எல்லாரும் சொல்றாரு ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்ட் அப். இப்போ நான் 2 போகுது, நம்ம அங்கே போகலாம். நான் சொல்றது உங்க பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல வந்து ஸ்டார்ட் அப்னா என்ன? நீங்க சொன்னீங்களா 95% பிசினஸ், 5% கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, இதெல்லாம் எதுனா இது ஸ்டார்ட் அப் நீங்க அக்ரி பண்ணுங்க. 0 to 1 தான் ஸ்டார்ட் அப் என்ன பொறுத்த வரைக்கும். சிம்பிள் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் திங்கிங் 0 to 1. எதுவுமே இல்லாம ஒன்னு கிரியேட் பண்ணி, இட் கேன் பி a platform, product or even a concept, என்னவா இருக்கட்டும், அந்த ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு ஃபார்ம் ஆர் ஷேப் கொடுத்து டு பிகின் வித், and then it becomes a business. என்ன பொறுத்த வரைக்கும் any entity that gives more than it takes, correct, is a startup. It can add value to the world. இப்போ இந்த ரீசன்ட்டா Elon Musk லாஸ்ட்ல அவன் வந்து இதான் சொல்றான், அப்படி சொன்னீங்கன்னா பிசினஸ் எல்லாமே நாங்களும் வேல்யூ ஆட் பண்றோம்ல, நாங்களும் எம்ப்ளாய்மென்ட் கொடுக்குறோம்லன்னு சொல்லுவாங்க. கரெக்ட், பட் அது வந்து ஏற்கனவே மெச்சூர். சிம்பிளா சொல்றேன், ஒரே ஒரு ப்ரொப்ரைட்டர் இருக்கிற மளிகை கடையும் இருக்கு. ஓகே, அவங்கள பொறுத்த வரைக்கும் வேல்யூ என்ன, ஒரு 50 வீட்டுக்கு மளிகை சாமான் சப்ளை பண்றாங்க, அதுல அந்த ஒரு ஃபேமிலி மட்டும் தான் நல்லா வாழும். whereas in a startup or in a grown business, the impact spreads across the community, or like on the wealth creation illa, like intellectual, even livelihood. இப்போ இவர் சொன்ன அந்த தென்காசி எக்ஸாம்பிள்ல வந்து என்னன்னா, Zoho has one company having one office or one satellite office, அதை சுத்தி ஃபுட் வெண்டர், டிரான்ஸ்போர்ட் வெண்டர், அங்க இருக்கிற ரியல் எஸ்டேட் பெட்டர் ஆகும், அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு.
ஓகே அந்த ஒரு ஏரியால. அதுதான் ஸோ இன்டெரக்டா இப்போ அப்படி பாத்தீங்கன்னா அகைன் சாரி டு நான் கவுண்டர் சொல்றேன். அப்படி போய் ஒரு ஊர்ல ஃபேக்டரி ஆரம்பிச்சாலும் ஃபேக்டரி will have similar impact. கண்டிப்பா. அப்ப do you count factory as startup? இல்ல சி இப்போ ஒரு ஒன்று மட்டும் நான் பிகாஸ் ஜோஹோ இன்வால்வ்னால நான் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். சி இப்போ ஒரு ஃபேக்டரி வந்து ஒரு மல்டிப்ளையர் எஃபெக்ட்டை கிரியேட் பண்ணுமா? சி ஸ்டார்ட் அப் வந்து யூ ஹேவ் டு லுக் அட் வந்து நெட்வொர்க் எஃபெக்ட்ஸ் அண்ட் மல்டிப்ளையர். ஒரு ஃபேக்டரி வந்து மல்டிப்ளையர் எஃபெக்ட் இன்னைக்கு வந்து சி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட், இப்போ நான் ஒரு விஷயத்தை நான் போய் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹவ் சீன் இப்போ வந்து ஏன் நம்மளுக்கு ஆலமரம் பண்ணணும்னு தோணுது. ப்ராபபிலி நான் ஜோஹோல இருந்தனால ஐ ஹவ் சீன் ஹவு டஸ் மணி லுக் அட் அ ப்ராப்ளம். ஓகே, மணி வேம்பு நான் சொல்றேன், மை மென்டர் ரைட். அண்ட் தென் வி லுக் அட் சி இப்போ நான் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்க்குறேன், ஐயோ இவர்கிட்ட போய் இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் அப்படின்னு எனக்கு அவரோட நான் ஆர்கியூ பண்ணியிருக்கேன். ரொம்ப சில்லி விஷயங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்றேன். பட் ஆனால் அதை அவங்க என்கரேஜ் பண்றாங்க. எதுக்குன்னா தே ட்ரீட்டட் அஸ் அ பார்ட் ஆஃப் த லேர்னிங் ப்ராசஸ். ஓகே, ஸோ அப்போ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஒரு சாஸ் கம்பெனி அங்கே போறதுனால ஒரு மல்டிப்ளையர் எஃபெக்ட் இருக்கு. ஒரு ஃபேக்டரி போறதுனால ஒரு மல்டிப்ளையர் எஃபெக்ட் வருமா அப்படின்னா நாட் அட் த சேம் லெவல். ஏன்னா நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், எனக்கு தெரியும் அங்க இருக்கிற மேனுஃபேக்சரிங் சீன் என்ன. அப்போ அதுல இருந்து என்ன ப்ராபபிலி வந்திருக்கு. So anything which can scale, see push people upward mobility, bring people out of poverty, create enough jobs at scale, அது நம்ம எடுத்துக்கலாமே. ஏன் வந்து இப்போ நம்ம ஏன் பர்சனல் வெல்த் கிரியேஷன் மட்டும் பார்க்கலாம்? அது ஓகே. ஆஃப்டர் நான் என்ன சொல்றேன், ஆஃப்டர் $1 million does your quality of life go up? அப்போ பர்பஸ் என்ன? அப்போ இது வந்து இட்ஸ் மாடல் ஒர்க்ஸ் அவுட் இன் a better manner. அட்லீஸ்ட் என்னோட பர்சனல் இது யுவர் மைலேஜ் மைட் டிஃபர். அண்ட் பிசிக்கலிட்டி ஹெவி பிசினஸ்ல மல்டிப்ளையர் எஃபெக்ட் வந்து ரொம்ப கஷ்டம். இன்னொரு ஃபேக்டரி ஆரம்பிக்கணும், இன்னொரு ஃபேக்டரி ஆரம்பிக்கணும், முதல்ல இருந்து கிரவுண்ட் பிரேக்கிங் ஆரம்பிக்கணும், எல்லாமே பண்ணணும். வேறஸ் ஒரு சாஃப்ட்வேர் ஸ்டார்ட் அப்போ இல்ல ஒரு ப்ராடக்ட் ஸ்டார்ட் அப்போ 0 to 1, 1 to 10, 10 to 100 இது எல்லாமே வந்து ஓவர் டைம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபேக்டரி பிசினஸ் வந்து 1.5 வரைக்கும் தான் போக முடியும்னா அவன் அடுத்தது 3கோ 5கோ போனோம்னா இன்னொரு ஃபேக்டரி ஆரம்பிக்கணும், இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கணும், இல்ல அந்த ஃபேக்டரியை வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், ஹரிசான்டல் ஆர் வெர்டிகலா எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இது எல்லாமே லிமிடேஷன் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஓகே, ஜென்ரலா அதுவும் இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஸ்டார்ட் அப்னா இட் இஸ் ஒன்லி சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படியே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. நீட் நாட் பி. அவரது வந்து D2C, இட் நீட் நாட் ஈவன் பி சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர், ரைட்? அந்த மாதிரி இருக்கு. என்னோட வியூ ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது இப்போ பிஸ்னஸ்க்கும் ஸ்டார்ட் அப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நான் பார்க்குறேன் அப்படின்னா, இன்னோவேஷன், ஒரு சின்ன ஒரு இன்னோவேஷன் கண்டிப்பாக இருக்கணும், கொஞ்சம் டெக் இருக்கணும். ரொம்ப டெக்கா போயிட்டா அப்புறம் ஆல் ஐடி கம்பெனிஸ் லைக் ஸ்டார்ட் அப் இன்னொரு டெக்னாலஜி சாஃப்ட்வேர் வாரங்கிறது சொல்லணும். ஆமா எல்லா டெக் சாஃப்ட்வேர் எல்லா டெக்குமே கோடிங் வச்சிருக்காங்க. அப்படிதான் என் ஃப்ரெண்ட் சொல்றாரு டெக்னாலஜின்ற வார்த்தை நீங்களே ஓன் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. மெக்கானிக்கல் இஸ் ஆல்சோ டெக் அப்படின்னு எல்லாமே க்ரோசரி இப்போ வந்து மளிகை டெலிவரிங்கிறது அந்த காலத்துல இருந்து இருக்கு. ஓகே, இப்போ எங்க ஊர்ல வந்துட்டு ஃபோன் பண்ணா வந்து கொடுத்துட்டு போவாங்க. கடையில வந்து ஒரு ஆளை வச்சு கொடுப்பாங்க. அப்ப நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்கு. ஓகேங்களா, அந்த பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஜெப்டோ வரும்போது ஒரு சின்ன இன்னோவேஷன் 10 minutes. ஓகே, அதுக்கு ஒரு டெக்கு, இதுதான் வந்து ஸ்டார்ட் அப். ஆனால் நீங்கள் கவனிச்சிங்களா, நிறையா பிஸ்னஸஸ் ஆர் மேக்கிங் ஹியூஜ் மணி. ஓகே, அவங்க ஒரு டிப்பிக்கல் பிஸ்னஸாக இருப்பாங்க. இப்போ கோயம்புத்தூர் எடுத்துக்கங்க. இப்போ கோயம்புத்தூரில் இப்போ ஒரு மில் இருக்குது அப்படின்னா அவங்க கோடிக்கணக்கில் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. நவ் தே ஸ்டார்டட் சேயிங் வி ஆர் ஆல்சோ ஸ்டார்டர். ஏன்னா அந்த வார்த்தையோட ஃபேன்சினஸ். இப்போ ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது ஒரு பயங்கர ஃபேன்சி ஆயிடுச்சு லாஸ்ட் ஒரு 10 yearsல. நான் எவ்வளோ சம்பாதிக்க முக்கியம் இல்லை, நான் ஒரு ஸ்டார்ட் அப் வச்சிருக்கேன், அதுதான் வந்து இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ அதுதான் இங்கே இருக்கிற ஒரு இல்லை, அந்த ஃபவுண்டருங்கிற டேகை லிங்க்டின்ல போடுறதுக்கு அவ்வளோ பேர் இன்னைக்கு லைக் அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் ஆரம்பிக்கிறாங்க. இன்னொன்று நான் நிறைய ஏர்லி ஸ்டேஜ் ஃபவுண்டர்ஸ் கூட பேசுறதுனால சொல்கிறேன், நிறைய பேர் வந்து அந்த இதில் ஆரம்பிச்சிடுறாங்க, ஒர்க் அவுட் ஆகலன்னு அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் அந்த ஈகோ அவங்க க்ளோஸ் பண்ண மாட்டேங்குது. கம்பெனி அவங்க க்ளோஸ் பண்ணுறதோ இல்லை அடுத்த வேலைக்கோ அதுலேயே இருக்காங்க. லைக் 2-3 years 4 yearsனாலும் கடன் வாங்கி அப்படி பண்ணி அங்கேயே இருக்காங்க. அந்த ஈகோ பிரேக் பண்ணணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மீட் பண்ணுறேன் இப்போ லாஸ்ட் ஒரு 2 yearsஆ. நிறைய காலேஜுக்கு போகிறோம், நிறைய ஈவெண்ட்டில் பார்க்குறோம்ல, எல்லாருமே 3rd year படிக்கும்போது, ஃபைனல் இயர் படிக்கும்போது, ஆனால் நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா வச்சுருக்கேன். சரிடா, இந்த ஸ்டார்ட் அப் நீ பில்ட் பண்ணணுன்னா ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணணும், ஒரு 2 பேரை ஹையர் பண்ணணும், உன்கிட்ட காசு இருக்கா, உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் எங்கள் அப்பா ஃபார்மராக இருக்கார், விவசாயியாக இருக்கார். ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து வேலை பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த பையனுக்கு. தே வாண்ட்ஸ் டு ஸ்டார்ட் அப். அப்போ இனிஷியல் கேபிட்டலுக்கு எங்கே போக அப்படின்னா ஸ்டார்ட் அப் டீனுக்கு போனால் 10 லட்சம் கிராண்ட் கொடுத்துருவாங்க. இதை நான் ஒரு ஃபீட்பேக்காகவே சொன்னேன் நான் சிவராஜ் சார்ட்ட. சார், இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வெளியில் ஓடிட்டு இருக்குது சார், நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தோம் அப்படின்னா 20 பேர் கிடைக்கும் போது 2 லட்சம் பேர் எதிர்பார்க்குறாங்க. அப்போ அதுக்கு ஒரு ரெண்டாவது வந்து இவங்ககிட்ட எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ ஒரு பேசிக் நாலேஜ் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவன் ஸ்டூடெண்ட் என்ன இருக்கும் அவங்ககிட்ட. ஆக்சுவலாக இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் எத்தனை வெர்டிக்கல் இருக்குன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. பட்
அவங்க நிறைய பேர் பார்க்குறாங்க, அவங்களுக்கு அந்த ஒரு ஃபேன்சியான ஒரு டேக்லைன் தேவை, தே வாண்ட் ஸ்டார்ட் அப். நான் ஸ்பெசிஃபிக்காக எல்லாட்டையும் சொல்கிறது, 10 லட்ச ரூபாய் காசு இல்லைன்னா நீ ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்காது. இல்லை இந்த மாதிரி ஒரு செக்லிஸ்ட் இப்போ கிரியேட் பண்ணலாம். இப்போ நானே கேட்குறேன் அப்படின்னா, ஒருத்தவங்க ஸ்டார்ட் அப் ஒருத்தவங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா என்னென்ன இருக்கணும் செக்லிஸ்ட் நானே கேட்குறேன்னா, ஃபினான்ஷியலி ரெடியாக இருக்கணும் ஒன்று கரெக்டாக. அடுத்த ஒரு ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டைம்லைன் ஃபிக்ஸ் பண்ணணும். லைக் நான் இது அட்டாக் பண்ண போகிற அந்த ப்ராப்ளம் அப்படின்னா 12 months 18 monthsக்கு டைம்லைன் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த டைம்லைனில் இருக்கிறதுக்கான லைவ்லிவுட்டுக்கு வந்து எனக்கு ரன்வே வேணும். லைக் பர்சனல் ரன்வே, கம்பெனியில் விட்டுருங்க. பர்சனலாக நான் சாப்பிட்றதுக்கு வீட்டை பார்த்துக்கிறதுக்கு ஒரு இது வேணும். லோன் அதான் நானே கேட்குறேன், லோன் இருந்தால் ஸ்டார்ட். நான் ஜென்ரலாக சொல்கிறது லோன் இருந்தால் பண்ணாதீங்க, லோனை க்ளோஸ் பண்ணுங்க. வீட்டில் கடன் தான் க்ளோஸ் பண்ணுங்க. வீடு சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, உங்களை நம்பி இருக்காங்களா, உங்களை நம்பி இருந்தாங்கன்னா பண்ணாதீங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் எல்லாருமே அது தெரியாமல் டக்கு டக்குன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ண முடியுமா நம்மளால? இப்போ இல்லை அது மோகன் சொன்னதுக்கு வந்து ஐ கம்ப்ளீட்லி அதர் சைட்லேருந்து நான் அதை ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம சொல்கிறதுனால, ஸோ லெட்ஸ் அஸ்யூம் வந்து இப்போ எவ்ரிபடி சேஸ் வந்து சிலிக்கன் வேலி தான். இப்போ இவர் பிரபு சொல்லிட்டு இருந்தார், ஹவு சிலிக்கன் வேலி இஸ் லைக் த பிளேஸ் வேர் இட் ஹஸ் காட் த ஈகோ சிஸ்டம் அண்ட் ஆல் தட். பட் எத்தனை பேருக்கு தெரியும் சிலிக்கன் வேலிக்கு ஒரு அதெல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹோம் ப்ரூ கம்ப்யூட்டர் கிளப்னு ஒன்று இருக்கு. அந்த ஹோம் ப்ரூ கம்ப்யூட்டர் கிளப் வந்து வாஸ் கம்ப்ளீட்லி வந்து இட் வாஸ் கீக்ஸ். லைக் வந்து அவனை பொறுத்த வரைக்கும் அப் டு அ பாயிண்ட் ஐ வுட் ஈவன் கால் தம். அது ஒரு இனோவேட்டர்ஸ்னு ஒரு ரொம்ப அருமையான ஒரு புக் இருக்கு. அதில் வந்து அந்த ஹோம் ப்ரூ கம்ப்யூட்டர் கிளப் பற்றி ரொம்ப நல்ல ஒரு 20-25 பேஜ் வந்து ஃபுல்லாக அதில் இருக்கு. அதில் வந்து இப்போ நம்ம அந்த ஸ்டேஜில் இருக்கோம். தமிழ்நாடு ஈகோ சிஸ்டம் வந்து அந்த ஹோம் ப்ரூ கம்ப்யூட்டர் கிளப் ஸ்டேஜில் இருக்கு. என்ன அப்படின்னா, அவன் வந்து ஒரு அட் லெவல்ஸ் அவன் கம்யூனிஸ்ட்னே சொல்லலாம். அவனை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் இஸ் அ பேட் வேர்டு. அவனை ஒரு அழகா ஏதோ ஒன்று பண்ணிருப்பான். ஆனா இதை வச்சு நீ பணம் பண்ணக்கூடாது. வருவான். இட் இஸ் ஃபார் ஹாபீஸ். அந்த வேர்ட் வரதுக்கு முன்னாடி இட் வாஸ் ஃபார் ஹாபீஸ். அவன் வந்து எக்ஸ்ட்ரீம்லி டெக்னிக்கலா இது பண்ணிருப்பான். ஆனா அதுல வந்து என்ன பெட்டரா வந்துச்சு, அதுல இருந்து என்ன வெளியே வந்துச்சுன்னா, Steve Jobs and Steve Wozniak met at the Homebrew Computer Club, and out of that club came Apple. Look at the trillions of dollars of valuation which they have created, and then value they have created, jobs they have created, எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்டேஜில் இருக்கோம். ஏன் வந்து நம்ம வந்து அதை ஸ்டாப், ஏன் வந்து ஒரு இது வைக்கணும், ஒரு 10 லட்ச ரூபா இருந்தால் தான் வைக்கணும். நான் என்ன சொல்கிறேன், வரட்டும். ஒரு இப்போ ஒரு நல்ல கொலிஷன் இருக்குல்ல. இப்போ இவர் ஒன்று சொல்கிறாரு, ஒருத்தன் வந்து ஒன்று ட்ரை பண்ணுறான். இன்ஃபேக்ட் இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போது நான் ஆரம்பிக்கும் போது இருந்த கிளாரிட்டி விட அந்த பசங்களுக்கு வந்து அந்த நம்ம எவ்வளோ ரிஸ்க் அவர்ஸாக இருந்திருக்கோம், அந்த பசங்க ரிஸ்க் அவர்ஸாக இல்லையே. அந்த பசங்க இறங்கி அடிக்கணும் தானே நினைக்கிறாங்க. நம்ம ஏன் அதை நம்ம என்கரேஜ் பண்ணணும். பட் அவனுக்கான வந்து ஒரு கார்ட் ரயில் கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணாத, பட் அட்லீஸ்ட் வந்து அதை மணி ரிலேட்டடா இல்லாம டெக்கா நீ பண்ணு. இப்போ நம்ம வந்து அந்த ஹோம் ப்ரூ கம்ப்யூட்டர் கிளப்போட ஸ்டேஜில் இருக்கோம். இதுல இருந்து ஒரு சாண்டில் ரோடு வரும், இதுல இருந்து ஒரு இது வரும். ஸோ என்னோட டேக் அதுதான். ஸோ அதான் நான் இப்போ என்னன்னா, அது டைவர்ட் ஆயிடுச்சு. அந்த 10 லட்ச ரூபாய் அது கொஞ்சம் டைவர்ட் ஆச்சு. ஏன் அப்படின்னா, அதே மாதிரி யூஎஸ்ல ஒரு ஸ்டடி சொல்லுது, ஸ்டார்ட் அப் ஒரு ஓன் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுடைய ஆவரேஜ் ஏஜ் வந்து 32. 32 ஏன் சொல்றாங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது. ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க எனக்கு உடன்பாடே கிடையாது. ஓகே, என்னோட ஓகே உடன்பாடு கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டார்ட் அப்லேயும் மினிமம் ஒரு 10 வெர்டிக்கல் இருக்கும். கரெக்ட். 10 வெர்டிக்கல் ஃபுல்லாக தெரியணும் அவசியம் இல்லை. பேசிக் தெரிஞ்சாதான் அதோட ஆளை வச்சு கூட அவங்களால வேலை வாங்க முடியும். நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுங்க, 3 வருஷம் to 5 வருஷம் ஒர்க் பண்ணுங்க, கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு அந்த 5 வருஷத்துல இப்போ இவங்க சொன்ன அந்த பையன் மாதிரி வீட்டுக்கு அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்க முடியும், அம்மா அப்பாவுக்கு ஒரு நல்ல பெட்டர் சாரி வாங்கி கொடுக்கும், நல்ல லைஃப் ஸ்டைல் அமைச்சு கொடுக்கும். அதுக்குள்ள இஎம்ஐ போட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அந்த 5 இயர்ஸ்க்குள்ள ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியை அவனால பூர்த்தி பண்ண முடியும். அந்த ஃபேமிலி கொஞ்சம் லைட்டா லிஃப்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவன் ரிஸ்க் எடுக்கட்டும். நான் ஏன் அந்த 10 லட்சம் சொல்றேன் அப்படின்னா, 1 லட்சம் ரூபாய்ங்கிறது அந்த கம்பெனி ஃபார்மேஷன் லிட்டரசி இதெல்லாம் பண்ற மாதிரியும், ஒரு 2 லட்சம் ரூபாய் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கும், அடுத்து ஒரு 3 லட்சம் ரூபாய் வந்து அவனுடைய ஒரு 6 மாசம் ட்ராக்ஷன் கிரியேட் பண்றதுக்கும், பேலன்ஸ் 4 லட்சம் ரூபாய் அது ஒரு சேவிங்ஸ் அவனுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பேக்கப் மாதிரி. ஓகே, இதுல அவன் ஸ்டார்ட் பண்ணான்னு வச்சுங்களேன், அவனுடைய சக்சஸ் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கும். பிரச்சனை என்னன்னா, நம்ம பசங்க எவ்வளவு கன்சர்வேட்டிவ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர்ல தாங்க மாட்டாங்க. Yeah, that's true. அதனாலதான் அந்த 5 வருஷம் அனுபவம் சொல்றேன். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஃபெயில் ஆச்சான்னு வச்சுங்க, அவனால் திருப்பி ஒரு வேலை வாங்க முடியும், வேலை எடுக்க முடியும். அந்த 5 வருஷம் அனுபவத்தை வச்சு 1 வருஷம் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆனதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி திருப்பி அவனுடைய கோல் எய்ம் வந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறது தான். திருப்பி ஒரு 2 வருஷம் வேலை பார்த்துட்டு கொஞ்சம் காசு சேவ் பண்ணி வச்சுட்டு வந்தா கரெக்டா இருக்கும் என்னோட வியூ. நம்ம அப்பா மாதிரி யோசிக்கிறோமோ இல்ல வேலையை இப்போ வித் ஏஐ
இந்த என்ட்ரி லெவல் ஜாப்ஸே இருக்காது. Exactly. அமௌண்ட் ஆஃப் பீப்பிள் தட் ஆர் கமிங், சோ entrepreneurship will become a mandatory, right? இல்ல பண்ணியே தான் ஆகணும். But value. அதானே கேள்வி. இல்ல நான் அடுத்த question நான் வந்து instead of money can we equate that with some skill? For example, இல்ல நான் காலேஜே ஸ்கிப் பண்ணனும்னு சொல்றேன். இப்ப இங்க இருக்கவங்கள எடுத்துக்கிறோமே. So you are very good in writing and other things. Okay, I am good in coding. He is good in sales and marketing. I assume that way. Okay. So building things. நீங்க first you would have some skill. I start with coding தான். Coding. Okay. So இந்த மாதிரி ஒரு இப்ப இவர் வந்து 10 lakhsக்கு பதில் can I equate one skill to be strong? அந்த skill around from there can he attract? அப்படி ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் இருக்கு. இல்லங்க இதுல யாரோ ஒருத்தர் சொன்னது I agree very much. சேவிங்ஸ் பிரவீன் சொன்னான்னு நினைக்கிறேன். சேவிங்ஸ் இருக்கோ இல்லையோ டெட் இருக்க கூடாது. தட்ஸ் a good state of mind because நமக்கு வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அது ஒரு பெரிய ஃபேக்டர். ஓகே, மாசம் பிறந்தா இந்த இஎம்ஐ கட்டணும், இந்த இது இவங்களுக்கு வந்து நம்ம கடன் திரும்ப கொடுக்கணும்ன்றது வந்து ஒரு பெரிய டிராபேக். நம்ம வந்து தோல்ல வந்து ஏதோ ஒரு பெரிய மூட்டைய சுமந்துட்டு போற மாதிரி அது. ஓகே, நான் அதான் பண்ணேன். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது I close my EMI then எல்லாமே இன்க்ளூடிங் கார் இஎம்ஐ, பைக் இஎம்ஐ எதுவும் கிடையாதுன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்ல தான் இருந்தா. சேவிங்ஸ் பெருசா கிடையாது. அவர் சொன்னா அந்த 10 லட்சம் கூட என்கிட்ட கிடையாது ஸ்டார்ட் பண்ணும்போது. பாயிண்ட் இஸ் அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு 6 மாசம் ட்ரை பண்ணா, 1 வருஷம் ட்ரை பண்ணா வேலை கிடைக்கும்ன்ற அந்த ஒரு இது இருக்கும், கேரண்டி இருக்கும். இது எல்லா ஒப்பீனியன்ஸும் நான் கேட்டேன். என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் அப் இட் செல்ஃப் இஸ் அ மைண்ட் செட். கரெக்ட். நம்ம ஒரு வேல்யூ கிரியேட் பண்ண முடியும்ன்ற அந்த வேல்யூ கான்சியஸ்னஸ் வந்து அந்த ஃபவுண்டருக்கு இருக்கும். அது மற்றவங்களுக்கு தெரியாது, ஆப்வியஸா தெரியாது. ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்ற மாதிரி தான், யூ வில் பி ஃபூலிஷ். ஓகே, அது என்ன டைப் ஆஃப் ஃபூலிஷ்ன்றது தான் தெரியாது நமக்கு. ஓகே, பட் அந்த மைண்ட் செட் இருக்கும் தட் திஸ் கேன் பிகம் அ வெரி வேல்யூபிள் திங் ஓவர் டைம் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். அந்த பொசிஷன் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். சில ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நீங்க சொல்ற அந்த மெத்தட் அப்ளை ஆகும். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் ராக்கெட்ரியில ஆரம்பிக்கணும்னா இன்னைக்கு நம்ம கேபிட்டல் போட்டு ஒரு கிரையோஜெனிக் இன்ஜின் நம்ம டெவலப் பண்ணாதான் நம்மளால வந்து டிஃபரன்ஸ் கொண்டு வர முடியுன்ற மாதிரி தான் அதை பண்ணி தான் ஆகணும். அதுக்கு 6 வருஷம் 7 வருஷம் R&D பண்ணணும்னா கேபிட்டல் கண்டிப்பா தேவை. அந்த மாதிரி ஸ்ரீநாத் வந்து யூஎஸ்ல அங்க ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் ஜாப்ல இருந்து ஸ்பேஸ் எக்ஸோட அங்க டெக்சாஸ் போய் ஸ்பேஸ் எக்ஸோ இது பார்த்து இங்க வந்து ஆரம்பிச்சாரு. இப்போ நான் என்ன காலேஜ்ல இருந்து ஸ்பேஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறது முட்டாள்தனம் நான் சொல்றேன். அது முட்டாள்தனம் கிடையாது பிரவீன். அது முட்டாள்தனம் கிடையாது. அது முட்டாள்தனம் கிடையாது. என்ன இவர இன்னும் எக்ஸ்ட்ரீமா ஸ்கூல்ல நான் என்ன சொல்றேன், அந்த பேஷன் இருந்தா ஓகே. இதுக்கு அப்புறம் நான் கத்துக்கவே போறேன். சரி, இப்படியே இது நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, சோ இப்போ அல்ட்ரா வயலட்டும் வந்து அதே ஐஐடி மெட்ராஸ்ல ஆரம்பிச்சது பைக் கம்பெனி தான். எடுத்த உடனே ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸால பைக் கம்பெனி ஆரம்பிக்க முடியாது. பட் அவங்க என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் பேட்டரி மேனேஜ்மென்ட் சிஸ்டம்னு ஒரு சின்ன கான்செப்ட் எடுத்தாங்க. அது அல்ட்ரா வயலட் கூட அப்படிதான். அல்ட்ரா வயலட் கூட வந்து லைக் தே ஸ்டார்டட் அவுட் ஆஃப் த யூனிவர்சிட்டி. அவங்களுக்கு இருந்த பேஷன் வச்சு தான் ஆரம்பிச்சாங்க. ஓகே, அவங்க வேலைக்கு போனாங்களா என்ன பண்ணாங்கன்னு எனக்கு ஃபுல்லா தெரியல. பட் பாயிண்ட் இஸ் தே ஸ்டார்டட் வித் a smaller problem. அந்த இப்போ ஒரு பைக்குன்னு எடுக்கும்போது அதுல ஒரு 500 பார்ட்ஸ் இருக்குன்னா அதுல ஏதாவது ஒரு சின்ன பார்ட்ல கூட ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுல ப்ரூவ் பண்ணிட்டு கூட ரெடி பண்ணிரு. அந்த ஸ்கில் ஒரு டீப் டொமைன் எக்ஸ்பர்டீஸ் ஒண்ணுல வர மாதிரி கொண்டு வந்துட்டு கூட நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஓகே, அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதுதான் இது ஒன்னு மணி இல்ல ஸ்கில் ஏதாவது ஃபுல்லா ஹோல்ட் பண்ணிக்கலாம். இல்ல நான் அதுலயும் ஒரு நான் ஈவன் ரெண்டு இருந்தா சூப்பர். இல்ல அதே ஈவன் whenever we talk deep tech rockets வந்தா SpaceX இல்லாம மஸ்க் இல்லாம இத பத்தி நம்ம பேசவே முடியாது இல்ல. So even Musk, right, when he started SpaceX, so he goes to Russia to actually buy rockets. அது அவர் போறாரு. போனதுக்கு அப்புறம் அங்க வந்து ஆக்சுவலி மஸ்க பார்த்துட்டு யார் சின்ன பையன் உனக்குலாம் ராக்கெட்லாம் வைக்க முடியாது கிளம்பி போயின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அந்த ஃபிளைட் பேக் டு US வாட் ஹி டஸ் இஸ் வந்து இன் ஹிஸ் லேப்டாப் ஹி ஓபன்ஸ் அப் a spreadsheet and then says வந்து இந்த மாதிரி ஓகே ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ்ல திங்க் பண்ணணும். ஓகே, ஸோ வந்து ஒரு 100 பார்ட் இருக்குன்னா இந்த 100 பார்ட் என்னென்ன பார்ட் ராக்கெட்ல அதுக்கு என்ன காஸ்ட் ஆகும், அந்த பை த எண்ட் ஆஃப் த ஃபிளைட் ஹி டிசைட்ஸ் நம்மளே பண்ண முடியும். அண்ட் தென் ஐட்ரேஷன்ல தான் அவங்க பண்றாங்க. ஸோ ஈவன் என்னோட ஒரு வெரி பர்சனல் பிலீஃப், ஈவன் பீப்புள் ஹூ வி லுக் அப் டு ஆர் பீப்புள் ஹூ வி திங்க் ஆர் அல்ட்ரா ஜீனியஸ் அட் சம் லெவல் வந்து தே ஆர் விங்கிங் இட். They are better at winning. இல்ல பட் நீங்க சொல்ற மஸ்கோட ஸ்டோரியே வந்து 7zip 1 மில்லியனுக்கு வித்து அதுக்கப்புறம் நான் சொல்ல வந்தேன் ஒரு பாயிண்ட் மிஸ். அதுக்கப்புறம் அம்பி நீங்க கரெக்ட்டா சொன்னீங்க. ஓகே, பட் எண்ட் ஆஃப் தி டே 14th क्वेश्चन போயிட்டீங்க. the power of money அவரே டிசைட் பண்ணிட்டா நம்மளே பில்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி. அதனால தான் நான் அந்த ஸ்பெசிஃபிக்கா நான் என்னால ரைஸ் பண்ண முடியும். இப்போ ட்விட்டர் வாங்குறாரு அப்படின்னா ட்விட்டர் வாங்குறதுக்கு வந்து நான் இப்போ ஆரக்கிள் லாஜிசன் கால் பண்ணி 2 பில்லியன் போடுன்னு சொன்னா கால்ல டெக்ஸ்ட் தான் நான் சொல்லி 2 பில்லியன் போடுங்கன்னா போட ஆள் இருக்கு. நான் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்தா யார் ரிப்ளை மெசேஜ் கூட ரிப்ளை பண்ண மாட்டாங்க. then what is the other option? இல்ல ஸ்கேல் ஆஃப் ட்ரை நாளைக்கு கிடைக்காது. ஏன் கிடைக்காது? நாளை கிடைக்கல நீங்க ஸ்டார்ட்வே பண்ண கூடாது.
இல்ல வேலை அந்த domain ல இல்ல நாட் ட்ரூ. இப்போ இந்த 18-year-old இந்த பையனை பத்தி பேசுறாங்க, அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு. பட் ஆனா அவங்களால ஸ்டார்ட் பண்ணி அவங்களால எங்கேயாவது ஒரு மூவ் பண்ண முடியுது. நவ ஹி இஸ் பேசிக்கலி கமிங் டு மீ அண்ட் ஹி இஸ் சேயிங், நான் வந்து இப்போ எனக்கு இந்த ஸ்கில் இருக்குது, என்னால வந்து ஒரு ப்ராடக்ட்டை விற்க தெரியும், நான் வந்து இப்போ நான் என்ன பண்ணலாம், somebody will give him some kind of an opportunity. So இத வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்கா பிரவீன் பார்க்கணும்னா பிபிபி ஐதர் நீங்க வந்து ஏதாவது ஸ்டார்ட் பண்றீங்கன்னா உங்க ஓன் பேஷன்ல நீங்க ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல நீங்க சொல்ற மாதிரி பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம், வேர் யூ ஸ்டார்டட் பிகாஸ் யுவர் co-founders had with visa experience, right? Or it is a problem that you have faced that you know that என்னால வந்து இந்த ப்ராப்ளம் வந்து நீங்க மேபி பெட்டரா அட்ரஸ் பண்ண முடியும், right? So இந்த மூணுக்கு வந்து yes in some cases பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா ஏதாவது நீங்க வந்து வேலை பார்த்திருப்பீங்க, ஏதாவது அந்த 10 லட்ச ரூபா இல்ல or you have friends who will give you 2 lakhs or whatever it is, right? பட் உங்களுக்கு வந்து ஒரு பேஷன் இருக்குது, அத நோக்கி நீங்க போனா ஒரு வெண்டர்ட்ட போய் அவன்கிட்ட கிரெடிட் கேட்க முடியும், இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ட யார்கிட்ட கேட்க முடியும், பண்ணணும்னு நினைச்சா ஐ கைண்ட் ஆஃப் அக்ரி. என்னன்னா கிரீஷும் இதுதான் சொன்னாரு, இந்த ஒரே மாதிரி ஒரு இன்குபேஷன் வைக்கிறது அதை நம்பிலாம் ஃபவுண்டர்ஸ் இல்ல. கம்பெனி ஃபவுண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து எப்படியான அந்த 3ல ஏதாவது ஒண்ணு கிளிக் ஆகும், அதுல வந்து பண்ணிடுவாங்க. இல்ல எனக்கு என்னோட வருத்தம் ஒன்னே ஒண்ணுதான். இப்போ தமிழ் படம்ல பார்க்க 1000 பேர், எனக்கு மோகனோட எங்க சைடு இருந்து காரணம் என்னன்னா 2000 பேர் 3000 பேர் பார்க்கும்போது அந்த வின் பண்ண 220 பேர் பாக்குறோம், லூஸ் பண்ண 90 பேர் வந்து எனக்கும் சத்யாவுக்கும் கால் பண்ணி புலம்பும் போது அழுவும் போது வந்து நீங்க சொன்னீங்களா அந்த சாரி பண்ற பையன் ஃபார்ச்சுனேட்லி சக்ஸஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இன்கேஸ் அங்க ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா லைஃப் ஆர் டெத் சிச்சுவேஷன், ரைட்? அவன் அடுத்து வேலைக்கு போறோம், அது ஒத்துக்கோ, வேலைக்கு போற ஸ்கில் இருந்தா வேலைக்கு போயிடுவான். அந்த டெத்துக்கு பதிலா லைஃப் ஆர் குட்டி லைஃப், அதான் அந்த குட்டி லைஃப் எனேபிள் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் தான் நான் பாக்குறேன். இன்ஜினியரிங் இல்லையம்மா, அது ஆனால் இந்த ரிஸ்க் நான் சிம்பிள் அனாலஜி எடுக்கிறேன். அந்த ரிஸ்க் படிக்கிறதே இருக்கு. நாட் ஆல் ஸ்டூடண்ட்ஸ் ஆர் கெட்டிங் பிளேஸ்ட். அந்த ஜாப்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி அப்பா அம்மா மாதிரி யோசிக்கிறீங்க, ஏதோ ஒரு ஸ்கில்ல கத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க ஃபால் பேக் வச்சு அப்பா அம்மா மாதிரி யோசிக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, if he is ready to take the risk, let him take the risk full. அந்த ரிஸ்க அஃபோர்ட் பண்றது ஆஃபர்டா எனக்கு வந்து ஃபால் பேக் ஒன்னு இருக்குன்னு நினைச்சே கூடாது. நான் இதுல போய் ஃபுல் ஃப்ளெஜ்டா இன்சூரன்ஸே கிடையாது, அதான் அவர் சொல்றாரு. இல்ல அது புரிஞ்சது. நான் சொல்றேன்னா யூஆர் பெட்டிங் ஆன் ஸ்கில்லுங்கும் போது இட்ஸ் ஓகே. பட் நான் சொல்றது இப்போ வர பசங்க நிறைய பேர் வந்து இப்போ புதுசா வராங்கல்ல, ஸ்கில்ஸ் இல்ல. அதாவது அன்னைக்கு ஒரு பையன்ட்டு பேசுறான், நான் வந்து நியூரல் லிங்க் மாதிரி பண்ண போறேன் அப்படிங்கிறான். நான் சொன்னேன், அதை பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா, நீ யாரை கூப்பிடணும் தெரியுமா, அவன் பிலீவ்ஸ் தட் ஹி கேன் கம்பீட் வித் மஸ்கான் நியூரல் லிங்க். இதுல வந்து என்ன தெரியுமா பிரவீன், இப்போ சயின்டிபிக்கா ஏதாவது ஆரம்பிக்கிறாங்கன்னா அகாடமியால இருந்து கேன் பி ஆக்சுவலி எக்ஸ்ட்ராக்ட் R&D லேப்ஸ், அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ ஹார்ட்வேர்ல ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணுன்ற மாதிரி தான் ஸ்பேர் பார்ட்ஸ் அது இதுன்றது வந்து இது பண்றதுக்கு எங்கேயானா we need to create that. ப்ராப்ளமே வந்து நான் சொல்றேன், இந்தியாவில் we are not a good product country. நான் முதல்ல அந்த சாஃப்ட் சர்வீசஸ் ப்ராடக்ட்னு சொன்னதுல அந்த ஸ்டார்ட் பண்ண போறது என்ன, if it is a services thing, say for instance he is good in coding, he wants to become a software vendor, எங்கேனா போய் freelancer.com போனானா அவனுக்கு கிடைச்சிடும், எப்படினா போச்சு, ரைட்? ஆனா ப்ராடக்டா பில்ட் பண்ணணுன்ற மாதிரி தான் அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு கஸ்டமர் அவன் பிடிக்கணும், அவர் சொன்ன மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கணும், அந்த ப்ராப்ளம் கரெக்டா சொல்யூஷன் அரேஞ்ச் பண்ணணும், இதெல்லாமே இருக்கு. ஸோ இட்ஸ் நாட் அ ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் மாடல். பட் த பாயிண்ட் இஸ் எங்கெங்க என்னென்ன மாதிரி ஈகோசிஸ்டம் கிரியேட் பண்ண முடியும். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் YC இஸ் a வெரி வெல் நோன் ஈகோசிஸ்டம் பில்டர். என்ன எல்லா விதமான ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு, கிராஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருந்து இன்சூரன்ஸ், பேங்கிங், மேனுஃபேக்சரிங், எல்லா டைப் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு. அவங்க என்ன கிரியேட் பண்ணாங்க, ஒன்றும் கிரியேட் பண்ணல. வாட் தே கிரியேட்டட் வாஸ் லைக் a network. ஓகே, அந்த எஃபெக்ட் வந்து அங்க இருக்கு. நீ இஃப் யூ ஆர் a YC incubated startup, there is a certain value. நீ வந்து you have crossed across multiple rounds of evaluation and all that, you have crossed அப்படின்னும் போது ஒரு 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 சீல் இருக்கு தட் இந்த ஸ்டார்ட் அப் கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு தம் இருக்கு. அதனால தான் வந்து இதை வந்து YC வந்து ரெடியா இருக்காங்க. YC is taken up whatever, right? Like அவங்க cohort YCல 150k வாங்கிட்டு வந்த அடுத்த நாளே வந்து இங்க 1 மில்லியன் இங்க ரைஸ் பண்ணுவாங்க. வேலிடேஷன், ஆமா, ஏன்னா அவர் சொன்ன மாதிரி எல்லா வேலிடேஷன் முடிச்சு, எல்லா வேலிடேஷன் அங்க முடியுது. அந்த மாதிரி அசஸ் பண்ண போறங்க கேள்வி இருக்குல்ல. சோ அது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் வந்து என்னன்னா, ஓகேப்பா, நான் ஐஐடி மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா ரிசர்ச் பார்க்ல வந்து there are lot of startups that are actually நமக்கு தெரிய கூட தெரியாது, இன்னும் ஒரு 3-4 வருஷம் கழிச்சு வெளியே வரும். ஆமா, ஓகே, இந்த ஆட்டம்பர்க் ஃபேன் இருக்குல்ல, BLDC 15 வருஷம் முன்னாடி நான் பார்த்தேன். 2011-12 நான் பார்த்தேன் ஐஐடி மெட்ராஸ்ல DC, லைக் பேசிக்கலி டைரக்ட் கரண்ட் யூஸ் பண்ணி ஃபேன் இது பண்றது. 40-50% ஆஃப் கரண்ட் AC ஃபேன்ஸோட பவர் கன்சம்ப்ஷன்ல இது ஓடும். அப்படியே அவர் புஷ் பண்ணதா, அவர் புஷ் பண்ணதுதான். அவர் லேபே காமிச்சார். இந்த சைஸ் ஹால்ல
எல்லாமே ரன் யூசிங் டிசி பவர். போன வருஷம் ஃபினான்ஷியல் 1000 crores ரெவென்யூ ஆட்டம்பர்க். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி. ஸோ அதுக்கு வந்து ஒன்று நம்ம வந்து we are not spending enough money on R&D as a country. கரெக்ட். 0.7 பெரிய பெரிய கங்க்ளமரேட்ஸ் எடுத்துக்கோங்க. இது ஸ்ரத்தா சர்மா கூட ஒரு இன்டர்வியூல கூட நாங்கள் இதான் பேசிட்டு இருந்தோம். we don't have the appetite to actually fund R&D. ஏன்? எதனால? காரணம் என்னன்னா, எங்கன்னா நம்ம ஒன்று பப்ளிக் கம்பெனியாக இருந்தோம்னா நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டி பார்க்கணும், ட்ரேட் மென்டாலிட்டிலே அந்த மாதிரி இருக்கும், ரைட்? Unless we actually push more money towards R&D, we are not going to get innovation coming up to speed to the level of US or Singapore or Israel. Israel எடுத்துக்கோங்க, செக்யூரிட்டி இத்தனோட கண்ட்ரி, ரைட்? கேரளா சைஸ் கூட கிடையாது கண்ட்ரி. ஏன் வந்து அவங்க அவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் என்கிரிப்ஷன், இன் டர்ம்ஸ் ஆஃப் எனிதிங் அரௌண்ட் கிரிப்டோகிராஃபி? இஸ்ரேலி டெக் தான் இருக்கும். செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ், கம்யூனிகேஷன் பிட்வீன் சேட்டலைட்ஸ், கம்யூனிகேஷன் பிட்வீன் ட்ரோன்ஸ், கம்யூனிகேஷன் பிட்வீன் ஆர் டிஆர்டிஓவில் பண்ணுற நிறைய விஷயம் வந்து இஸ்ரேலி டெக் இருக்கு. எதனால? அவங்க they just invest so much on R&D. At least 20-25% of their money that they gain as profits they reinvest as R&D. நம்ம பண்றோமா? பண்றல. So ecosystem level நம்ம வந்து than focusing on creating something that's for somebody else to actually build on, நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோடதுலயே லைக் நம்மளோட அவங்கவுங்களோட இண்டஸ்ட்ரியே வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம முன்னாடி பேசிட்டு இருந்தபோது அமேசான் மாதிரி கம்பெனி எடுத்து அவங்க வந்து ப்ராஃபிட்டபிளாகவே இல்லை, ஆனால் க்ரோத்துக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட மேஜர் இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் மணி இஸ் நாட் பை நாட் பீங் ப்ராஃபிட்டபிள், பட் they've been highly innovative. எத்தனை கம்பெனி பப்ளிக் மார்க்கெட்ல இருக்கிற கம்பெனி குவார்டர் ஆஃப்டர் குவார்டர் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி ஆகணும், இருந்தாலும் they have grown at like 2x 3x year on year. எத்தனை கம்பெனி இருக்கு? சான்ஸே இல்லை. அது ரொம்ப ஒரு லைக் அநியாயத்துக்கு காம்படிட்டிவ் மார்க்கெட் அது. யூஎஸ் அது கேபிட்டலிஸ்ட் மார்க்கெட், பட் ஹைலி காம்படிட்டிவ். லைக் ரிசல்ட் சரியில்லை, கரெக்டாக அவங்க கொடுத்துருக்க இண்டிகேட்டட் கைடன்ஸ்ல வந்து பிசினஸ் போலன்ற மாதிரி தான் they'll trash the company like left right and center. They have seen like how many downturns. 2001 .com bust, 2008 global financial crisis எல்லாம் பார்த்துருக்காங்க. இருந்தாலும் they have innovated. எத்தனை ப்ராடக்ட்ஸ்? இப்போ AWS is like a industry creator. It was an internal product at Amazon first. ஆமா, அந்த மாதிரி. ஸோ R&Dக்கு they gave importance, right? அதை நம்ம பண்ணணும். ஆக்சுவலா நீங்க சொன்னதுக்கு வந்து there are certain kids who will not get entry-level jobs, but they'll be good in a certain mindset. Out of the 3 P's that you mentioned, அவங்களுக்கு R&D பண்றதுக்கு அட்லீஸ்ட் ரிசர்ச் பண்ணி அவங்களோட ஸ்கில்லை வந்து ஹோன் பண்ணிக்கிறதுக்கு நம்மளால ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்க முடியுமா? அதை வேணா நம்ம யோசிக்கலாம் ஆஸ் ஈகோசிஸ்டம் கிரியேட்டர்ஸ். ஸோ இதுல ஒரு கொஸ்டின், இப்போ அவர் சொன்ன இந்த PPPல வந்து பேஷன் எப்படி நான் ஐடென்டிஃபை பண்றது? அதை ஒரு ஸ்டூடெண்டாவோ இல்லை ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்பிரனரா இருக்கும்போது அது ஏன்னா பாக்குறது அந்த டான் படத்துல வர மாதிரி பாக்குறதெல்லாம் பேஷனா தான் இருக்கு, எப்படி அதை நான் ஐடென்டிஃபை பண்றது? எனக்கு நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு இது ஆண்டர்பிரினர்ஷிப், எனக்கு சொன்ன மாதிரி ஆண்டர்பிரினர்ஷிப் வேர்த்து ஸ்டார்ட் எதுவுமே தெரியாது. சௌரப் சொன்ன மாதிரி நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது தியாகராஜா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் போயிருந்தேன் ஒரு ஈவெண்ட்டுக்கு. ரேண்டமாக எனக்கு வந்து எக்ஸ்போஷர் வேணும். நான் கோயில்பட்டில் படித்தேன், 6 மாசமா லாக் பண்ணி வச்சிட்டாங்க, ரேகிங்கிற பேரில் வெளியே அனுப்பல. எனக்கு எக்ஸ்போஷர் வேணும்னு சொல்லி தேடி போனேன். எனக்கு தெரியும் தெரியாது. அங்கே போகும்போது ஒரு ஈவெண்ட்டில் நம்பர்ஸ் பிடிக்கும், பிஸ்னஸ் பிடிக்கும், பேசுறது பிடிக்குங்க தெரிஞ்சுது. இந்த 3ம் எங்கே இருந்தால் ஓரளவுக்கு நம்ம வந்து நம்ம லைவ்லியோட பார்த்துக்க முடியுங்கிறது வந்து நான் அப்படி தான் தேடி போனேன். எனக்கு நம்பர்ஸ் பிடிக்கும், பிஸ்னஸ் பிடிக்கும் அப்படி தெரிய வந்துச்சு. அது எனக்கு அந்த பாயிண்ட்ல ஸ்பார்க் ஆச்சு, அதை பிடிச்சி வந்துட்டேன். பட் அதான் பேஷனான்னு கேட்டிங்கன்னா எனக்கு பேஷன் இன்வெஸ்டிங் தெரியாது, திடீர்னு எப்படி தெரிஞ்சு? ஏன்னா அங்கே வச்சு எனக்கு சேலஞ்ச் பண்ணும்போது ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஒரு ஈவெண்ட்டுக்கு போனேன் நான் வந்து அங்கே லைக் தெரியாமல் அந்த ஈவெண்ட்டுக்கு போயிட்டேன். சேலஞ்ச் இருக்கும்போது எனக்கு ஒரு வில் இருந்துச்சு. லைக் நான் ஹெச்ஓட்ட சண்டை போட்டு வந்திருக்கேன். நான் இங்கே போய் வின் பண்ணாதான் அடுத்து எனக்கு ஓடி கொடுப்பாங்கிற மாதிரி சண்டை இருந்துச்சு. அப்புறம் நம்ம வின் பண்ணுங்கிற ப்ரெஷர் இருந்துச்சு. ப்ரெஷர் இருக்கும்போது லேர்ன் பண்ணுங்கிற ப்ரெஷர் இருக்கும்போது ஓகே அப்போ நமக்கு ஈஸியாக வருது. நான் கொஞ்சம் ஈஸியாக பண்ணேன் மற்றவங்க கஷ்டப்படும் போது. ஸோ எனக்கு ஈஸியாக வந்துச்சு. ஈஸியாக இது வருதுன்றது எனக்கு அதை பிடிச்சி தேடி ஈஸியாக லைக் அதை கஷ்டப்படுத்தி நான் ஒன்றும் பண்ணல, நானே பிடிச்சி என்ஜாய் பண்ணி பண்ணது. அதை அப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணேன். அதில் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஆட் சம்திங் டு இட். வாட் ஃபீல்ஸ் லைக் ஒர்க் டு அதர் பீப்புள், இட் ஃபீல்ஸ் லைக் ப்ளே ஃபார் யூ. ஸோ அந்த ஒரு இன்டர்செக்ஷன். ஸோ வந்து ஒர்க் ஃபீல்ஸ் லைக் ப்ளே தட் கேன் ஆல்சோ மேக் மணி. ட்ரூ, எக்ஸாக்ட்லி. எனக்கு எழுதுறது கஷ்டம், உங்களுக்கு எழுதுறது பிடிக்கும். இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா கியூரியாசிட்டி எங்க ஜாஸ்தி இருக்கு. கியூரியாசிட்டியோட ஆண்டனா வந்து எந்த பக்கம் வந்து ரொம்பவே ஹையா இருக்கு. சில பேருக்கு போட்டோகிராஃபி பேஷனா இருக்கும், அவங்க வேற ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் வேலையிலயோ இல்ல மேனுஃபேக்சரிங் ஒர்க்லயோ இருப்பாங்க. ஆனா போட்டோகிராஃபி ஒரு பெரிய பேஷனா இருக்கும். அது காரணம் என்னன்னா மத்தவங்களுக்குலாம் அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், அவங்களுக்கு வந்து அதுல ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. இன்னொன்னு நிறைய கன்விக்ஷன் இருக்கும். இது வந்து திஸ் கேன் பிகம் பிக் அப்படின்ற கன்விக்ஷன் வந்து அந்த பேஷனேட்டா இருக்கவங்களுக்கு மட்டும் தான் தோணும். ஒருத்தருக்கு அந்த அந்த குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி அது மட்டும் ஒரு பெரிய விஷயமா தெரியும், மற்றவங்களுக்கு அது வந்து ரொம்ப சின்னதாக தெரியும். சிம்பிள் ஃபார்ம்ல சொல்லணும் அப்படின்னா உங்க ஃப்ரீ டைம்ல நீங்க என்ன பண்றீங்கன்னு பாருங்க.
உங்களுக்கு டைம் இல்ல எதை பத்தி அதிகம் படிக்கிறீங்க, உங்களுக்கு எங்க டைம் வந்து உங்களோட கியூரியாசிட்டி ஆட்டனா வந்து உங்களுக்கு மூவிஸ் பிடிச்சிருக்கா, வெட்டியா இருக்கும்போது என்ன எக்ஸாக்ட்லி நீங்க எதை என்ஜாய் பண்ணி பண்றீங்களோ அதை சுத்தி ஒரு ப்ரொஃபஷன் பில்ட் பண்ண முடியுமா? பாக்ஸிங் அகாடமி பை மோகன். இதுல கால் நியூ போர்ட் வந்து ஒரு புக் எழுதியிருக்காங்க where he argues it's called so good that they cannot ignore you. அங்க வந்து என்ன ஆர்கியூ பண்றாங்க அப்படின்னா பேஷன் வந்து குப்பையில தூக்கி போடுறாங்க. பேஷனே வந்து ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து சஸ்டெயின்ட் பீரியட் ஆஃப் டைம்ல வந்து நீங்க whatever you are doing that turns into passion. So sometimes இது நேச்சுரலா வந்தா கிரேட், எனக்கு வந்து இதுல பேஷனா இருக்கு அப்படின்ட்டு வரவே இல்லை, புரியவே இல்லை அப்படின்னா நீங்க வந்து அரௌண்ட் யூ நீங்க what type of profession are you being exposed to the most? நீங்க வந்து எங்க எக்ஸ்போஸ் ஆயிருக்கீங்க, அதுல இருந்து நீங்க ஏதாவது எடுக்க முடியுமா? இப்போ if there is a family that is ஒரு சின்ன ஊர்ல இருக்குது, அந்த ஊர்ல வந்து வெறும் ஒரு ஹேண்டிகிராஃப்ட் டைப் ஆஃப் ஒரு கார்பென்ட்ரி ஒர்க் மட்டும்தான் நடக்குது அப்படின்னா அவங்க வந்து டெக் யோசிக்க முடியாது. கரெக்ட். Right, so they have to find their passion within that kind of work, right? இப்போ சிவகாசி ரெடி பண்ற மாதிரி நாகப்பட்டினத்துல வந்து வெள்ளம் பண்ற மாதிரி அந்தந்த ஊருக்கு என்ன இருக்கோ அங்கதான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. So உங்க unfair advantage வந்து because you have a window into that world. என்னோட unfair advantage the carrot line mythனோட எக்ஸாம்பிள் is from a gems family. Correct. So அந்த இத வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு அப்புறம் அது பண்ண 10 வருஷம் கழிச்சு அது பேஷனா மாறும். அங்க ஒரு இன்எஃபிஷியன்சி இருக்கும். ஆமா. அந்த அவருங்க எக்ஸ்போஸ் ஆன விஷயத்துல ஒரு இன்எஃபிஷியன்சி இருக்கும். அதை நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச நோன் டெக்னாலஜி எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கும்போது அது ஒரு பிசினஸா மாத்தலாம், எதனா மாத்தலாம் அது. ஓகே டன். பேஷன் வேற இன்புட்ஸ் ப்ளீஸ். ஓகே, நான் வந்து இப்போ இந்த ஆடியன்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கலெக்ட் பண்ணியிருந்தேன் ஆன்லைன்ல இருந்து, ஒரு நிறைய கொஸ்டின்ஸ் ஆக்சுவலி அதுல இருந்து ஒரு 5-6 விட பிக் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் ஃபார் திண்ணை. ஆமா, திண்ணைன்னு ஒன்று லான்ச் பண்ணோம் 2 weeks பேக். ஆலமரம்ல இருந்து என்ன பண்ணா ஒரு க்ளோஸ்ட் டீ கடை பெஞ்ச் மாதிரி இல்லாம என்னன்னா அம்பி சொன்ன மாதிரி பிளாட்ஃபார்ம் டிஃபரெண்டா இருக்கு. இப்போ நான் அம்பிக்கு ஒரு 40,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, 20,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஈவெண்ட் பண்றோம் இல்லை அப்டேட் கொடுக்குறோம் அப்படின்னா பிளாட்ஃபார்ம் லைக் லிங்க்டின் அல்காரிதம் பேஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு தொங்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்போ லிங்க்டின் என்ன பண்ணும், 20,000 பேர்ல ஃபர்ஸ்ட் 200 பேர்ட்ட போய் காட்டும், அவன் எப்படி எங்கேஜ் பண்ணணும் அடுத்த 200 பேர்ட்ட காட்டும், அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்போ வை ஷுட் நாட் ஓன் ஒரு ஆடியன்ஸ் இருந்துச்சு. அப்புறம் வாட்ஸ்அப் அனௌன்ஸ்மெண்ட் சேனல் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு ஃபுல் பிரைவசி, யார் நம்பர் யாருக்கும் தெரியாது, நாங்க போற மெசேஜ் உங்களுக்கு சேர்ந்துன்னு சொல்லிட்டு திண்ணை லான்ச் பண்ணோம். அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் க்ரௌட் பூல் பண்ணியிருக்கோம். ஸோ கார்த்திக் ஜாயின் பண்ண என்ன பண்ணணும், ஒன்றும் பண்ணணும், ஃப்ரீ குரூப், காசு கிடையாது, ஒன்றும் கிடையாது. வாட்ஸ்அப்ல சேனல் அனௌன்ஸ்மெண்ட் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்காக இப்போ ஷேர் பண்ணிடுறேன். ஸோ என்ன ஈவெண்ட் நடக்குது, என்ன அப்டேட்ஸ் எதுவும் அதை ஷேர் பண்ணிடுவோம், ரீச் ஆயிடும். இம்ப்ரெஷன் இஸ் கேரண்டீட், ஆக்ஷன் இஸ் தேர் ப்ரிஃபரன்ஸ். இம்ப்ரெஷன் கேரண்டீட் அங்கே. ஓகே, கார்த்திக் ஆஃப் ஜோகோ ஓகே திண்ணையில்னு கேட்டிருந்தாரு. வாட்ஸ் ஒன் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் விச் புஷ்ட் யூ அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ்? குயிக்காக போகலாம், ரேபிட் ஃபயர் மாதிரி போயிடலாம். ரேபிட் ஃபயர் மாதிரி. என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப செட்டில் ஆன மாதிரி இருந்தது, ஒன்றும் புதுசாக வேல்யூ ஆட் பண்ணிக்காத மாதிரி இருந்தது. சேலஞ்சிங்காக எதுவுமே. ஆமாம், இனஃப் சேலஞ்சஸ். என்னோட கேப்பபிலிட்டிக்கு ஈக்குவலாக என்னோட ஸ்ட்ராங் பிலீஃப் என்னன்னா கடவுள் வந்து நம்மளோட கெப்பாசிட்டிக்கு ஈக்குவலாக சேலஞ்சஸ் கொடுப்பாராம். அந்த கெப்பாசிட்டிக்கு ஈக்குவலாக இல்லைன்னு தோணும் போது நம்மளால ஃபீல் லைக் டிப்ரைவ். நைஸ், அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். உங்களுக்கு like he said, like you pray for a stronger back, not a lighter load. So my father's passing away, right? So I used to think nariya time that's trigger, correct, but that fuels all these things. Yeah, so I thought everybody has lot of time illa, your entire life is just 4,000 weeks. So if you think of it, then you will act more fast. உங்களுக்கு எனக்கு வந்து என் பையன் பிறந்ததுதான். ஸோ அப்போ வந்து எனக்கு என் ஒய்ஃப்க்கு அக்ரிமெண்ட் இருந்துச்சு, டே ஷிஃப்ட் அவள் பார்த்துக்கிறோம், நைட் ஷிஃப்ட் நான் பார்த்துக்கிறேன். ஸோ அந்த நைட் ஷிஃப்ட்ல இருக்கும்போது என்ன பண்றதுன்னு யோசிச்சா இதை பண்ணது. வாவ், நல்லா இருக்கு. எங்க அப்பா சொன்னது அவர் சின்ன வயசுல இருந்து அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு, ஒரு மீனோடைய பையன் ஜெயிச்சா அந்த கம்யூனிட்டியே ரெப்ரசன்டேஷன், அது என் மைண்ட்ல ஓடிட்டே இருந்தது. எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற நோக்கம். அதனால தான் நான் அவ்வளவு ஸ்டார்ட் பண்ணி தோத்து திருப்பி எழுந்து வந்த காரணமே அந்த ஒரு வார்த்தை தான். ப்ரூவ் பண்ணணும். சூப்பர். நீங்க கப்பு முக்கியம் பிகில்ன்றாரா? ஆமா, எனக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப்ல வந்து கல்ச்சரை பார்த்த உடனே வந்து நான் வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். தட் யூனோ 80 அதுல ஒரு என்ன கல்ச்சர் அது இல்லங்கிறதா பிரச்சனை. அதுல எங்கேயோ நான் படிச்சேன் that 80% of the employees in jobs are unhappy with their jobs. நான் இத பார்த்த உடனே வந்து I felt that okay, if I create something someday, can I reverse it? That 80% of the people that are working for this company of mine, can they feel more motivated? So that was a trigger point. And people would cry, people would be depriving their entire skills because you know அங்க போய் நீங்க ஏதாவது ஒரு ஐடியா வந்து கொண்டு போகணும் அப்படின்னா
they would feel ashamed or அவங்கள வந்து encourage பண்ண மாட்டாங்க. So that was a trigger point. Nice. Again, Sendil. Okay. How do you evaluate from Zoho? Zoho இல்ல. எல்லாமே Zoho இருக்கணுமா? Super host company, Cognizant. How do you evaluate when to say no to opportunities? அதாவது பேசிக்கலி கோரா ஒன்று பில்ட் பண்ணிருப்பீங்களா எல்லாருமே. அப்போ வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்க்கும்போது இது ரொம்ப இதை நம்ம ட்ரை பண்ணலாமேன்னு தோணும் கரெக்டாக. அப்போது எப்படி வந்து ஒரு விஷயத்த எஸ் நோங்கிறத முடிவு பண்ணுறது கோர்லேருந்து டிவியேட் ஆகாமல்? டிஸ்ட்ராக்ஷன் தான். இஸ் இட் அ டிஸ்ட்ராக்ஷன் ஆர் இஸ் இட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி? அந்த பட் அந்த வரப்போகிற விஷயம் வந்து நமக்கு டைம் ஆகும்போது ஒன்று கோரா கிரியேட் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறோம். எது பண்ணாலும் அது வந்து அதுக்கு ஆட் ஆகுதுன்னா தட் இஸ் ஓகே, தட் இஸ் கோர் டு த பிஸ்னஸ். இது பண்ணோம்னா இட் வில் பிகம் அ பேரலல் ட்ராக். அப்புறம் நம்ம இதையும் மெயின்டைன் பண்ணோம், இதையும் பில்ட் பண்ணோம், அதையும் மேனேஜ் பண்ணணுன்ற மாதிரி தான். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்னோட எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பில்டிங் கோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாஸ் த கோர். ஆப்பு நாங்கள் ஆரம்பிக்கும் போது தான் இந்த 2015-16 தான் ஆப் ஸ்டோர், பிளே ஸ்டோர்லாம் பயங்கர ஃபேமஸ் ஆகி எவ்ரிபடி வேர் பில்டிங் சூப்பர் ஆப். நீங்களும் ஆப் பில்ட் பண்ணி கொடுங்களேன் அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஒரு 2 ஆண்ட்ராய்டு டெவலப்பர், ஒரு iOS டெவலப்பர் ஹையர் பண்ணி போட்டு நம்ம பில்ட் பண்ணிருக்கலாம். நாங்கள் அதையே பண்ண ஆரம்பிச்சிருந்தோம்னா கோரை விட்டுருக்கோம். ஸோ வி ஃபெல்ட் லைக் தட் இஸ் அ பேரலல் ஆப்பர்ச்சுனிட்டி. திஸ் இஸ் த கோர் ஆப்பர்ச்சுனிட்டி. கோரை ஃபோக்கஸ் பண்றது வாஸ் மீனிங்ஃபுல் ஃபார் அஸ். நைஸ். இன்னைக்கு ஆப்பும் பில்ட் பண்றோம், டசன்ட் மீன் லைக் வி ஆர் டிஸ்ட்ராக்டட். இன்னைக்கு வந்து பிரெட் இருக்கிறதுனால பண்றோம். நம்ம ஃபோக்கஸ் கரெக்டாக இருந்ததுன்னா நமக்கே தெரியும். இப்போ அவங்க சொன்னாங்கல்ல, அவங்க ஃபோக்கஸ் ரொம்ப கரெக்டாக இருந்தது, அதனால தான் வந்து இது டிவியேஷன் ஆகும்னு அவங்களுக்கு ரியலைஸ் பண்ண முடிஞ்சு. ஃபோக்கஸ் கரெக்டாக இல்லைன்னா கண்டிப்பாக டிவேட் ஆயிடும். ஓகே. ஸோ எனக்கு வந்து என்கிட்ட எவ்வளோ ரிசோர்ஸ் இருக்குன்றதை பார்த்து நான் முடிவு பண்ணேன். என்னோட பேண்ட்வித் வந்து இவ்வளோ தான் நான் பண்ண முடியும். இஃப் ஐ டூ போத் திங்ஸ் ஐ வில் நாட் டூ பெட்டர் அப்படின்னு. இது எங்க டீமுக்கு சொல்லும்போது, சாரி டு ஆட், எங்க டீமுக்கு சொல்லும்போது வந்து இதுதான், கேன் வி பி ப்ரௌட் ஆஃப் அவர் ஒர்க். நைஸ். எதை பண்ணா நம்ம வந்து நம்ம வேலை நம்ம எண்ட் ஆஃப் டே சைன் ஆஃப் பண்ணும்போது ஒப்பா இன்னைக்கு நான் வந்து என்னோட கெப்பாசிட்டிக்கு என்னோட பொட்டன்ஷியலுக்கு நான் வேலை செஞ்சிருக்கேன்ற அந்த திருப்தியோட வெளில போறது அவன் தான் வந்து முடிவு பண்ணும். இன்னொருத்தன் பண்ணக்கூடாது. அவன் பண்ணாலே, அதாவது ஒவ்வொரு பிளேயரும் தனித்தனியா செஞ்சுரி அடிக்கிற எய்ம் பண்ணனால ஆட்டோமேட்டிக்லி தி டீம் வில் வின். கரெக்ட். அந்த மைண்ட் செட் தான் எங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல பிரவீன். ஒரு ப்ராடக்ட்டை 10 காரணம் சொல்லி விற்கிறது வந்து இஸ் பெட்டர் தென் செல்லிங் 10 ப்ராடக்ட்ஸ் வித் ஒன் ரீசன். ரைட். கரெக்ட். ப்ரூஸ்லி சொன்ன ஒரு டயலாக் கரெக்ட்டா மேட்ச். ஒரு கிக்க வந்து அப்படியா? ஆமா. practice 1 gig 1000 times. அதுக்கு இன்னொரு இதுவும் இருக்கு. ஆக்சுவலா பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட் அது. யார் முகேஷ் அம்பானி சொன்னாருன்னு நினைக்கிறேன். கிரேட் ப்ராடக்ட், ஆவரேஜ் டிஸ்ட்ரிபியூஷன். Average product, amazing distribution. Average product, amazing distribution. Distribution always wins. Correct. Yeah. Distribution is God. Yeah, because the question was about opportunity. இது நாங்களும் வந்து ரொம்ப நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கோம். that trying to sell this brand, this product, this market. பட் எங்க சக்சஸ் கிடைச்சதுன்னா ஒரே ப்ராடக்ட் ஒரு 10 ரீசன் இருந்திருக்கு அதை விக்கிறதுக்கு. and that has scaled tremendously. Capital is king, distribution is God. True. அது எல்லா early stage founderக்கும் வந்து ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் ப்ராடக்ட் பில்ட் பண்றச்ச வந்து யூ ஆல்சோ பில்ட் டிஸ்ட்ரிபியூஷன். பிகாஸ் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த லான்ச்ங்கிறது ஒரு பிக் பேங் ஈவென்ட்டா நினைக்கிறாங்க. நோ, தி லான்ச் தி டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாரும் நம்ம ஈவென்ட் ஆப்பிள் ஈவென்ட் நினைச்சுக்கிறாங்க. ஒரு லட்சம் பேர் வந்து பாப்பாங்க, பார்த்து வாங்க வந்து லைன்ல பார்ட் ஆஃப் தி ப்ராடக்ட். அதனால வந்து டிஸ்ட்ரிபியூஷனை பில்ட் பண்ணிட்டே ப்ராடக்ட் பில்ட். ஓகே, ஒன் மோர் ஃப்ரம் சாய் கிருஷ்ணா, திண்ணை. Building is clear for us designers and developers, but sales feels new and unstructured. Is there roadmap new age founders can follow to learn and execute sales like design or engineering? அதாவது இதை வந்து சயின்ஸ் ஆக்க முடியுமான்னு கேட்குறாங்க. பேசிக்கலி சேல்ஸ் ஜிடிவி சேல்ஸையும் வந்து என்னோட டெவலப்மெண்ட் டிசைன் மாதிரி சயின்ஸ் ஆக்க முடியுமா? சரி, அது ஐ மஸ்ட் யூ நான் சாஃப்ட்வேர்லேருந்து குயிக்காக 30 செகண்ட்ஸில் சொல்கிறேன். ஸோ வந்து இப்போ மோஸ்ட் ஃபவுண்டர்ஸ் பண்ணுற தப்பு என்ன, எஸ்பெஷலி சாஃப்ட்வேர் ஃபவுண்டர்ஸ் வந்து அவங்க ஒரு எம்பிபி ரெடி பண்ண உடனே ஒரு ஏஜென்சி கிட்ட போகிறாங்க. அந்த ஏஜென்சி கிட்ட சொல்கிறாங்க இதுதான் எங்கள் ப்ராடக்ட்டு, இதுக்கு வந்து நீங்கள் வந்து லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுங்க, அவுட் பவுண்ட் பண்ணி கொடுங்க, எஸ்இஓ பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. இன்றைக்கும் ஆஃப்டர் the first 3 years வந்து I make it a point 2 கஸ்டமர்கிட்ட பேசணும், ஒரு பார்ட்னர்கிட்ட பேசணும். Because that is where we get the best feedback and it is like you are dipping your toe into the consciousness of the company. So அதனால என்னோட சஜஷன் வந்து என்னன்னா founder led sales until you get to $100,000 கண்டிப்பா பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா வந்து don't do SEO ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்லோவா அதை இது பண்ணலாம். பட் outbound which is basically doing cold email, அது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஸ்கில் பட் மோஸ்ட் ரிக்வயர்ட் ஸ்கில். ஸோ doing outbound, intent based outbound, email and LinkedIn ரெண்டுமே பண்றது வந்து இட்ஸ் a skill which can be engineered and structured. and இது நம்ம ஒரு மாஸ்டர் கிளாஸே பண்ணலாம், how we will do outbound அப்படிங்கிறத பத்தி வந்து இனிஷியல். ஏன்னா ஒரு இதை ஃபிகர் அவுட் பண்ணாம ஃபவுண்டர் லெட் சேல்ஸ்ல 100 சேல்ஸ் பண்ணாம ஒரு ஏஜென்சிட்ட போனா ஆல்ரெடி உங்க இருக்கிற ப்ராப்ளம் தான் ஆம்பிளிஃபை ஆகும். ஸோ அதனால வந்து டூ ஃபவுண்டர் லெட் சேல்ஸ், கெட் டு 100 பேயிங் கஸ்டமர்ஸ், அதுக்கப்புறம் நீங்க என்னன்னாலும். Any more answers? Super. Okay.
In the early days, what almost broke your company? Not funding, not hiring, but the quiet mistakes you didn't realize at that point in time. லுக்கிங் பேக் அந்த அப்போ நமக்கு தெரிஞ்சிருக்காது, பட் இப்போ பார்க்கும்போது வந்து இது மிஸ்டேக்காக இருக்கேன்னு ஹைண்ட்சைட்ல இப்போ என்ன தெரியுது? I think tech debt where you try to move very fast and then வந்து but tech debt is like the battle scar for surviving. Okay, like நம்ம இத பண்ணி அந்த மாதிரி வந்து ஒரு ஆனா ஃபாஸ்டா போனோம்னா கண்டிப்பா நிறைய வந்து மிஸ்டேக்ஸ் இருக்கும். பட் அதை எப்படி வந்து ஒன்ஸ் இன் அ குவார்டர் வந்து அதை நீங்களே வந்து ரிகன்சைல் பண்ணி கரெக்டா ஃபிக்ஸ் பண்ண இன்டர்னலி யூ ஹேவ் டு பி லைக் a very strong engineering arc to win. So அது நான் பெட்டரா மிஸ்டேக்ஸ் என்னென்ன எனக்கு பார்க்குறீங்க? வந்து என்னோட வந்து founder should not be very shy in exposing himself and the product outs. அது வந்து நான் என்னோட நேச்சர் அது முன்னாடி இருந்தேன், இப்போ மாத்திட்டேன். அதை நான் முன்னாடியே பண்ணியிருக்கணும். That is one big. ஓகே, அப்போ நம்ம அதை ரியலைஸ் பண்ணல, இப்போ ஹைண்ட்சைட்ல அதை பண்ணியிருந்தா இன்னும் பெட்டரா. அப்போ பிரைவசின்ற பேர்ல I was hiding. ஓகேவா? ஜி ஷையா இருந்தீங்கன்னு சொல்லுங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு மணி டூ மச் மணி இந்த பேங்க் அக்கௌண்ட் வில் கிரியேட் எப்படி சொல்கிறது, ஃபவுண்டர்ஸே வந்துட்டு அது ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாது. அது நல்லது தான். ஃபவுண்டர்ஸ் வில் டூ லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். அது அந்த மிஸ்டேக் நானும் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் 10 வருஷம் ரன் பண்ணேன் ரோம்சாஃப்ட் டெக்னாலஜி கம்பெனி. ஓகே, ஒரு மிஸ்டேக் கூட கண்டுபிடிக்க முடியாது. இப்போப்பேல ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் ஓகே, அடுத்த 2 வருஷம் நிறைய மிஸ்டேக் பண்ணோம். நான் பண்ணேன் ஆக்சுவலாக, அந்த ரெஸ்பான்ஸ் நான் தான் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்போதே சொன்ன மாதிரி நம்ம என்னோட கோர் யூபிஐ தான். ஓகே, அதுதான் நாங்கள் பண்ணியிருக்கணும். ஸோ என்னுடைய செக்மெண்ட் A to T3 கார்டு பெனட்ரேஷன் நாங்கள் ஸ்டார்ட்டே ஆகலை. அந்த டைமில் வந்து நான் என்ன பண்ணேன், ஸ்வைப் மிஷின் லான்ச் பண்ணோம். ஓகே, இப்போப்பை பிராண்டிங்கில் பாஸ் மிஷின் வந்து லான்ச் பண்ணோம். அது பயங்கர ஃப்ளாப்பு. ஓகே, ஏன் அப்படின்னா என்னால் அங்கே விற்கவே முடியல. இப்போ சென்னையில் 2 மெர்ச்சன்ட் கேட்டாங்களேன்னு நான் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கிரியேட் பண்ணி பல்காக ஆர்டர் பண்ணி எங்களுடைய செக்மெண்ட்டில் விற்க முடியல. அது ஃபோக்கஸ் டைவர்ட் ஆனதான் அதோடைய மெயின் ரீசனும். அந்த காரணத்தை அந்த ரெஸ்பான்சிபிள் அந்த ஓகே, மார்க்கெட் க்ளோஸாக இல்லைன்னு புரிஞ்சுக்கலாமா? மார்க்கெட் க்ளோஸாக ஃபீட்பேக் லூப் இல்லை. ஆமாம், ஏன்னா ரோம்சாஃப்ட்டில் பேங்க் பேலன்ஸ் பேஸ் பண்ணி தான் எல்லாத்துக்கும் முடிவு எடுப்பேன் ஆக்சுவலாக எதெல்லாம் பண்ணுன்ட்டு. இங்கே பேலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சா, அதனால அதர் வே ஆஃப் லுக்கிங் அட் இட் யூ ஆர் அஹெட் ஆஃப் யுவர் டைம். யூ இப்போ வந்து நீங்க முன்னாடியே ப்ராபபிலி இப்போ லான்ச் பண்ணா பெட்டரா இருந்திருக்கும்ல. யூ ஆர் திங்கிங் அஹெட் ஆஃப் யுவர் டைம். இல்ல இப்போ லான்ச் பண்ணிருக்க மாட்டார். இப்போ நான் லான்ச் பண்ணிக்க நிறைய கத்துக்கிட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா எங்க மார்க்கெட்டுக்கு நம்ம ரூரல் மார்க்கெட்டுக்கு தேவையில்லை, பாஸ் மிஷின் தேவையில்லை. ஓகே, அங்க இந்த ஃபால்ஸ் ஆப்ஸ் நிறைய நடக்கும் இந்த மாதிரி பிசினஸ்ல. ஃபால்ஸ் ஆப்ஸ் நிறைய இருக்கும். இது பண்ணா போறோம், எப்படியே ஸ்கேல் பண்ணி நினைப்போம். ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணலனா, ஐ திங்க் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணலனா தேங்க்ஸ் டு ஜியோ அண்ட் ஏர்டெல் அவங்களுடைய ஸ்மார்ட் போன் பெனிட்ரேஷன் அதிகமா இருக்கனால யூபிஐ எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆகுது, தேவையில்லாம போயிடுச்சு. ஓகே, நைஸ். லுக்கிங் பேக், இப்போ நீங்க திருப்பி ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது என்ன டிஃபரெண்டா பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் நான் சேல்ஸ் டீம் பில்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஆமா, டிஸ்ட்ரிபியூஷன் தான். எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா அதை? டிஸ்ட்ரிபியூஷன் எஸ், பட் ஆல்சோ டீம் பில்ட் பண்றதுல இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் போட்டிருப்பேன். என்னோட ஃபோக்கஸ் அதுதான் இருந்திருக்கும். வெல் செட். ஃபர்ஸ்ட் என்னோட ஃபோக்கஸ் வந்து கோர் டீம் வந்து the sooner you form. ஆக்சுவலா கம்பெனி நிறைய ஃபவுண்டர்ஸ் வந்து நான் அட்லீஸ்ட் மீட் பண்ற ஃபவுண்டர்ஸ் எல்லாருமே வந்து எஸ் மேன் வந்து வேலைக்கு வச்சிருக்கிறது வந்து ஒரு ப்ராப்ளம். சூப்பர். மெயினி ஃபவுண்டர்ஸ் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பண்ணோம். they should agree to disagree respectfully and நம்மளோட ஸ்மார்ட்டரான டீம் இருக்கணும். the sooner you get a team that is way smarter and better than you is better for the company. இல்ல ஒண்ணே ஆட் பண்ணிக்கலாம். you recruit the smart people and get out of the way. Exactly, get out of the way. சார் அனிகட் பாலாஸ் இருக்கு, அழகா சொல்றாரு. நீங்க தான் ஸ்மார்ட்டஸ்ட் அப்படினா நீங்க you are better in a job to make more money or more இது. correct. நைஸ். வேற நான் இன்னொன்று நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்க மாட்டேன். இன்னும் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பில்ட் பண்ணிப்பீங்களா? ஆமாம், ஏன் இதில் கொஞ்சம் அக்ரெசிவ் தான். நாங்கள் டச் பண்ண மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஒவ்வொரு செக்மெண்ட்டுமே வந்துட்டு ஒரு அக்ரெசிவான ஒரு ரொம்ப ஃபாஸ்டராக இல்லை, வேற வழி இல்லை எனக்கு. நம்ம அந்த எங்கள் இண்டஸ்ட்ரி அப்படி ஆக்சுவலாக இப்போ நான் வந்து இப்போ டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுன்றதுக்காக அக்ரெசிவாக இப்போ நம்ம யூபிஐ ஆப் லான்ச் பண்ண போகிறோம். யாரோட கம்ப்ளீட் பண்ண போகிறோம்? கூகுள் பே, ஃபோன் பே. ஆமாம், எனக்கு வேறு வழியே இல்லை, நான் பண்ணி தான் ஆகணும். அந்த செக்மெண்ட் போய் தான் ஆகணும். ஸோ அடுத்து ஒன்று பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி யோசிச்சு இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ண முடியும். நிறைய கற்றுட்டோம், நிறைய அட்வைசஸ் இருக்காங்க இப்போ ஆக்சுவலாக. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக. நீங்கள் டீம் சொன்னீங்களே, அதுக்கு இப்போ ஏதாவது ஒரு குட்டி ஹேக் நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணீங்களா? நல்ல டீம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறதுல? ஐ திங்க் நீங்கள் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட். ஐ திங்க் anybody with action bias, அதுதான் பிளேயரோ இல்ல வந்து நீங்க சொல்றீங்களா, அது வந்து அட்லீஸ்ட் எங்க ஜர்னில வந்து we couldn't find, but looking back 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து could we have invested in the people that we found? ஓகே, அவங்கள அப்ஸ்கில் பண்ணிருக்க முடியுமா? instead of hiring a player, you create the player, right? And then the you
if you are a ordinary leader, you cannot get your team to become extraordinary, right? If you can become an extraordinary person, only then with ordinary people can you do extraordinary things. What is Zoho? Zoho வந்து அந்த எக்ஸாம்பிள் தானே. எல்லாரும் இந்த டேலண்ட் பூல்ல இருந்து ஆள் கிடைக்காது, இது பண்ணாது. They built a school, they built whatever was needed, the infrastructure, and yes, it has taken time. But could we have invested in the people upskilling people, right? So the one hack which I follow is like somebody who admits the mistake. I'll pick them because they can be easily groomed. Nice. Okay, சேஞ்சுக்கு ரெடியா இருக்கறவங்க. ஆமா. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல கண்டிப்பா ஆட் பண்ணுவேன். டீம் பத்தி பேசனால 24 லாஸ்ட்ல வந்து அந்த லாஸ்ட் டேஸ் வந்து நான் 2024ல வந்து அப்போ வந்து நான் இந்த வருஷம் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் எழுத ஆரம்பித்தேன். ஓகே, எவ்வளவு தான் நான் எழுதினாலும் கடைசியில் ஒரு இடத்துல வந்து நின்றுது சில ராங் ஹையர்ஸ், தப்பான ஹையரிங். ஓகே, ஆனால் அந்த அந்த ராங் ஹையரிங் பார்த்தீங்களா, ஒரு லெட்ஸே ஒரு 10 பேர் ஓகேங்களா ஹை பேயிங் ஜாப் ப்ரொஃபைல் வந்து ஹையர் பண்ணோம். அந்த 10 பேர் நான் ஹையர் பண்ணல. ஓகே, எனக்கு இன்னும் அதர் சிஎக்ஸோஸ் வந்து ஹையர் பண்ணாங்க. நீங்கள் பாருங்கள், அந்த என்டையர் இயர்லேயே என்னுடைய பெரிய மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையரிங் தான். ஓகே, எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது ஹையரிங்கில் ஆக்சுவலாக. ஓகே, அது கடைசி 18 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருந்துருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, நம்ம வந்து நம்மளை விட நாலேஜான ஒருத்தரை ஹையர் பண்ணி வேலை வாங்கன்னு சொன்னீங்கல்ல. ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா இந்த 10 பேரை ஹையர் பண்ணதுமே என்னோட நாலேஜான என்னுடைய அதர் டீம் மெம்பர் தான். ஸோ இது எதுக்குள்ள வந்து ஃபிட் ஆகும்? காவலன்னு சொல்றீங்களா? காவல இல்ல, கல்ச்சர் ஃபிட் இருந்துச்சு. கல்ச்சர் டிஃபரண்ட். கல்ச்சர் நான் ஒருத்தரை ஐஐடி ஐஎம்ல இருந்து சொல்லக்கூடாது, பட் ஒரு ஃபேன்சி காலேஜஸ், ஒரு டாப் லெவல்ல இது பயங்கர நாலேஜ் நம்பர்ஸ் பேசுற உங்க இருக்காங்கல்ல. ஸோ அவங்க ஹேர் பண்ணா அவங்களோட இதை ஹேர் ஆகும். எனக்கு என்னோட கல்ச்சரா வந்து செட் ஆகல. நான் ஹையரிங்ல ஃபர்ஸ்ட் கேள்வி வந்துட்டு உன் ஃபேமிலியை பத்தி சொல்லு அப்படின்னு தான் கேட்பேன். ஓகேங்களா? ஸோ அவன் ஃபேமிலிக்கு மணி எவ்வளோ இம்பார்ட்டன்ட், இந்த சேலரி எவ்வளோ இம்பார்ட்டன்ட். சார் நான் ஜஸ்ட் ஃபண்டுக்காக வர்றேன், நான் கற்றுக்கிறதுக்காக வர்றேன், நான் ஹையரே பண்ண மாட்டேன் ஆக்சுவலாக. ஓகே, அவனுக்கு இந்த சேலரி வீட்டுக்கு போனால் தான் அங்கே சாப்பாடு. ஏன்னா அப்படி தான் நான் என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன். அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு பெரிய ஒரு ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகுது. இப்போது அது இந்த வருஷத்தை என்ன பண்ணுறீங்களா, இந்த ஒரு மிஸ்டேக்கை 24ல் பண்ண மிஸ்டேக்கை தான் கரெக்ட் பண்ணியிருக்கேன் 25ல். மீட்டிங் சொன்னா அப்புறம் நியூஸ்லாம் வெளில வந்துருக்கோம். ஸ்லோவா எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு இன்னைக்கு நான் என் ஃப்ளோர்ல போய் பார்த்தேன் அப்படின்னா அங்க இருக்கிற எல்லாருமே நான் டைரக்டா ஒன்னு எக்ஸிக்யூட் பண்ணவங்க தான் கரெக்டா. இதுல வேல்யூ சிஸ்டம் மேட்ச். இன்னொரு நான் வச்சிருக்கிறதுனா வந்து அவங்க ரெஸ்யூம்ல எங்கேயாவது கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ கவர்மெண்ட் காலேஜ்லயோ படிச்சிருந்தா தட் ஹெல்ப்ஸ் மீ a lot. It is not mandatory, பட் அது வந்து எனக்கு அட்வான்டேஜ். நான் எப்படி பார்ப்பேன்னா, இப்போ சில பேர் சொல்லுவாங்க நான் ரெஸ்யூமே பார்க்க மாட்டேன் அப்படின்னு. அந்த போய் நான் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பா நான் பார்ப்பேன். எனக்கு அவங்க எந்த ஸ்கூல்ல படிச்சிருக்காங்கன்னு ரெஸ்யூம்ல இருக்கு, என்ன பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்கன்னு ரெஸ்யூம்ல இருக்கு. ஓகே, எனக்கு எனிதிங் லெஸ் தென் 70% பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிடுவேன். ஏன்னா நான் 61% தான். ஸோ அது கொஞ்சம் நம்மள மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா லாங் டேர்மா அது இருக்கு ஆக்சுவலா. அந்த ஃபைனமே தேங்க்ஃபுல்லா இருப்பாங்க. லாயல்ட்டி இருக்கும் டெஃபினட்டா. அதாவது கம்பெனி சிச்சுவேஷனை இப்போ எப்படின்னா, ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்லுவாங்க, சார் நான் வர்றேன், வேலை பார்க்குறேன், சம்பளம் கொடுக்குறேன், தட்ஸ் இட், தட்ஸ் தி லைசன்ஸ். நாங்கள் இன்ஃபேக்ட் M2P-ல வந்து டிகிரி இஸ் நாட் மேண்டேட்டரி, ஸ்கில்ஸ் டு ஸ்டார்ட். சேம் எப்படி சால்வ் பண்ணுறான். இன்ஃபேக்ட் ஏர்லி ஸ்டேஜ்க்குலாம் வந்து ஏர்லி ரோல்ஸ், ஜூனியர் ரோல்ஸ்க்குலாம் வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டு அந்த ப்ராப்ளமை புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ கேள்வி கேட்குறான்றதுல எங்களுக்கு தெரிஞ்சிடும். அவன் எந்த அளவுக்கு டெப்த் எவ்வளோ போகிறாங்க, அவன் எப்படி வேணாலும் சால்வ் பண்ணுறான். இன்னைக்கு வந்து பாய்லர் பிளேட் கோடெல்லாம் எழுதி கொடுக்கும். இட் டசன்ட் மேட்டர். அவன் ஆனால் அந்த ப்ராப்ளம் வந்து கரெக்டான ஆங்கிள் வந்து அட்டாக் பண்ணுறானா, ப்ராப்ளம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறானா. அந்த கியூரியாசிட்டி இஸ் ஆல் தட் வி ஆக்சுவலி ஃபோக்கஸ் ஆன். எவ்வளோ கியூரியஸாக இருக்கான், எவ்வளோ அனாலிட்டிக்கலாக இருக்கான். அண்ட் தென் அதில் வர கிராஸ் கொஸ்டின்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் மோர், அதுவே போதும். அதே தான் லிசனிங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர் லிசனிங் டு ரெஸ்பாண்ட். இது ரெண்டுத்துல அந்த லிசனிங் டு அண்டர்ஸ்டாண்ட் எபிலிட்டி இருந்தாலே 99% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் ஆர் ஓவர். நம்ம அதுக்கப்புறம் குரூப் பண்ணிடலாம். ரெண்டாவது வந்து கியூரியாசிட்டி. எந்த அளவுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு கம்பெனி இன்டர்வியூக்கு வரான்றவன் தான் எங்களை எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான்றது வந்து அனதர் ஃபேக்டர். அட்லீஸ்ட் இன்டர்வியூக்கு வரும்போது அந்த அக்கறையாவது இருக்கா டு ஆக்சுவலி ரிசர்ச். ஆனா உங்களை ரிசர்ச் பண்ண கொஞ்சம் கஷ்டம் பிரபு. என்னோட அதிகமா சொல்றான் எல்லா இடத்துலயும் ஓப்பன் மீடியால இருக்கனால நாங்க அவ்வளோ இல்லை ஓப்பனா. அதனால வந்து லைக் அதிகம் எங்களை பத்தி படிக்கணும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இன்டென்ட் இல்லை, பட் அட்லீஸ்ட் அந்த கியூரியாசிட்டி இருக்கா.
ஒரு கம்பெனியில் வரோம் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் எவ்வளோ எந்த வந்து அளவுக்கு கிடைக்கலாம் சொல்லணும். ஆமாம், டிபிக்கலி இன்டர்வியூ மாதிரியே வச்சுக்க வேணான்றது எங்களோட தீசிஸ். சும்மா வந்து ஒரு 5-6 ரவுண்டு அதெல்லாம் கிடையாது. பேசிக்லி லைக் அவனுக்கு டெக் எபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றதுல வந்து அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ்லேயே பாதி தெரிஞ்சிடும், கியூரியாசிட்டிலேயே பாதி தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் எப்படி வேணாலும் சால்வ் பண்ணுறோம். ஃப்ரெண்டை கேட்டு பண்ணுறானா ஏஐ கேட்டு பண்ணுறானான்றதுலாம் டசன்ட். ஒரு விஷயம் நான் அப்ரிஷியேட் பண்ண நினைக்கிறேன், அங்கே ஸ்கேல் பண்ணும்போது லைக் எம்டிபி சின்ஸ் இப்போ ஸ்கேல் ஆனதுனால சின்ஸ் தே கேன் அஃபோர்ட் மறுபடி ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணதாக இருக்கட்டும், பெட்டர் ஆஃப் ப்ரோக்ராம் வந்து அனௌன்ஸ் பண்ணது. அதாவது ப்ரெக்னன்சினால கெரியரை வந்து இது பண்ணியிருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து திருப்பி ஒரு சான்ஸ் கொடுக்கறது வந்து இதெல்லாம் வந்து ஸ்கேல் பண்ண கம்பெனிஸ் அஃபோர்ட் பண்ணுறது பெரிய விஷயம். ஆமாம், இல்லை எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட்ன்றது பெட்டர் ஆஃப் விமென் ஹூ ஆக்சுவலி ஹேட் அ கரியர் பிரேக், வாட் எவர் பி த ரீசன், மைக்ரேஷன், மேரேஜ், சைல்ட் பர்த், மெட்டர்னிட்டி, அது இது என்ன வேணாலும் இருக்கட்டும், நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட். ரெண்டாவது மூன்லைட்டிங் வந்து என்னன்னா when moonlighting was seen as something that is wrong, நாங்க வந்து we started moonlighting in an official manner. யார் வேணா என்ன வேணாலும் கேம்பெயின் பண்ணாங்க. Okay, just disclose that you are going to build your startup. உனக்கு நீயே பேக்கப் அரேஞ்ச் பண்ணு, அவனை ட்ரெயின் பண்ணு, சூப்பர், and then start your company. We have in fact like many companies, at least ஒரு dozen companies இருக்கும் where we have ourselves invested. Yes, wow. They have acquired 12 companies. They have quick side question here, right? How have you நீங்க வந்து உங்களையும் வந்து ஒரு பெரிய சேலஞ்சுக்கு, பெரிய ஸ்கேலுக்கு வந்து கம்பெனியை வந்து எடுத்துட்டு போறதுக்கு நீங்க வந்து உங்களே எப்படி அப்ஸ்கில் பண்ணீங்க, உங்க டீமை எப்படி அப்ஸ்கில் பண்ணீங்க? பிகாஸ் அது கேப்பபிலிட்டி வந்து ரெக்வயர்மென்ட் டு இன்க்ரீஸ் தட் வாஸ் நீடட், ரைட்? இதுல மேக்ஸிமம் இது வந்து கியூரியாசிட்டி தான். நம்ம வந்து எந்த அளவுக்கு அடுத்த லெவல் ஃபவுண்டர் என்னென்ன பண்றாங்க, நம்மளோட அதிக ஸ்கேல் பண்ண ஃபவுண்டர்ஸ் இந்த கேம் விளையாடும் போது நம்ம ஈஸியா வின் பண்ண முடியுன்றவங்க கூட ஆடுறதா இல்ல வந்து அடி தரடி வாங்க போறோமான்றது தான். யாரெல்லாம் நல்லா ஆக்சுவலா ஸ்கேல் பண்ணிருக்காங்களோ, சே ஃபார் சென்னையில நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லார்ட்டையும் போயிட்டு இந்த ப்ராப்ளம் நீங்க எப்படி அட்டாக் பண்ணீங்க, ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி வைக்க வேண்டியது வந்து இந்த ஷைனஸ், ஈகோ, ஷேம் இதெல்லாம் வெளியே வச்சிடணும். வச்சுட்டு வெக்கமே படாம போய் கேள்வி கேட்கணும், டைம் சீக் பண்ணணும். டெஃபினட்டா வந்து வெல்த் ஆஃப் நாலேஜ் வந்து இருக்கு இங்க, இந்த ரூம்லயும் இருக்கு, வெளியே இந்த ரூம் விட்டு வெளியே நிறைய பேர்கிட்ட இருக்கு. அதை போய் நாலேஜ் இஸ் ஆல்வேஸ் அ புல் நாட் அ புஷ். யாரும் நம்ம வந்து திணிக்க போறது கிடையாது, நம்ம தான் போய் கேள்வி கேட்கணும், வெக்கப்படாம கூச்சப்படாம கேள்வி கேட்கணும். அண்ட் இது எல்லாத்துலயுமே எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கு, நமக்கு எது செட் ஆகும் நமக்கு தான் தெரியும். அந்த ரிதம் கரெக்டா நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். எது செட் ஆகாதோ, சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் அக்வயரிங் கம்பெனிஸ் சென்னையிலன்னு இல்லை, இந்தியாலேயே அதிக கம்பெனிஸ் அக்விசிஷன் ஆஸ் அ ஸ்ட்ராட்டஜி எடுத்ததே கிடையாது. ஏன்னா ஈகோ இஸ் அ பிக் ப்ராப்ளம். வர ஃபவுண்டர் ஈகோட வருவான், நமக்கு ஒரு ஈகோ இருக்கும், மேட்ச் ஆகாதுன்னு இருக்கிறேன். எங்களுக்கு அப்படி இல்லை. தேர் ஆர் கம்பெனிஸ் ஹூ வி அக்வைர்ட், the founders are still with us. 12 கம்பெனி அக்வயர் பண்ணிருக்கோம்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு 3-4 கம்பெனி they have really become very good acquisitions. அதனால தான் எங்க கம்பெனி இன்னைக்கு சர்வே கூட ஆகுதுன்னு சொல்லலாம். பட் அதுல நெகட்டிவ் சைடு இருக்கு. நம்ம நெகட்டிவ் மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம், எக்ஸெப்ஷன்ஸ் மட்டுமே பார்க்குறோம்னா நம்ம நெட் பாசிட்டிவா இருக்காது. ஸோ லேர்னிங் வந்து இஸ் ஆல்வேஸ் அபவுட் ஃபைண்டிங் சம்படி ஹூ ஹஸ் ஹேட் அ டஃபர் ரைட். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, நிறைய படிக்கிறது, இதெல்லாம் தான் மெயின். ஹைரிங் மட்டும் ஒண்ணே ஒண்ணுச்சு, அது பிஃபோர் வி க்ளோஸ் அது மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதான் எங்களுக்கு என்ன நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னா, somebody is coming to, so for example இப்போ யாரோ ஒருத்தங்க சேல்ஸ் ரோலுக்கு வராங்கன்னா திடீர்னு அவனுக்கு ஆப்டிடியூட் கொஸ்டின்லாம் கொடுத்து அவனை வந்து சம்பந்தமே இல்லாமல் எவாலுவேட் பண்ணுறாங்க. அதெல்லாம் எதுவும் பண்ணாமல் எங்களோட இன்டர்வியூ இஸ் வெரி சிம்பிள். ஸோ somebody is coming for எஸ்டிஆர் ரோல் அப்படின்னா அவனை வந்து ஈவினிங் அவங்க இப்போ என்ன ஷிஃப்ட்டில் இருக்காங்க, ஓகே யூகே மார்க்கெட் டார்கெட் பண்ண போகிறாங்கன்னா அவனை 2 மணிக்கு வர சொல்லி எங்கள் சிஆர்எம்ல வந்து அதாவது வந்து வார்ம் லீட்ஸ் இருக்கும்ல, லாஸ்ட் 2 வீக்ஸ் வந்து வார்ம் லீட்ஸ், அதாவது வந்து ஏதோ ஒரு கண்டென்ட் டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க, எங்கள் இது கொடுத்துருவாங்க, அந்த லிஸ்ட் அவன்கிட்ட கொடுத்துருவோம். இதுல வந்து ஒரு 30 லீட் கொடுத்துட்டு இதுல நீ 2 மீட்டிங் புக் பண்ணா அந்த வேலை உனக்கு அவ்வளவுதான். We don't do anything else. That's the only round. But proof of the pudding. Yes. So வந்து one thing what I recommend everybody do is வந்து credentials வந்து செக் பண்ணுங்க. At the same time வந்து give them the task of the actual job they will do day to day in your organization. It works. So எங்களுக்கு அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அருண், இன்னொரு விஷயம் நான் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரலி ஆஸ்க் அபவுட் த கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் பாய் ஃப்ரெண்ட் ஹூவர் இட் இஸ், அது வச்சிருக்க வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஃபிட் ஆகும். கமிட்மெண்ட் இருக்கு. there was நமக்கு இல்ல, அவங்க அதாவது வந்து எஸ் புட் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் டு கெட் இட். அது சேல்ஸ் ஸ்கில் இருக்குங்கறீங்க. ஓகே, அப்படி சொல்றீங்க. அப்படி நான் யூசுவலா வந்து ஃபிட்னஸ் பாப்பேன் ஆக்சுவலா. கரெக்ட். ஆர் எனி ஸ்கில், அடிஷனல் ஸ்கில், மிலிட்டரி செலக்ஷன் தான். புஷ் அப் எட்ரா. ஏன்னா அவன் ஹெல்த்துக்காக அவன் அவ்வளவு எஃபோர்ட் போட்டு அப்ப காலேஜ் டிசிப்ளின் இருக்கு. ஒரு டிசிப்ளின், யா டிசிப்ளின். health cannot be given, you have to earn it. That is also good. Like sports is about வந்து is a discipline தான்.
அது நாங்கள் கடைசியில் வச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நான் பார்ப்பேன். நான் அவன் ஹெல்த்துக்கு அவ்வளோ போடுறேன்னா கண்டிப்பாக வேலைக்காக வந்து போடுறேன். ஓகே. ஆக்சுவலாக நீங்கள் சொல்றது இல்ல அவரே எனக்கு சொல்லுங்க. நான் பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னா நான் எடுக்கிறது இல்லை. எனக்கு அது வராது. எனக்கு ஒர்க் ஆகவே இல்லை. டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. ஏன் அப்படி இல்ல சொல்றீங்க? அந்த ஸ்டோரி கேட்டு பண்ணணும். நம்ம வெறுமனே இருக்குன்ற கிரெடிட் கேட்க மாட்டேன். இல்ல 6 மணிக்கு மேல ஆபீஸ்ல இருக்க முடியல. சரி, அவனுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. 6 மணிக்கு போகணும், பிக்கப் பண்ணணும், பேசணும். ஓகே, லேப்டாப்ல அவன் டைப் பண்றதை விட போன்ல டைப் பண்றது அதிகமா இருக்கு. கரெக்ட். பட் ஆனா இஸ் That's இட் a நாட் part and ஆல் த parcel of நைஸ் life, திங்ஸ் right? தட் ஹி இஸ் டூயிங்? அந்த இன்ஃபேக்ட் வந்து த ரைட் பர்சன் ஆர் த ரைட் பார்ட்னர் போத் இந்த மென் அண்ட் த விமன் சைட் கேன் ஆக்சுவலி வந்து மேக் தம் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரொடக்டிவ். இல்ல அம்பி, அது நீங்க எப்படின்னா நீங்க காலேஜ் முடிச்சு வர்றான் பாத்தீங்க, நான் சொல்றதெல்லாம் ஃப்ரெஷர்ஸ் தான் சொல்றேன். நானும் ஆமா, ஃப்ரெஷர் தான் freshers தான் சொல்றேன். அந்த டைம்ல வந்து அவ்வளவு பக்குவம்லாம் இல்ல. இப்போ ஒரு 28 வயசு அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னா அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆக்சுவலா நம்ம எவ்வளவு சம்பாதிக்கணும், எவ்வளவு எந்த லெவல்ல இருக்கணும். இல்ல அதுதான் ஆஸ்பிரேஷனல்னு சொல்றேன் நான். தட் இஸ் வேர் இட் இஸ் தட் ஹெல்ப்ஸ் டு அவர் சொல்லிட்டோம். ஓகே. சோ அவனுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பர் பிளான் இருக்கு. சரி. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு லைஃப்ல. ஓகே, நமக்கு இன்னும் 1 வருஷத்துல கல்யாணம் ஆக போகுது, அப்புறம் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு. இவனை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னும் கல்யாணம் 8 வருஷம் இருக்கு, அப்புறம் ஜாலியா இருக்கலாம். ஓகே, இது எனக்கு அப்படி இருக்கு, உங்களுக்கு இல்ல வேற எனக்கு மாதிரி ஐ ஃபீல் தட் எங்க ரெசியூமேஷன் உங்களுக்கு அனுப்பி விடுறோம் நாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா someone who is willing to commit to somebody and then he is also making a என்ன promise. மாதிரி கமிட்மெண்ட் தெரியாதுல. இல்ல அந்த ஸ்டோரி கேட்றேன் நான். சரி, ஓகே. ஸ்டோரி கேட்பேன். இல்ல இது நம்ம தனி பாட்காஸ்ட் ஸ்டார்ட்அப்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப். இல்ல ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் வந்து காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கும்போது ஒரு வெரி ஏஜ்டு போயட், ஹி வாஸ் வித் அடல் பிஹாரி வாஜ்பாய். அந்த டைம்ல இருக்கிற ஒரு 75 year old. நான் வந்து அவர்கிட்ட கேட்கறேன், நான் வந்து ஐ எம் ஜஸ்ட் entering into college, what advice would you give? அவர் என்கிட்ட சொல்றாரு that please make as many girlfriends as you can. இது வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குன்னா வீட்ல ஆப்போசிட்டா சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க. ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, if you have to talk to a girl or a girl has to talk to you, you will have to use the juices of your mind to sell yourself. Correct. You will have to show her that you are worth her time. worthy of Right? And that would activate parts of your brain and you will become sellable, you will become likable. That's a skill that you will take across all your life. Right. So True, very true. see people who have a long relationship, right? ஆக்சுவலா இது வந்து அந்த பார்ட்னர் பொறுத்து இருக்கு. அதுவும் நீங்க மெயினா பார்க்கணும். ஆப்வியஸ்லி. அதான் ரொம்ப முக்கியம். அதான் அவர் கதை கேட்கணுன்றாரு. ஆமா. தனி பாட்காஸ்ட். கதை கேட்கணும். ஓகே. என்ன கேட்குறதே மறந்துட்டேன். ஓகே, நான் கேட்டுறேன். இதான் distraction. Girls பத்தி பேசணும். அதான் சொல்றேன் நான். ஓகே, ஒன் ஃபைனல் கொஸ்டின் ஃப்ரம் மை எண்ட். இப்போ நீங்கள் எல்லாருமே ஆக்டிவ்லி ஆர் கிவிங் பேக் டு த கம்யூனிட்டி இன் சம் வேஸ், ரைட்? எதர் த்ரூ மணி ஆர் த்ரூ ட்ரைம், ஏதோ ஒரு பண்ணுறீங்க. கரெக்டாக நான் மீட் பண்ணுற நிறையா லேட் ஸ்டேஜ் ஃபவுண்டர்ஸ் ஆஃப் மேட் தேர் மணி. நீங்கள் சொன்ன அந்த ஃபியூ மில்லியன்ஸ் பட்டாங்க, எஸ்கேப் யூனிவர்சிட்டி போயிட்டாங்க. தே வாண்ட் டு கிவ் பேக் பட் தே டோன்ட் ஹேவ் இந்த டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, கரெக்டாக? எதுவுமே அவங்ககிட்ட கிடையாது. அவங்க எப்படி வந்து எக்கோசிஸ்டம்க்கு திருப்பி கொடுக்கலான்னு சொல்லி அவங்க நிறைய பேர் கேட்குறாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறதுல அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. என்னதான் இருந்தாலுமே வந்து கரெக்டாக பண்ணுறோமா இல்லையாங்கிறது பயம் இருக்குது. அவங்களும் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த ஒரு எழுதி நல்லா படிக்கணும்னு பேசி வரணுமா, இல்லை அவங்களுக்கு ஒரு ஈஸியர் வே டு கிவ் பேக் டு த கம்யூனிட்டி என்னவா இருக்குது? நீங்கள் சிண்டிகேஷன் சொல்லுவோமா? சிண்டிகேஷன் வந்து இஸ் a real thing. சிண்டிகேஷன் வந்து சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி இந்த மாதிரி கம்யூனிட்டிக்கு ஸ்பான்சர் பண்றது ஒரு விதம். அது நிறைய பேர் பண்றாங்க, நமக்கே தெரியும். இன்க்ளூடிங் யூ, எவரிபடி ஹியர். லைக் அப்படி பண்ணலாம். they can do it in cash or kindனா வந்து they can give their office space. They can do like be an advisor, powers as a mentor. ஆமா, அந்த மாதிரி, or give their time. அது எனக்கு தெரிஞ்சு மூணாவது வந்து if they want to really invest and make a change, they can join a syndication, a syndicate of founders, create a pool. Like I think சென்னை ஏஞ்சல்ஸ்னா அந்த மாதிரி ஃபார்ம் ஆனதா நினைக்கிறேன், ரைட்? அந்த மாதிரி பண்ணலாம். அதுவும் ஒரு சேஞ்ச் தான். இன்னைக்கு நமக்கு என்னன்னா, ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி we are in a situation where we need everything today. கரெக்ட். இதுவும் வேணும் அதுவும் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. எதுவுமே இல்லாம இருந்ததுனால இன்னைக்கு இன்குபேஷன் சென்டருக்கும் ஆள் வேணும், மென்டரும் வேணும், ஃபண்டிங்கும் வேணும், ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வேணும், டிஸ்ட்ரிபியூஷனும் வேணும், எல்லாமே தேவைப்படுது. ஸோ அதனால ஐ திங்க் ஸ்டெப் 1 என்ன பண்ணலாம்னா, மேக் ஷூர் தட் ஐ மீன் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் லிட்டில் ஹெசிடன்ட் பிகாஸ் வந்தாலே ஃபண்டு கொடுன்றதான் கேள்வி. கரெக்ட். ஸோ மேக் ஷூர் கிளியர்லி தே ஆர் நாட் ஹியர் ஃபார் ஃபண்ட். போத் தி சைட்ஸ் சொல்லிருங்க. That will help them to come without any clarity இருக்கும். ஆமா, அது ஒண்ணு மட்டும் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா they will come in. And obviously when they come and look at other interesting startups, they themselves will put in. ஏன்னா அவங்களுக்கு அது பெரிய செக்காவே இருக்காது. எனக்கு உண்மையிலேயே ஃபண்டிங் அதெல்லாம் இல்லாம நியூ ஏஜ் ஃபவுண்டர்ஸ் கூட பேசுறது வந்து அந்த எனர்ஜிக்காக ஒரு ஆஸ்பெக்ட். ரெண்டாவது வந்து the kind of ideas that they can come up with, அவங்களோட enthusiasm வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச். ஒரு 10 ஃபவுண்டர்ஸ் கிட்ட நம்ம ஒரு மாசத்துக்குள்ள பேச முடியுதுன்ற மாதிரி வாரத்தை அட்லீஸ்ட் 1 or 2 நியூ ஃபவுண்டர்ஸ் பேசணும்னாலே
we have a very positive, it has a very positive impact on us. நீங்க ஒரு வாரத்துக்கு ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? எவ்ரி டியூஸ்டே 1 hour வந்து இப்போ கொஞ்சம் கம்மி லாஸ்ட் ஒரு 6 months பண்ணல நினைக்கிறேன். பண்ணல. எவ்ரி டியூஸ்டே வந்து நானே அனுப்புவேன். வாரம் ஒரு ஃபவுண்டர் வந்து மீட் பண்ணி 4 to 5 வந்து ஒரு ஃபவுண்டர் டீம் வந்து மீட் பண்ணுவேன். ஆஃபீஸ் ஹவர்ஸ் மாதிரி. ஆஃபீஸ் ஹவர்ஸ் மாதிரி. வெரி குட். அதை நம்ம டீம் வந்து நான் நிறைய பேர் சொல்லி வச்சிருக்கேன், பிரவீன் மாதிரி, ஷா மாதிரி ஆள்கிட்ட. நம்ம டீமும் வந்து நிறைய பிரிச்சு சும்மா எல்லாரும் போகாம ஒரு லெவல் நாங்க ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் வேலிடேஷன் முடிச்சிட்டு மீனிங்ஃபுல்லா இருக்குமா அந்த டீம் கான்வர்சேஷன் வந்து மீட் பண்ணிட்டு நமக்கு வந்து மீட் பண்ணுவாங்க. ஸோ பிரவீன், நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா, நீங்கள் ஆலமரம் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு அம்பி கூட சேர்ந்து மீட் பண்ண சொன்னாங்க. நான் கேட்ட முதல் கேள்வி, வில் யூ இன்வெஸ்ட் ஆலமரம் ஆர் யூ ஃபார்ம் அ சிண்டிகேட், வில் யூ இன்வெஸ்ட் லைக் ஓய்சி? பண்றோம் ஜி, நான் பண்றேன். ஆல்ரெடி ஆலமரம்ல இல்ல, அவர் கேட்ட கேள்வி முதல் கேள்வி. ஓகே. அப்போ வந்து அவ்வளோ கிளியரா இல்லை அந்த டைம்ல. ஆமா. ஓகே, நாங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் அவர் ஆனா நாங்க லாஸ்ட் 1 yearல மட்டும் நான் பர்சனலா ஒரு 5 செக், அம்பி பர்சனலா எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 செக் நாங்களே போட்டிருக்கோம். ஓகே. ஸோ நான் அப்போ அதான் கேள்வி கேட்டேன். இல்ல, நாங்க வெளியே சொல்றது இல்ல, இது மட்டும் நான் ஆன்சர் பண்ணிடுறேன். நாங்க எப்படி செக் எழுதுறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த ஃபவுண்டர் பேர் சொல்ல நான் விரும்பல. அவங்க வந்து நல்ல ஒரு R&D சைட்ல ஒர்க் பண்றாங்க அண்ட் yesterday they got a very big break. Yes, the biggest break came yesterday. So நாங்க 4 வருஷம் ஸ்லாக் பண்ணதுக்கு we saw something and then how the results are coming together வந்து ஒரு நல்ல நைட் நாங்க நேத்து நைட் 5 நிமிஷம் அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். நாங்க the biggest break is come அவனே அனௌன்ஸ் பண்றதா சரியா இருக்கும். So இதுல என்னன்னா, for example when they are not able to meet payroll, so at that time there is no interest. எப்போ கொடுக்க போறான் என்ன எதுவும் தெரியாது. ஒரு மெட்டீரியல் ப்ரொக்யூர் பண்ண போறாங்க, then they need like lakhs of rupees. அந்த டைம்ல வந்து we easily cash flowக்கு இது பண்றோம். இது மட்டும் இல்ல, ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். இது வந்து அப்பப்போ தேவைப்படுது அவங்களுக்கு ஒரு நெருக்கடி வரும்போது. ஏன்னா டீப் டெக்ல இருக்கிறவங்களுக்கு வந்து கேபெக்ஸ் ஹெவி பிளஸ் the foreseeable profitability is like cash flow huge, ரொம்ப தள்ளி இருக்கு. ஸோ இந்தியாவில் எல்லா ஸ்டார்ட் அப்புக்கும் எல்லா கேட்டகரிக்கும் பயங்கர காம்படிஷன் இருக்கு. ஓகே, காம்படிஷனே இல்லாத ஒரே செக்டார் வந்து நீங்க பண்றது தான். ஒய்சி கைண்ட் ஆஃப் சொல்றேன் ஒய்சி கைண்ட் ஆஃப் ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டி தான் காம்படிஷனே கிடையாது. ட்ரூ. ஓகே, நீங்கள் ஒய்சியில் அப்ளை, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, ஒய்சியில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ப்ராடக்ட் லைவ்ல இருந்தால் மட்டும்தான் அந்த அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம், அவன் இன்வெஸ்ட் பண்ணி அவன் சொந்த காசை போட்டு அவன் கொஞ்சம் ட்ராக்ஷன் போட்டு பில் பண்ணிட்டான் வரல. ஓகே, இப்போ நீங்கள் ஆலமரம்லையும் அவங்க ப்ராடக்ட் பில் பண்ணி அவன் இன்வெஸ்ட் பண்ணி, ஏன்னா மணி கமிட்மெண்ட் இஸ் த பெஸ்ட்டுங்க என்ன கேட்டால், உண்மையை சொல்கிறேன், டயத்தை விட. ஓகே, அவன் ஒரு 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இப்போ நான் பிரபுவும் சேர்ந்து நிறைய 12 ஸ்டார்ட் அப்ல நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி 2 பேரும் சேர்ந்து. ஓகே, நாங்கள் 2 பேரும் பார்க்கறது அவன்கிட்ட ப்ராடக்ட் இருக்கா, டீம் கரெக்டாக இருக்கா, ஓகே, ஓரளவு ட்ராக்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கானா, அப்படிதான் பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா அவன் ஒரு 10 லட்ச ரூபாய் போட்டானா அவனுக்கு ஒரு சின்சியர் இருக்கும். நம்ம 10 லட்சத்தை வாங்கி தான் அவன் கம்பெனி அரேஞ்ச் பண்ணா எவ்வளவு சின்சியரா இருப்பான்னு எனக்கு தெரியல. சைலண்டா நாங்க பண்றோம். மோர் தென் 10 ஸ்டார்ட்அப்ஸ். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, உங்க பிசினஸ் சர்வீஸ் எப்படின்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தான் காம்படிஷன். இல்ல சர்வீஸ் இல்ல, நான் என்ன அதான் சர்வீஸ்னு சொல்றது வந்து டைம், பட் ஐ வாண்ட் டு புட் மை மணி வேர் மை மவுத் இஸ். எக்ஸாக்ட்லி. இன்னும் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பாருங்க, இப்போ ரீசெண்டா ஒரு ஆர்டிகல் வந்துச்சு, இப்போ ரீசெண்டா IPO போனேன், பெரிய பெரிய ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே ஒய்சில இருந்து வந்தது. அவங்க ஏதோ 30x 40xலாம் மிஷோ மாதிரி ஒரு ஸ்டார்ட்அப்லாம் வந்து. ஸோ 10 இயர்ஸ் நான் அப்படிதான் பார்க்குறவங்க ஆக்சுவலா. Thank you. I'll take the privilege then. We'll probably like நீங்க சொன்ன மாதிரி ஃபண்ட் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருந்துச்சு. We'll probably form a syndicate next year. Syndicate is the best option. ஏன்னா co-invest for me, for பிரபுக்குலாம் டைமே இல்லை ஒரு ஸ்டார்ட் அப்பை எவாலுவேட் பண்றதுக்கு ஆக்சுவலா. ஸோ இப்போ நாங்க உங்க ஸ்டார்ட் அப் உங்களுடைய ஆலமரம்ல கம்யூனிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சு போச்சு மாதிரி. நீங்க உங்க மேல நம்பிக்கை, உங்க எவாலுவேஷன் மேல எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் இருக்கு, ஈஸியா இருக்கும் எங்களுக்கு ஆக்சுவலி. தென் ஃபைனல் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும். ஓகே, இவ்வளோ நேரம் ஒர்க் பற்றி பேசிட்டோம், 5 minutes மட்டும். ஓகே, அந்த பர்சனல் சைட் நாட் இன்வைடிங் டூ மச் ஆஃப் ப்ரைவசி, பட் ஆனால் இப்போ இன்னைக்கு வந்து ஏர்லி ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப் சர்க்கிளில் வந்து ஒரு ஃபோமோ இருக்குது, லைக் வேர் இட் இஸ் பிகமிங் லைக் இப்போ நான் ஸ்டார்ட் அப் பண்ணலன்னா irrelevant ஆயிடுவணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதுக்காக நிறைய அவங்க ட்ரை பண்ணுறாங்க, எல்லாமே இருக்குது. ஸோ வாட் இஸ் ஒன் திங் தட் யூ டூ தட் கீப்ஸ் யூ வந்து திஸ் இஸ் மை சேஃப் ஸ்பேஸ் டு கோ அண்ட் அன்வைண்ட்? அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்போர்ட்டோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கேள்விக்கு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஃப்ரெண்ட்ல வந்துக்கிறேன். சரி, ஃபார் மீ நான் எதை வேணாலும் மிஸ் பண்ணுவேன். ஓகே ஓகே, என்னால் அது பண்ணாமல் இருக்க முடியும் பாக்ஸிங்கை தவிர. ஓகே ஓகே, ஜிம்மு கூட போகாமல் என்னால் இருக்க முடியும். ஆனால் பாக்ஸிங் வந்து நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஆக்சுவலாக, பயங்கர மிஸ் பண்ணுவேன்.
ஏன்னா என்னால் ரியலைஸ் பண்ண முடியும் அந்த ப்ரொடக்டிவிட்டி பர் டேயில் வந்துட்டு நான் பாக்ஸிங் ட்ரைனிங் எடுத்த நாளுக்கும் பாக்ஸிங் ட்ரைனிங் எடுக்கிற நாளுக்கும் என்னால் ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். நான் இப்போ கூட பார்த்தீங்களா என்னை விட ரொம்ப பெரிய ஆள், நம்ம இந்த பெரிய ஆள் சின்னால் எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டார்ட் அப்போட வேல்யூவேஷன் தான், வேறு வழி இல்லை, அன்பார்ச்சுனேட்லி அப்படி தான் பண்ணி ஆகணும். பிரபு அவர் ஃபோனை தொடவே இல்லை இந்த லாஸ்ட் 3 ஹவர்ஸில், பிரேக்கில் மட்டும்தான் எடுத்தார். நான் எத்தனை வாட்டி எடுத்தேன் பார்த்தீங்களா? ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வாட்டி நான் ஃபோன் எடுத்துருக்கேன், ஆனால் ஒரு மெசேஜில் வரல, சீரியஸாக வரல. which is also you have a good team. அதான் கரெக்ட். இருந்தாலும் அந்த பழக்கத்தை பார்த்தீங்களா, அந்த ஹேபிட் அதை மாற்றிக்க முடியல. நான் ஃபோனை தொடாத அந்த 1.5 மணி நேரம் பாக்ஸிங் ரிங்கில் மட்டும்தான். ஓகே, ஜிம்மில் கூட அந்த பிரேக் ஒரு ஒர்க் அவுட்டுக்கு ஒரு பிரேக் வந்த உடனே ஃபோன் எடுத்து வைப்பேன். ஓகே, அப்போ நிறைய மெசேஜ் வரும். ஓகே, இல்லை அப்போ ஆஃபீஸ் டேஸில் ஓகே மிஸ் பண்ணாத, ஃபோனே தொடாத, ஃபோனை பற்றி யோசிக்காத அந்த 1 ஹவருங்கிறது அது பாக்ஸிங் தான். ஓகே, அது நம்ம ரெஸ்லிங் ஃபேன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஓகே அப்படி ஆரம்பிச்சு எனக்கு வந்து யூஸ்வலாக நல்லா பயங்கர ஸ்வெட் ஆகும். ஓகே, அந்த 1 ஹவர் நான்லாம் உண்மையிலங்க இந்த 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 1 ஹவர் ட்ரைனிங் முடிச்சு என் டிஷர்ட் எடுத்து நான் குளிஞ்சேன்னா இவ்வளோ வாட்டர் வரும், ஃபில் ஆகும், அவ்வளோ வாட்டர் வரும். அந்த ஸ்வெட்டு வெளில போகிறதுங்கிறது என்னுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன், என்னுடைய கோபம், தாகம், நம்ம கஸ்டமர் செக்யூரிட்டி, அசிங்கம், அவமானம் எல்லாத்தையும் அப்படியே வந்து பேசிக்கலி எனக்கு இந்த ரைட் ஹேண்ட் பவர் கொஞ்சம் அதிகம். ஒரு பாக்ஸருக்குமே ஒன்று இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, முகமது அலி வந்து அவர் ஃபுட் ஒர்க், ஆமாம் ஃபுட் ஒர்க்னா அவர் தான். மைக் டைசன்ங்கிறது பஞ்ச் தான். எனக்கு வந்து ரைட் ஹேண்ட் பஞ்ச் வந்து நல்ல பவர் இருக்கும். என் ட்ரைனர் வந்து அந்த பேட் பிடிக்கும்போது அவனே சொல்லுவான், என்ன நான் இது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். ஓகே, பஞ்ச் பண்ணும்போது அந்த டிஃபரன்ஸ் தெரியும். So you have professional plans for that, anything you want to do? எனக்கு லைஃப்ல வந்து ஒரே ஒரு ப்ரொஃபஷனல் ஃபைட் மட்டும் பண்ணுங்கிறது பயங்கர ஆசை. ஓகே, ஆனா வந்து அது அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம ஏன்னா இப்போ நாங்கள் ஸ்பேரிங் பண்றோம்ல, ஸ்பேரிங்கிறது பெயின்ஸ் பெயின். ஓகே, ஆனால் என் கூட ஸ்பேரிங் பண்ணுறேன் என்னை விட 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமானவன் இருப்பான், ப்ரொஃபஷனலாக இருப்பான். நான் வந்து 3.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, அவன் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. எப்படி நிற்க முடியும் அவன்கிட்ட? ஆனால் அவனுக்கு தெரியும் அண்ணன் பாவம், கம்பெனி வச்சிருக்காரு, மூஞ்சி அடிபட்டா காயம் தெரியும் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சே அவன் வந்து கொஞ்சம் அடி வாங்கிப்பான். ஆக்சுவலாக கொஞ்சம் அடி வாங்கிப்பான், கொஞ்சம் ஃபேஸில் மூஞ்சியில் படாமல் அடிப்பான், அதெல்லாம் டச் பண்ணிக்க அப்படின்ட்டு. ஆனால் ப்ரொஃபஷனல் பாக்ஸிங் அப்படி கிடையாது. ஆக்சுவலாக ஒன் பஞ்ச் வில் சேஞ்ச் யுவர் லைஃப். ஆமாம், நீங்கள் எப்பவுமே நீங்கள் நோட்டீஸ் பண்ணிப்பேன்னு தெரியல, முகமது அலியோடைய அந்த அவரோட இன்டர்வியூலாம் பாருங்கள். ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 30 செகண்டுக்கு அப்புறம் தான் பதில் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஓகே, எல்லாரும் நினைப்பாங்க அவர் வந்து ப்ராசஸ் பண்ணுறாரு, அவர் வந்துட்டு யோசிச்சு கரெக்டாக பதில் சொல்கிறாரு. அவருக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது. ஆக்சுவலாக நிறைய பஞ்ச் வாங்கி அவர்னால வந்து அவர் பிரெயின் அதை புரிஞ்சு அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணி சொல்கிறதுக்கு டைம் ஆகும். அது வந்து பாக்ஸிங்கில் அந்த தலையில் பட்ட ஒரு அடி தான். ஸோ விரைவில் இருக்கு ஒரு மேட்ச். வீட்டிலலாம் ரொம்ப பெர்மிஷன்லாம் வாங்கியாச்சு. பரவாயில்ல, அதான் முக்கியமான விஷயம். ஆமாம், ஒய்ஃப் ஒத்துக்கணும், குழந்தைங்க ஒத்துக்கணும். ஸோ நான் அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்கே இப்போ குழந்தைய பொறுத்த வரைக்கும் அப்பா தான் ஹீரோ. அங்கே போனால் கண்டிப்பாக அடி வாங்குவேன், என் மூஞ்சி உடையும், நான் கண்டிப்பாக தோப்பேன், எனக்கு தெரியும். அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. நம்ம அப்பா அடி வாங்கி கீழே விழுந்துட்டாரு, அவர் இன்னைக்கு தோத்துட்டாருன்னா அதுக்கு ஒரு பக்கம் வரணும்ல. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு டைம் இருக்கு. ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் ஒரிஜினல் ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னொரு ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டராக இருந்தால் எப்படி இருக்கும்? யாருன்னு தெரியும், யாருன்னு ஆசை இருக்காங்க. எனக்கு ஆசை ரொம்ப நாளா இருக்கு, ஆனா அவர்கிட்ட போய் கேட்க முடியாது. இப்ப கேளுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இல்ல கால் பண்ணுங்க ஜி. அதான் ஆசை. அவர் தான் இஸ் அ ப்ரொஃபஷனல் பாக்ஸர். அவர் ஆஃபீஸ்லயே ரிங்லாம் வச்சிருக்காரு. இப்போ ரீசெண்டா வந்து அவர் நித்தின கூப்பிடுங்க, அவர் மேல நிறைய பேர் கார்டில் சுத்திட்டு இருக்காங்க. ரீசெண்டா அவர் நல்லா கொஞ்சம் பல்கப் ஆயிட்டாரு. அவரோட ஃபிட்னஸ் இதெல்லாம் நான் பார்த்தேன். ஆமா, ஹார்ட் அட்டாக் அப்புறம் வந்து பயங்கர ஃபிட் ஆயிட்டாரு. காமத் நடிச்சா டைரக்ட். ஸோ அதனால அது ஒரு ஆசை தான். சரி, அப்பெல்லாம் வந்து அது ஒரு ஸ்டார்ட் அப் ஃபைட்டாக தான் இது. இப்போ இல்ல, ஒரு வருஷம் நான் சொல்லிட்டே இருப்பேன் அது. ஆக்சுவலாக ஸோ வந்து பாக்ஸிங் வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்த பாக்ஸிங் வேர்ல்டு சிஓ சிஓ. So challenge for Nathan. ஆமா, what open challenge Nathan பை ஆடியன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் அப் ஃபவுண்டரா இருக்கணும். ஸோ சென்னையில் உள்ள எல்லா ஃபவுண்டர்ஸ் என்ன பேக் பண்ணணும், பெங்களூர்ல ஃபவுண்டர்ஸ்லாம் அவரை பேக் பண்ணணும். ஸோ அது அவர் ரெடி பண்ணிட்டார். டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு இப்போ போய் லான்ச்சுக்கு இதுதான். ஓகே அருண்,
தேங்க்யூ மோகன், சூப்பர். ஃபிட்னஸ் தாங்க. ஓகே, ஸோ நீங்கள் எவ்வளவு வெல்த் கிரியேட் பண்ணாலும் ஹெல்த் சரியா இல்லைன்னா அந்த வெல்த் Super. யூஸ்மே கரெக்ட். ஸோ எஸ், அதுவும் என்னோட இதுவும் அது சேம். நான் ஒரு நாள் மதுல கேட்டேன். மது இஸ் பிரபுஸ் co-founder அண்ட் ஹிஸ் brother cousin. யாருக்கு தெரியாது, சொல்ல மாட்டேன். ஆமா, ஓன் பிரதர்ங்க. அப்படியா? ஓன் பிரதரா? எனக்கு ஓகே. அப்போ ரீசெண்டா லாஸ்ட் 1.5 இயர்ஸ் செம ஆக்டிவ் மது இந்த ஆமா பார்த்தேன். நாங்க 2 பேருமே. ஆமா. ஸோ அவர் நிறைய போட்டோ போடுவாரு. அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னாரு, மோகன் இஸ் ஆல் இன்ஸ்பயர்ட் பை யூ அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. யூ ஒன்ட் பிலீவ், சென்னையில என்னுடைய ட்ரைனர் இருக்கான்ல மௌலி, ஹி இஸ் ட்ரைன் சோ மெனி ஃபவுண்டர்ஸ். ஃபிட்னஸ் ட்ரைனர் வேற, பாக்ஸிங் ட்ரைனர் வேற. ஸ்பென் ஃப்ளோ ராஜீவ் பாத்திருக்கீங்களா? பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஹி லாஸ்ட் 25 kg. வாவ். ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்னும் ஒரு 2 பேர் ராக்கெட்ல அருண் உங்க ட்ரெயினர் ட்ரெயின் பண்றாங்க. ஆமா, ஸோ நிறைய பேரை அப்படியா? ட்ரைன் பண்றாங்க. எஸ் சொன்னாங்க. ஆமா. ஸோ எனக்கு டெஃபினட்டா டிஃபரன்ஸ் தெரியும். நான் இன்னொரு வீக்லி அட்லீஸ்ட் 3 or 4 days தப்பார்த்த மாட்டேங்க. இன்னொரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டரை மீட் பண்ணி பேர் சொல்ல வேண்டாம். அப்புறம் ஸ்பெசிஃபிக்காக என்கிட்ட சொன்னார் அவர். ஆக்சுவலாக எவ்ரி ஃப்ரைடே நைட்டா சாட்டர்டே நைட்டு ஏதாவது பப்ல இருந்து கால் வந்தா அவங்க பசங்க சண்டை போட்டாங்கன்னு தான் கால் வருமா அவருக்கு. ஆக்சுவலாக ஓகே, பசங்க இங்கே வந்து குடிச்சிட்டு மட்டையாகி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்புறம் அவர் என்னுடைய போஸ்ட் ஒன்று லிங்க்டின்ல பார்த்தாராம். அவங்க வந்து அப்புறம் ஃபிட்னஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணி இன்க்ளூட் பண்ணாங்க அவங்க ஸ்டார்ட் அப்ல. இப்போ அந்த கால்ஸ் வரதே இல்லையா. நிறைய பார்ட்டி பண்ணவங்க எல்லாருமே வந்து ஃபிட்னஸ்ல கிட்டத்தட்ட அவங்க ஆஃபீஸில் 30% ஆஃப் த எம்ப்ளாயிஸ் ஆர் பார்ட் ஆஃப் ஆக்டிவ் ஃபிட்னஸ். அவர் என்ன வர வச்சு சொன்னார். அது ஆக்சுவலா அது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். நாங்க அதை ஒரு இன்சென்டிவாவே ஆக்கிட்டோம். ஸ்டெப்பத்தான் சேலஞ்ச் இருக்கு, இன்சென்டிவாவே ஆக்கிட்டோம். ஷாம்லாம் எவ்வளவு உடம்பு? ஆமா, ஷாம்ல நிறைய பேர் இருக்காங்க எக்ஸாம்பிள். அது ஒரு சேலஞ்சா எடுப்பாங்க. and then அதுல நிஜமாவே இன்சென்டிவ் இருக்கு. and it has some கேஷ் போனஸ் also. why not? ஜாதகமே இருக்கு ஆக்சுவலி. நீங்க ஃபிட்னஸ். தேங்க்யூ மோகன். சோ நீங்க வந்து ஏதாவது அதர் தென் தட் வாட் இஸ் எனக்கு டெஃபினட்டா ஃபேமிலி. வாவ், நைஸ். பசங்க, எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். 2 பேருமே வந்து passionate about one skill each. பொண்ணு வந்து she is a பரதநாட்டியம் dancer, பையன் வந்து கத்துட்டு வரான், பாட்டு கத்துட்டு இருக்கான், நாம சங்கீதனம். So Margali is a busy time but still you are here. ஆமா, Thank you. Okay, இன்னைக்கு அவளோட பேட்ச்மேட்டோட அரங்கேற்றம் போயிட்டு ரீசெண்டா இப்போ அவங்க அரங்கேற்றம் ரீசெண்டா தான் முடிஞ்சது. அரங்கேற்றம் இல்ல, she is performing. அரங்கேற்றம் இன்னும் டைம் இருக்கு. ஓகே, ஸோ அது பசங்க, ஐ மீன் டெஃபினட்டா ஃபேமிலி ஒரு பெரிய ஆஸ்பெக்ட். ரெண்டாவது ஃபிட்னஸ் டெஃபினெட்லி. நான் ப்ளே ஸ்போர்ட் ஆர் அட்லீஸ்ட் 3 or 4 days in a week வந்து ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் மிஸ் பண்ணுறதே இல்லை. நான் என் கோஃபவுண்டர், வி ஹேவ் அ பர்சனல் ட்ரைனர். நைஸ். அதை விட்டுறதே இல்லை. அது ஒரு பெரிய ஆஸ்பெக்ட். மூணாவது வந்து ஐ டூ லைக் பியாண்ட் மீட்டிங் ஃபவுண்டர்ஸ், நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஆளுங்க அவங்க தவிர வந்து கம்பெனிலேயே வந்து ஐ டூ சம்திங் கால்ட் அஸ் கப் ஆஃப் ஹாப்பினஸ். என்னன்னா ரேண்டம் எனிபடி அவுட் ஆஃப் த 1,600,000 people, anybody can spend block 15-20 minutes of my time. Wow. One-on-one. Not about the company, not about work. Very nice. They can speak about anything that they want. They can validate an idea. Nice. They can speak about their passion, whatever Super. it is. Just on the one-on-one FaceTime. Very nice. Very nice. எங்களோட ஆஃபீஸில் மற்ற ஆஃபீஸ்லாம் போவோம் இல்லைங்களா, பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி, மும்பை, துபாய், எங்கே போனாலும் they can block the time. Very nice. Very nice. ஸோ அது வந்து ரொம்ப ஐ ஓப்பனிங்காக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட். லைக் நம்ம எப்பவுமே ஒரு குரூப்கே பேசியிருக்கோம், என்னதான் நம்ம ஃபிளாட் ஹையரார்கி எல்லாம் பீப்புள் டோன்ட் பர்சீவ் இன் த சேம் வே. அவங்க வந்து என்னதான் இருந்தாலும் ஃபவுண்டரை தனியாக தான் ஒரு தனி பிரீடாக தான் நினைப்பாங்க. ஸோ நம்ம வந்து அவங்க கூட போய் ஒரு டீ குடிக்கிறதோ காஃபி குடிக்கிறதோ உட்காந்து ஈக்குவலாக பேசுறதுன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் ஆல்சோ ஹியூஜ் திங் வேர் ஐ கேன் ஆல்சோ பிகம் லைக் தட் பர்சன்ங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். வெதர் தே லேர்ன் ஆர் நாட், என்கிட்ட தான் உங்களுக்கு என்ன கற்றுக்க தெரியும்னு தெரியல, பட் ஐ லேர்ன் அ லாட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். அருண்ஜி, ஐயோ எனக்கு இதுல சொல்றது எதுவுமே நான் பயங்கரமான சோம்பேறிங்க. இல்ல நோ எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் போறீங்க. நோ யூ கேன் சே அபௌட் வந்து some going out. What makes you happy? நீங்க what makes me happy na I spend a lot of time with Gautam, my son. இப்ப அவனோட roboticsல கொஞ்சம் நிறைய இது பண்றேன். that is therapy which I'm doing it at least actively. அவன் தான் பார்த்துட்டு இருக்கேன். அவர் சொன்ன மாதிரி போனை தொடாம அது போகும்போது தொடாம இருப்பேன் நான். அது பண்றேன். Then I watch a lot of movies. நான் வந்து மூவி பஃப், நிறைய மூவி பார்த்துட்டு இருக்கேன். நைஸ். அது நிறைய பண்ணுவேன். தென் லிட்டில் பிட் கோடிங் ஐ டூ இட். இது மூணு தான். இது மூணு தவிர வேறு எதுவும் பண்ணல. இவரை பார்த்து நானும் இன்ஸ்பயர் ஆகி பண்ணணும்னு பல வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் நான் பண்ணல. ட்ரெயின் அனுப்பிச்சுடுறேன். உங்களை சுற்றி நிறைய தம்பிகள் வச்சிருக்கீங்களே, லைக் ஹவு மச் யூ ஆர் ரூட்டிங் ஃபார் தெம். தட் இஸ் ஆல்சோ லைக் ஐ திங்க் நீங்கள் சொல்ல மாட்டீங்க, பட் நாங்கள் சொல்லலாம் லைக் ஹவு மச் யூ ஆர் ஆக்சுவலி லுக்கிங் அவுட் ஃபார் தெம், ரைட்? அண்ட் ஐ திங்க் த பிகஸ்ட் ஜாய் இஸ் கிவிங்.
ஸோ ஐ திங்க் இந்த பாட்காஸ்ட் ஷூட்லயே எத்தனை பேரை அது வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க ஒர்க் பண்ண 2-3 பேர் எக்ஸ் குவி பீப்புள் இன்வைட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்றீங்கல்ல, இதுதான். Saurabh, anything? Yeah, mental health, like how you're saying, talking about physical health, reading has really helped. Okay. Spending time away from the phone and கொஞ்சம் புக் படிக்கிறது வந்து கொஞ்சம் it has really helped. நைஸ். பிரவீன் என்ன சொல்றோம் உனக்கு? நாங்க பிக்கிள் பால் ஆடுவோம் மொத்தமா. நான் நம்பி ஆல்மோஸ்ட் 4 days அதான் அந்த கோயம்புத்தூர்ல மோஸ்ட்லி. அது பொரியோட சேர்ந்து பிக்கல் பாலா பொரி வந்து இல்ல, பொரி முன்னாடி தான், இப்பலாம் பொரியே இல்ல. ஆக்சுவலி ஸ்டாப் பண்ணிட்டோம். பட் வந்து மோர் ஃபிட்னஸ் ஃபோக்கஸ், மேக்கிங் ஷுவர் லைக் நாட் திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ஃபிட்னஸ் வேர் வி ட்ரை டு கம்ப்ளீட் லைக் 20,000 ஸ்டெப்ஸ் இன் a day. அந்த ட்ரை டு மாதிரி பர்ன் 1000 calories a day. Wow. ட்ரை டு பர்ன் 1000 calories in session. பிக்கிள் பால் 1.5 hours விளையாடுறோம் அப்படின்னா ப்ராப்ளி 7 to 1000 calories பர்ன் பண்றதுக்கு பிளான். அதுதான் இது. மற்றபடி நான் புக்ஸ் வாசிச்சதே இல்லை. நான் மூவிஸ் நிறைய பார்ப்பேன். எனக்கு சீரீஸ் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நான் நிறைய பிஸ்னஸ் ப்ராப்ளி ஒரு சீரிஸ் பாருங்க, இதுல பில்லியன்ஸ்னு ஒரு சீரிஸ் இருக்கு. சக்சஷன் பாருங்க, பில்லியன்ஸ் பாருங்க. சக்சஷன் கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கு. கிரிஞ்சா இருக்கு. அது வந்து பில்லியன்ஸ் ஹாட் ஸ்டார் இருக்கு. டு அண்டர்ஸ்டாண்ட் ரெண்டுமே ஹாட் ஸ்டார் தான். சோ சக்சஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனும்னா யூ ஹேவ் டு பீ இன் தட் ஜோன். நீங்க கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கணும், ஈக்விட்டி பத்தி, மார்க்கெட்ஸ் பத்தி, அதாவது ஒரு ரிச் பீப்பிளோட கான்வர்சேஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நமக்கு அதெல்லாம் இட்ஸ் பேசிக்கலி தி லார்ஜஸ்ட் மீடியா கங்க்ளமரேட் இன் தி US பையிங் another company. இல்லையே அது வாய்ப்பே இல்ல. பில்லியன்ஸ் புரிஞ்சு ஹெட்ஜ் ஃபண்ட்ல தெரிஞ்சுக்கணுமே. பில்லியன்ஸ் புரிஞ்சு ஹெட்ஜ் அது ஃபண்ட் ஈஸியா புரிஞ்சிருங்க நம்ம. டைவர்ட் ஆக வேணாம். ஓகே ஓகே. மூவி சீரிஸ் எனக்கு என்ன மூவி இருந்தாலும் தியேட்டர் போயிடுவேன். லைக் அது மொக்க படமோ நல்ல படமோ எல்லா படத்துக்கும் தியேட்டர் போயிடுவேன். பிக்கிள் பால் ஆடுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச ட்ரை பண்ணுவேன். எனக்கு பேச ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு க்ளோஸ் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ, சத்யா, சூர்யா எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ ஜஸ்ட் கால் தம். லைக் ஆரம்பிச்சு 2 hours பேசுவோம். வெண்ட் அவுட் பண்ணுறது, பேசுறது எல்லாம். ஏன்னா அவங்களுமே ஃபவுண்டர்ஸாக இருக்காங்க. அவனுக்கும் படமும் நிறையா இருக்கும். அவன் பேசுறது நம்ம கேட்கணும். கேட்டுட்டு இதான். வெரி குட். ஓகே, February இதை மட்டும் அனௌன்ஸ் பண்ணு. நீங்கள் சொல்லுங்கள். ஊதறது விஷயம் ரீட் பண்றது. அதான் ஐ வாட்ச் நோ டிவி, ஐ ஹேவ் நோ சப்ஸ்கிரிப்ஷன், நோ நெட்ஃபிளிக்ஸ், நோ இது ஒண்ணுமே இப்போ கிடையாது. இல்ல, அது சின்ன வயசுல அவங்க அம்மா வெளியே போனா லைப்ரரியில விட்டுருவாங்க போயிட்டு வீட்டுல. இல்ல அது ஓகே, பட் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. நோ டிவி, மூவியே கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போகணும். நான் வரவே மட்டும் முடிஞ்ச வரைக்கும் ஐ ட்ரை டு ரீட் ஆல் த டைம். ஸோ ஐ ட்ரை டு, நான் வந்து ஸோ ஐ ஹேவ் அ கிண்டில் இன் எவ்ரி ரூம். நீங்க வந்து இங்க ஸோ இந்த ஹவுஸ். ஸோ நான் எங்க போறேன்னா இப்போ நான் ஃபோனும் அதுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபோல்டு ஃபோன் மாத்திட்டேன். 11 வருஷம் ஐஃபோன்ல இருந்தேன். இப்போ வந்து படிக்கணுங்கிறது. ஸோ ஐ ரீட். இப்போ எப்படி வந்து ஒரு பிரேக் இருக்குன்னா ஐ ட்ரை டு அந்த 5-10 minutesல வந்து ஒரு 2 பேஜ் படிக்க முடியுமா அதுல அப்படின்னு சொல்லி ஐ ட்ரை டு ரீட் ஆல். வாட் டைப் ஆஃப் புக்ஸ் யூ ரீட்? ஸோ மோஸ்ட்லி ஐ ரீட் லைக் வந்து ஃபார் இப்போ நான் அந்த பிரேக் நெக்னு ஒரு புக்கு நான் படித்தேன். வேர் இட் கம்பேர்ஸ் வந்து யூஎஸ் அண்ட் சைனாவோட எக்கனாமிக் க்ரோத் எப்படி இருக்கு. ஸோ அவங்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படி வந்து ஒரு புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் வந்து சைனாலையும் யூஎஸ்லையும் ஒரே டைம்ல ஸ்டார்ட் பண்றாங்க. எப்படி வந்து 1 billion ரைட்ஸ் வந்து சைனா சர்வ் பண்ணிட்டாங்க. இங்க வந்து யூஎஸ்ல வந்து எப்படி வந்து தேவர் ஃபைட்டிங் ஆன் இந்த ட்ரெயின் ட்ராக் வந்து இந்த மலையில தாண்டி போகணுமா இல்ல கீழே போகணுமா அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து அது. ஸோ ஐ ட்ரை டு ரீட் ஆல் த டைம் மோஸ்ட் ஆஃப் தட் இஸ் வேர் எனக்கு மேக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ ஐ ட்ரை டு டூ சம் பசில்ஸ் அண்ட் ஆல். வேர்ல்டு வைடா இன்டெலிஜென்ட் பீப்புளோட ஒரே காமன் புக் ரீடிங் ஒன்று தான். நான் மேக்ஸிமம் வந்து ஃபவுண்டர் ஆட்டோபயோகிராஃபிஸ் very interesting. அதாவது நான் வந்து ஃபேண்டசி நாவல்ஸே படிக்கிறேன். Correct. So ஃபிக்ஷன் படிக்கிறதே இல்ல. ஒன்லி இதுதான் வேர்ல்ட் ஈவென்ட்ஸ் படிக்கிறது நல்லா இருக்கும். தமிழ் நிறைய படிக்கிறேன். இந்த பெட்டர் ஆஃப் ஐடியா வந்தது வந்து டாடா ஒரிஜினல் ஜேஆர்டி டாடா அவரை பத்தி படிக்கும்போது தான். ஓகே, அப்பவே பண்ணிருக்காங்க. மது தான் படிச்சது. அது 1850ஸ்லயோ 1870ஸ்லயோ he has implemented this concept of women coming into main workforce. Wow. 5 மணி நேரம் டியூட்டி. Wow. அப்போ Wow. ஸ்டில் பிரிட்டிஷ் ராஜ். 1850s 1850s 70s எனக்கு எக்ஸாக்ட்டா இயர் ஞாபகம் இல்ல, பட் 19th century. Wow. 19th century we are talking about 21st century. இன்னும் women empowerment பத்தி பேசிட்டு இருக்கோம். அவர் அப்போ சான்ஸே இல்ல. அப்ப இந்தியாவே was colonized. அப்போ வந்து he included women in the workforce. So இது படிச்சாதான் லைக் மூளை வளர்ச்சி நடக்கும். நிறைய ஈவன் இப்போ ஈவன் நான் இன்னொன்று என்கரேஜ் பண்ணுவேன் என்னன்னா வந்து தமிழ் புக்ஸ் நிறைய லைக் சோ மெனி லைக் வந்து சுஜாதா வந்து இஸ் டிரான்செண்டிங் ஆல் ஜெனரேஷன்ஸ் அண்ட் டெப்த். அவர் வந்து எல்லாரும் அந்த அவரை வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டரா எல்லாரும் சுருக்கிட்டாங்க. பட் ஹி ஹஸ் ரிட்டன் இப்போ வந்து 1992ல அவர் வந்து சிலிகான் சில்லு புரட்சி அப்படின்னு சொல்லி ஏஐ பத்தி அப்பவே எழுதுறாரு. 1991ல ஹி இஸ் ரிட்டன் சோ இது அவர் மாடல் பண்ணதுல தான் ஒரிஜினல் இந்தியன் வந்தது. எஸ் அந்த இது 96 இந்தியனுக்கு அப்புறம்
எந்திரன்னு ஒன்று படம் தான் இருந்தது கமல் சார் ரோபோ அப்படின்னு. என் இனிய எந்திரா அது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட், மீண்டும் ஜீனோ, ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சீரிஸ் இருக்கு டிடில எஸ், அது என் இனிய எந்திரா தான் அது. பட் ஆனா அவர் வந்து ஹிஸ் ரிட்டன் அபௌட் டெக். பிடிச்ச விஷயம் வந்து 60 வயசுக்கு செத்துறணும்னு சொல்லுவாங்க. அந்த ரூல் நல்லா இருந்துச்சு. அப்படியா? ஆமா, டெக் இல்ல அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இல்ல டெக் பத்தி அவர் நிறைய எழுதியிருக்காரு. அண்ட் தமிழ்லயே நிறைய லைக் புது ரைட்டர்ஸ் லைக் தமிழ் பிரபாஸ் ரைட்டிங் ரியலி ரியலி வெல். ஸோ அந்த மாதிரி வந்து I read anything and everything on it. Okay. On a closing note, February 14th on Valentine's Day, we are organizing a 1,000-member startup event in Chennai. சென்னை, that's the best thing. Yeah, சென்னையில் எப்பவுமே மெட்ராஸ் சென்னையில் பண்ணுறோம். வென்யூ வில் சூன் அனௌன்ஸ். அண்ட் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் யூஸ் பண்ணி சாட்டர்டே வீக்கெண்ட் தான். நீங்கள் சண்டே வச்சா வர மாட்டேங்குன்னு எனக்கு தெரியும். ஸோ I'll extend the invite. கண்டிப்பாக வந்துடுங்க. We will need your presence. Thank you so much for support. And more than anything, thank you for allocating like 4-5 years of time. Thank you. ரொம்ப நன்றி வந்ததுக்கு. Thank you. Thank you.